ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய கோல்டு டாக்டர் லவ் கியூட் பாய் ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்னா இருக்குனாக்கா, நம்ம ஜின்னு சொல்லிட்டாங்க ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜின்னு சொல்கிறாங்க டேக்கு போய் பிறக்கட்டும் போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னோட அம்மா எல்லாமே திட்டாங்க, பாரு சின்ன அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு, உன்னோட வார்ம்னஸ் அவங்களுக்கு தேவைப்படும்டா இப்போ சொல்கிறாங்க, என்னோட கேரிங் வார்ம்னஸ் தேவைப்படும் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன், இல்லை நான் போயிட்டாக்கா டே வேறு பார்த்துப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, கண்டிப்பாக பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ஜின் தான் இங்கே பாரு ஜின் எப்போதும் சாக்ரிஃபைஸ் பண்ண நினைக்காது சரியா, அவன் நம்ம பையன் சரியா, நம்ம வீட்டோட கடைசி பையன், அவன் சின்ன பையன்டா, 2 இயர்ஸ் ஆகுது அவனை பார்த்து, அவன் 2 டேஸ் அவன் படிச்சுக்கிட்டு தான் விஷயம், அதனால நம்மளும் போகல, இங்கேயும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, சரியா போகல, நம்மளால போயிட்டு வர முடியல. ஓகேவா? ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அவனால ஃப்ளைட் ட்ராவல் பண்ண முடியாது சரியா, டாக்டரே சொல்லியிருக்காங்க ஃப்ளைட் ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அதான் மேரேஜ் கூட வர முடியாமல் போயிடுச்சு, இல்லாக்க வந்திருக்கான் தெரியுமா, அவன் பாவம்டா, அவன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் சரியா, சின்ன இருந்து நிறைய விட்டு கொடுத்து பழகிருக்கான்டா, அவனுக்கு வந்து பெருசாக நம்ம எதுவுமே பண்ணவே இல்லைடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவனை எவ்வளோ பேர் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு ஒரு வார்ம்னஸ் தேவைப்படும் சரியா, நம்ம 2 பேரும் பார்க்கணும் ஆசைப்படுவேன், ஒரு அப்பா அம்மாவா ஒரு பையன் ஒரு அப்பா அம்மா பார்க்கணும் ஆசைப்படுவேன்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா, நம்ம போகணும்டா, நம்ம லவ் கேரை நம்ம கொடுத்தே ஆகணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க, நம்ம லவ் கேரை நமக்கு நீட் இப்போ நம்ம தேவைப்படும்டா, அவனுக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க, இல்லை இந்த வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க, ஓ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறியா சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, பாரு இங்கே இருக்கிறவங்களாம் செக்யூராக ஃபீல் பண்ணிருக்காங்க, நம்ம பையன் வந்துட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க சரியா சொல்கிறாங்க. நம்ம ஒரே மாதிரி பார்க்குறா சொல்கிறாங்க. சார் ஓகே, நீ ஒரே மாதிரி தான் பார்க்குற, அப்போ எல்லாருக்கும் அவங்க சிப்ளிங்ஸ் தானே சொல்கிறாங்க. 4 பேர் சிப்ளிங்ஸ் தானே, புரிஞ்சுக்க மாட்டாங்களா, அவங்க தம்பி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், செகண்ட் அவங்களாம் வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கான்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களா, ஒரு 1 வீக் அங்கே நம்ம விட்டுட்டு போகிறதுனால யாருக்கு வேறு சரியா, எல்லாரும் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க புரியுதா, யாரும் மெச்சூரிட்டி இல்லாதவங்களாம் இல்லை, எல்லாரும் மெச்சூரிட்டியான வேணா நான் கேரக்டர் கூட அப்பாயின் பண்ணுறேன் ஓகேவா, வீட்டை பார்த்துக்கிறதுக்கு மேடு கூட நான் அப்பாயின் பண்ணுறேன் ஓகேவா, பார்த்துப்பாங்க ஜஸ்ட் வா ஓகேவா, நம்ம ஒரு 1 வீக் போயிட்டு ஜிம் கூட ஸ்டே பண்ணி பார்த்துட்டு வரலாம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜின்னு பார்க்குறீங்க, இல்லை நான் இல்லாமல் சொல்கிறாங்க, ஜின் இங்கே பாரு நீ தான் அந்த வீட்டோட பில்லர் ஓகே, இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா, அந்த வீட்டை உன்னோட ரன் ஆகிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா, எனக்கு இந்த வீட்டில் எனக்கு யாருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாதானே, உனக்கு மட்டும் தெரியும் சரி, எல்லாரும் பார்த்து கவனிச்சு சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு ஒரு லைஃப் இருக்குது ஜின், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ ஓகேவா, நம்ம பையன் இருக்கான் அப்போ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு 4 பேர் ஒன்று தான் நம்ம ஜின் ஓகேவா, ஆனாலும் ஜின் பாவம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காண்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, இல்லை பரவாயில்ல என் பையனை புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. பாரு உன் பையனை புரிஞ்சுப்பான், நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் அவனும் ஒரு ஆர்டர் இருந்ததுன்னா அவனும் பாவம் இடம் அவன் ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, அப்படி கேட்பா நம்ம சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி சின்ன நம்ம திட்டுறாங்க. உன்னோட சொந்த பையனோட சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சரி ஓகே உனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தானே என்னன்னு சொல்ல சரியா, ஆனால் அதுக்காக இப்போ இவங்களாம் நீ இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்தாக்க இப்போ நீயே தான் பிரித்து காட்டுற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு நீ பிரித்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் இப்போ இவங்க ஓன் சிப்ளிங்ஸாக என்ன பண்ணியிருப்பேன், உன் தம்பி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போய் பார்த்துட்டு சொல்ல மாட்டியா உரிமையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன அமைதியாங்க சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, அப்படி சொல்லுங்க அப்படி கேளுங்க, அப்படி கேட்டு தானே அவங்க கேட்குறது காட்டு தானே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க, பாரு யாருக்குமே இங்கே வந்துட்டு நான் இல்லாமல் யாருக்கும் எதுவும் தெரியாது சரியா சொல்கிறாங்க. இதுக்கு நான் இல்லைனாக்கா யாரும் எதுவும் சரியாக ப்ராப்பராக சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க சொல்கிறாங்க. பாஞ்சினி அப்படி நினச்சிட்டு இருக்கா சரியா சொல்கிறாங்க. இல்லை நம்ம அவங்க தெரியாது சொல்கிறாங்க. நான் என் கூடவே இருக்க அதனால் நான் ஒய்யணும் இங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, என் கூடவே இருக்க அதெல்லாம் 2 பேர் இருந்தாக்கா அவங்க வீட்டுக்கு போவோமா, அவங்க எல்லாம் சொல்லிட்டு போகாமல் இங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்காக எப்படி அவங்க கூடவே இருக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்களும் ஹனிமூலம் போல சொல்லிட்டு கேட்குறாங்க சொல்லிட்டு அவங்க ஹனிமூலம் அவங்க போகவே இல்லையா, அவங்க கூட்டிகிட்டு போனாங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாரு நான் எப்படி கேட்கணும் புரியுதா, அவங்களுக்கு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது சரியா, எல்லா லைஃப்லையும் ப்ரைவசி கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே, உனக்கும் டைம் இருக்குது, உன் லைஃப் நீ தான் வாழணும் சரியா, மற்றவங்களும் நீ வாழ தேவையில்லை, உன் லைஃப் ஃபஸ்ட் நீ வாழ அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சின்ன என்ன சொல்லணும்னு கேட்குறதே இல்லைங்க, பாரு நம்ம நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன நம்ம பார்க்குறாங்க, பாரு சின்ன நீ ரொம்ப ரெகுலேட் பண்ணுவோம் சரியா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ ஜிம்மி பாவம்டா நம்ம பாருடா சொல்கிறாங்க. அந்த பக்கம் சின்ன வந்துட்டு இல்லை பேபி பிறக்கணும் போய் பார்த்தா போதும் சொல்கிறாங்க. என்ன இருக்கு ஆமாம் டேக் எப்படி ஃபஸ்ட்டு பேபி பிறந்துடும், அதுக்கப்புறம் நான் ஜிம்மி பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அவன் என் பையனை புரிஞ்சுக்கோ அவன் கோச்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறேன் உனக்கு திருத்த முடியாது சொல்லிட்டு நம்ம பக்கம் வெளில வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பார்ப்பா நம்மன்னு சொல்கிறாங்க, சொல்லுங்க அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க ஜின்னோட அப்பா அம்மா தான் நம்ம எங்களுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரணுமா சொல்கிறாங்க. இதுக்கு சின்ன நம்ம கேட்குறாங்க, எங்களுக்கு எனக்கு ஆன்சரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் நம்ம புரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஃபீலிங்ஸை எனக்கு புரியுது ஆண்டி சொல்கிறாங்க. 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸை போகும் சொல்லிட்டு ஜின்னு ஏன் அப்படி இருக்கணும், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், அந்த பையனை பற்றி யோசிக்கவே மாட்டான், மனசுக்குள்ள நினைச்சா கூட போதுமா, பாசம் அப்படி இருந்தால் மட்டும் போதுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கானே அப்படி சொல்லிட்டு மற்றவங்க பற்றி யோசிக்கிறாங்க, அந்த பையனை பற்றி யோசிக்கவே மாட்டான் அப்படி சொல்லிட்டு மாதிரி யார் இருப்பாங்க இந்த காலத்தில் அப்படி சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. இந்த பக்கம் சின்ன பக்கம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே ப்ரேயர் சொல்லிட்டு கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியும் அம்மா அவங்க ப்ரே பண்ணிக்கிறேன் என்ன சொல்லிட்டு சின்ன நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி சின்ன சைடு பார்த்தோம்னாக்கா ஜெக்கோட அப்பா அம்மா ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஜெமினை. நம்ம ஜெக்கோ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆனால் சின்னுக்கு அவங்க அப்பா அம்மா பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஜெமின் அப்படி கேஷுவலாக இருக்காங்க, ஒரு பாட்டுக்கு எப்பவும் போல இருக்காரு. இவங்க அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. 2
டேஸ் ஆஃப்டர் நம்ஜன் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுகா வராங்க. அப்பா சொல்றாங்க சொல்லிட்டு சுகா சொல்றாங்க நீங்க ஃபாரின் போறீங்களா சொல்றாங்க. ஆமா சுகா சொல்றாங்க. என்னப்பா சொல்றேன் பிசினஸ் ட்ரிப்பா கேட்கறாங்க. எனக்கு தெரியாம சொல்றாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பேக் இல்லை சுகா சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க நான் போறது உங்க தம்பி பார்க்க சொல்றாங்க. ஜிம்மு பார்க்கவா கேட்கறாங்க. ஆமா ஜிம்மு பார்க்க போறேன் அப்படி சொல்றாங்க. அப்பா சடனா சொல்றாங்க அம்மா எதுவும் சொல்லவே இல்லையே சொல்றேன் நான் சுகா கேட்கறாங்க. அப்போ நம்ம நம்பி பாக்குறேன். இல்ல அம்மா வரல நான் மட்டும் தான் போற சொல்றேன். நீங்க மட்டும் நானும் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸா சொல்றாங்க. அதாவது அம்மாவோட அப்பா அம்மா சொல்றாங்க. இருக்கு சார் தான் சொல்றாங்க. ஜிம்ல பார்க்கவே சொல்றாங்க. ஆமா அவங்க மேரேஜ் கூட வரவே இல்லையே சொல்றாங்க. அப்போ நம்பி பாக்குறாங்க. நான் சொல்றேன் இது சொல்லிட்டு இப்போ நம்பி நான் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு லிவிங் ஹால் போறாங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் ஜின்னோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம ஜின்னு பாக்குறாங்க. அம்மாப்பா எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் ஜின்னு பார்க்க ஜின்னு நம்ம பாக்குறாங்க. அது இதுக்கு உனக்கு சொல்றாங்க. சொல்லுங்க எங்க போறீங்க கேட்கறாங்க. என் கிராண்ட்ஸனை பார்க்க போறேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயாவை பாக்குறாங்க. நன்மா நீங்க எங்க போறீங்க சொல்றாங்க. ரெண்டு போற பாசுங்க ரெண்டுக்கா இருக்கு சொல்றாங்க. என் ஜிம்ல பாக்குறதுக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயாவுக்கு ஒரு மாதிரி இருக்கா அவன் மேரேஜ் கூட வரவே இல்லை அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பாக்குறாங்க. அவனுக்கு ஏதாவது ஒர்க் வந்துக்கூடாதான் வரல பேபி அப்படி சொல்லிட்டு காய் சொல்றாங்க. இப்போ நம்ம வைன் பாக்குறாங்க. வைன் என்ன இருக்காங்க. ஆமா இதனால மேரேஜ் கூட வராம போயிட்டான் பத்தி எனக்கு மாதிரி இருக்கும் அப்படியே ஒர்க் அவனுக்கு மேரேஜ் கூட அவ்வளோ பாரு ஒர்க் அவனுக்கு அப்படி சொல்றாங்க. வைன் கேட்கறா. இப்போ நம்ம நம்பி விடுறாங்க. வையான்னு சொல்றாங்க. வைன் பாக்குறாங்க. அப்பா சொல்றாங்க என்ன பேசுறது சொல்றாங்க. இல்லப்பா சொல்றாங்க. ஏன் அவனுக்கு மேரேஜுக்கு அவன் வரல அப்படின்னாக்கா அவனுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா வரதுக்கு வராம இருக்கிறதுக்கு சொல்றாங்க. அப்பா அந்த ரீசன் தெரிஞ்சுக்கணும் தோணவே இல்லையா கேட்கிறவங்க தம்பி தானே இந்த வீட்டுல நீ பாத்துக்கல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான் சின்ன வயசுல சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க சொல்றாங்க அவ்வளவு அக்கறை தான் உன் தம்பி போய் பாத்திர வேண்டியதானே சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க அவ்வளவு அக்கறை உனக்கு இருந்துச்சுனாக்க உன் தம்பி மிஸ் பண்ணி போய் பாத்திர வேண்டியதானே சொல்றாங்க. ஏன் அவங்களை பார்க்க முடியாது அப்படி கேட்கறாங்க. இப்போ நம்ம வாங்கி பாக்குறேன். அது இல்லப்பா அதே சொல்றாங்க. என்ன அப்படி கேட்கறாங்க. இல்லப்பா எதுக்கு நீங்க சண்டை கோவப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி கேட்கற சின்ன பாக்க என்ன நம்ம ஏன் கத்திட்டு இருக்கா சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல சுகா சொல்றாங்க. சுகா பண்ணு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே இருக்காங்க. நான் என் பையனை பார்க்க போறேன் சரியா சொல்றாங்க. கம்பெனி பாத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்பா சடனா சொல்றாங்க என் பையன் பிரெக்னெண்டா இருக்கான் சரியா நான் கிராண்ட் பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்றாங்க. அதுக்கு ஷாக்கா இருக்கு. என்னாச்சு ஜிம் பிரெக்னெண்டா இருக்கான் ஜெயோ கேட்கறாங்க. இப்போ நான் நம்பி பிரெக்னென்ட் ஆமா என் பையன் பிரெக்னெண்டா இருக்கான் சரியா அவனை பார்க்க நான் போறேன். அவனோட ஃபிளைட் ட்ராவல் பண்ண முடியாது சொல்லிட்டு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால தான் உங்க மேரேஜ் வர முடியல ஓகேவா. அவன் அதுக்காக கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். அவன் ஹஸ்பண்ட் கிட்ட ஓகேவா ஜெயிக்க தான் வந்தாங்க. அவனோட வர முடிஞ்சாக்கா கண்டிப்பா வந்திருக்கான் ஓகேவா. அவனுக்கு வரணும் ஆசை தான். அந்த சுச்சுவேஷன் வர முடியாது 2 years அவன் படிச்சுட்டு இருந்தான் ஸ்டடிஸ் எப்படி செய்யறதுன்னு வர முடியாது போயிடுச்சு ஓகேவா. எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அது மாதிரி அவங்க ரீசன் இருக்கு ஓகே சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்றாங்க. இந்த பக்கம் சின்ன ஒரு மாதிரி இருக்கு நம்பிச்சுனா நீ போறேன்ட்டு சொல்லவே இல்லை சொல்றாங்க. இப்போ நம்ம சின்ன நம்ம பாக்குறாங்க. ஏன் போறேன்னு சொல்லி தான் வந்துருப்பியா கேட்கறாங்க. இல்லம்மா அதை சொல்றாங்க. இப்போ டே பாக்குறாங்க. நீங்களும் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்களா கேட்கறாங்க. சின்ன ஒரு மாதிரி கதை சொல்றீங்களா நீங்களும் போய் டக்குன்னு யாருப்பா என்ன யார் பார்த்துப்பா சொல்லிட்டே கேட்கறாங்க. அப்ப சுகா பாக்குறாங்க. இல்ல டே அம்மா போல ஓகேவா அம்மா உனதான் பாத்துக்க போறாங்க சொல்றாங்க. அம்மா உனதான் பாத்துக்க போறாங்க ஓகேவா அப்பா மட்டும் தான் போறாங்க சொல்றாங்க. அப்புறம் நம்பிட்டு பாக்குறேன் யாராவது போட்டு வருவாங்க கேட்பாங்கன்னு பாக்குறாங்க. ஆனா யாருமே வந்து ரெடியா இல்லை. இப்போ எல்லாரும் பாக்குறாங்க. அப்படி பக்கம் ஜெயவை பாக்குறாங்க. இவ்வளவு சின்ன வயசுல இருக்கும் அவங்க பேர் பத்துக்கு நினைக்கிறேன். இப்பதான் படிச்சு முடிச்சான் சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பாக்குறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி ஸ்டடிஸ் பண்ணி முடிச்சிட்டான் அவனுக்கு ஏஜ் இருக்கு பேர் பத்துக்கு அவன் கரெக்டான ஏஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்றாங்க. பேபிஸ் தான் கான் கொடுக்குற ஒரு கிஃப்ட் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெயவை பாக்குறாங்க. சரி சொல்லிட்டு காய் பாக்குறேன் பேபி நீ தான் லேட்டா கத்துக்கலாம்னு சொல்ற ஜிம்மும் லேட்டா கத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயவை பாக்குறாங்க. இல்ல அது இல்ல சொல்றாங்க. வாங்கி பாக்குறா. அப்பா நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா சொல்றாங்க. ஏன் நீ வரியா கேட்கறாங்க. இல்லப்பா எனக்கு ஒர்க் இருக்கு நான் கேட்டேன் அப்படி சொல்றாங்க. இப்போ அவன் நம்பி பாக்குறாங்க. ஓகே அப்ப நான் போயிட்டு வரேன் சொல்றாங்க. அப்ப ஜிம் பார்க்க நம்பிச்சுடா நீ முன்னே சொல்லியிருந்தாக்கா நான் ஜிம்முக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன் சொல்றேன். என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பா நம்பின்னு கேட்கறாங்க. இல்ல அவங்க பிடிச்ச சொல்றாங்க ஃபுட் ஏதாவது சொல்றேன் அங்கே கிடைக்காதா கேட்கறாங்க. அது சொல்றாங்க. ஏன் லண்டன்ல எது கிடைக்காதா என்ன அப்படி கேட்கறாங்க. இப்போ நம்ம ஜின்னோட பாக்குறேங்கப்பா நான் ரெடி பண்ணிருக்கேன் சரி எங்க ஆன்சருக்கு எல்லாம் பிடிக்குமோ நான் பார்த்துட்டு ரெடி பண்ணிருக்கேன் சரியா நான் கொடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஜின்னோட அம்மா சொல்றாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா ஏமா அப்படி பேசுறீங்க அப்படி சொல்றாங்க. ரெண்டா பேச சொல்றா கேட்கறாங்க. உனக்கு மனசாட்சி இருக்கா சொல்றாங்க. இப்பெல்லாம் பாக்குறேங்கிறாங்க அம்மா திட்டுறீங்க சொல்லிட்டு ஒயின் கேட்கறா. ஜெவா கேட்கறாங்க. சுகா கேட்கறீங்க ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு புரியாது உங்க அம்மா புரியும் சொல்றாங்க. அம்மா என்ன பண்ணீங்க ஏன் கிராண்ட் மட்டும் கோவப்படுறாங்க சொல்றாங்க. அதுல உங்களை பா சொல்றாங்க. இப்போ ஜின்னோட அம்மா திட்டுறாங்க. நம்பி நான் போலாமா சொல்றாங்க. போலாம் ஆண்டி நான் ஃபிளைட் ட்ராவல் ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது ஓகே நான் போயிட்டு வரேன் சேஃபா இருங்க சொல்லிட்டு ஒரு வேலை போயிடாரு. இப்போ கிராண்ட்மாக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கோவமாவும் இருக்கு. எனக்கு அந்த பசங்க 3 பேர் இருக்காங்க. இப்போ டேவோட டிராவல் பண்ண முடியாது. ஈவன் சுகா கூட சுகா கூட டேவ் பார்த்துக்காக இருக்காங்க. எனக்கு டே பிரெக்னென்ட் இருக்காங்க சரி அவங்க கூட வர அவங்க பார்த்துக்கிட்டாங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மற்ற எல்லாம் அவங்க சும்மா தான் இருக்காங்க ஃப்ரீயா தானே இருக்காங்க. ஏன் அவங்களாம் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடக்கூடாது அவங்களுக்கு பாசம் தான் அவங்களே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி நினைக்கிறாங்க. நம்பி பாக்குறாங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் ஏன் பையன் வந்துட்டு மேரேஜுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிக்க மாட்டான். அவனுக்கு வர ரொம்ப ஆசை. ஆனால் டாக்டர் வந்து டிராவல் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால தான் வராம இருக்கான். என் பையனுக்கு தெரியும் அவன் இன்னும் நினைக்கிறான் இன்னும் ஃபீல் பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு தான் போயிட்டு இருக்காங்க. 2 years நான் பார்க்க மாதிரி ஏன் தப்பு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்பிச்சு அதுக்கப்புறம் ஜின்னோட பேரண்ட்ஸுக்கும் கூட்டு போறாங்க. இப்போ ஜின்னு எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு அவரும் உட்காந்துருக்காரு. அவ்வளோ அழகு படுத்து பாக்குறாங்க. ஜிம்மோட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து பாக்குறாங்க. ஐம் சாரி எனக்கு தெரியல அப்பா வந்து ஒரு ஸ்டாண்ட் உன்னை பார்க்க வருவான்னு சொல்லிட்டு நினைப்பல அப்பாவுதான் உண்மையில பாசம் நினைப்பதுன்னு ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சாரிடா ஓகேவா சொல்லிட்டு ஜிம்மு ஃபோட்டோ பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன யூஸ் இருக்கு கலர்னால. இப்போ நம்ம ஜிம்மு தான் அப்படியே ஃபோட்டோ பார்த்து எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அதுல கோயின் வர அம்மா சொல்றாங்க. என்ன வயன் சொல்றாங்க. ஏமா நீங்க அடுத்துட்டீங்க சொல்றாங்க. ஒன்னு எடுத்து யார் சொல்றாங்க. இல்ல
அது சொல்றாங்க இல்லைம்மா என்ன வந்து நைட் விட்டு போயிருக்காங்களா சொல்றாங்க. ஆமா எனக்கு தூக்கம் வர எங்க தூங்கவா சொல்றாங்க. வாடா அது அப்பா இல்லை எங்க கொடுத்துறான்னு சொல்றாங்க. வா சொல்லிட்டு தான் அந்த போட்டோ எடுத்து ஓரமா வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க என்ன வயன்னு சொல்றாங்க. நான் மட்டும் கேட்பேன் தப்பாட்ட முடியுமா சொல்றாங்க. சொல்லுவேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வயன் தான் இல்ல டே வந்துட்டு அவங்க அம்மா வந்து சரியில்லை, உங்களுக்கு உங்க பேரண்ட் சரியில்லை, ஆனா உங்க ஃப்ரெண்டா இருக்க நீங்க அழகா பாத்துக்கிறீங்க. அப்ப நான் ஃப்ரெண்டாவது இப்படி பாத்துப்பீங்க, எனக்கு நீங்க என்னோட அம்மா தானே அழகா பாத்துப்பீங்களா சொல்லிட்டு மொயின் சொல்றா. இப்ப சின்ன பாக்குறாங்க இது என்ன கேள்வி, நான் பாத்து கொண்டேன் என்ன சொல்றாங்க. தேங்க்யூ அம்மா ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு உங்க சடனா இப்படி கேட்கறா சொல்றேன். இல்லம்மா நான் கேட்டேன் ஏமா ஜிம் பிரெக்னெண்டா இருக்கானே நீங்க ஏன் போட சொல்றாங்க. இல்லை எங்களோட பிரெக்னெண்டா இருக்காங்க. செகண்ட் வந்துட்டு உங்க எல்லாரும் யார் பாத்துப்பா, நான் எல்லாமே எப்படி நீங்களா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அது சரி நான் எல்லாமே நீங்க எப்படி இருப்பீங்க சொல்றாங்க. கரெக்டுதான்மா நீங்க எல்லாமே நாங்க இருக்க மாட்டோம் ஆப்செட் ஜிம் மாதிரி எங்களை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்றா. இப்ப ஜிட்டு பாக்குறாங்க. சரி சொல்லிட்டு ஹக் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அவர் தூங்கிடுறான். நம்ம சரி பார்த்தோம் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஜிம்முக்காக ஆல்ரெடி நிறைய பர்ச்சேஸ் பண்ண 2 days பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வெயிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக எடுத்து போறாங்க. இப்போ நம்ம ஜின்னோட அப்பா அம்மா இது நம்ம நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து லண்டன் ஏர்போர்ட்ல இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என் கிராண்ட் சார் பார்க்க போறோம்னு ஆசையா இருக்கு. அது பிரெக்னெண்டா இருக்காங்க பார்க்க ஆசை இருக்கு. நேற்று பார்த்த மாதிரி இருக்கு. நீ பிரெக்னெண்டா இருக்கானா சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க ஆமா ஆண்டி சொல்றாங்க. நம்ம தேங்க்ஸ் பா சொல்றாங்க. எதுக்கு ஆண்டி சரியில்லை, நீ யாவது ஜிம்முக்கு லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறீ, ஜின்னு தான் அப்படி இருக்கான்னு சொல்றாங்களா. ஆண்டி ஜின்னுக்கு பாசம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவன் சொல்றேன் ஏன்ப்பா அப்படி இருக்கான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாக்குறான். ஒரே மாதிரி பாக்குறப்போ இப்போ அவன் ஜிம்ல வந்து அவங்களும் ஒரே மாதிரி ஒரே சிப்ளிங்ஸ் தான் அப்படின்னாக்கா அவன் ஈஸியா சொல்லிட்டு வந்துருக்காங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ரீசன் இருக்கும் என்னை மற்றவங்களும் போக சொல்லாமல நீ யாருமே போக சொல்ல ஜின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க மெச்சூரிட்டி இருக்காங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான் அப்படி சொல்லி ஜின்னு அம்மா நினைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த சர்ப்ரைஸ் தான் போறாங்க. எனக்கு அவங்க ஜேக்கெட் ஆல்ரெடி அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இல்லை அங்கே போயிட்டு இருக்காங்க ஜிம்முக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் தான் உட்காந்துருக்காங்க. பெட்ல ஒரு டயர்டா இருக்கு அவருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறேன் என்னாச்சுமா சொல்றாங்க. தெரியல அவங்க ரொம்ப டயர்டா இருக்கு சொல்றாங்க. சரி சொல்றாங்க ரொம்ப வாமிட் பண்றல அதான் சொல்றாங்க. இப்போ ஜிம் படுத்திருக்காங்க பெட்ல. ஜெக்கி அழகா ஜிம்ல ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒர்க் போல சொல்றாங்க. பரவாயில்ல நம்ம கூடவே இருக்கான் சரியா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் தான் பக்கத்துல உட்காந்து ஜெக்கிடமா ஜிம்முக்கு டைமுக்கு ஃபுட் எல்லாமே அழகா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ வீட்டில் டோர் ப்ளஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா ஜெயிக்கிற அப்பா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே நம்பிச்சிட்டு பேரண்ட்ஸ் சொல்லி அதான் நம்ம ஜிம்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. அட வாங்க சொல்றாங்க. ஏன் சர்ப்ரைஸ் சொல்றாங்க. அது ஜிம்ல பார்க்கறதுக்காக வாங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் உள்ள வாங்க சொல்றாங்க. இப்போ 3 பேர் உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜின்னோட அம்மா பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் சரி கிராண்ட் சன் சொல்றாங்க. ரூம் இருக்காங்க சொல்றாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ரூம் கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிடுறாங்க. வாங்க சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறோம் சொல்லிட்டு மேலே ஸ்டெப் ஏறி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அங்க ரூம்ல நம்ம ஜேகே ஜிம்ல காலை ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அழகா லைட்டா அப்படி ஒரு மாதிரி அழகா மசாஜ் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம ஜிம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி படுத்திருக்காங்க. அது பாக்குறப்ப உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா ரூம் டோர் ஓப்பன்ல தான் இருக்கும். அது பாக்குறப்ப அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நம்ம ஜிம்ல நமக்கும் சரி ஜிம்மோட பேரண்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் ஜிம் ரொம்ப லக்கி தெரியுமா, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு அப்படி சொல்றாங்க. சரி இந்த ஜிம் ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும்போது அம்மாவே தேவையில்ல போ அப்படி சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னோட அம்மா கூட வராங்க. அவங்க கிட்ட வந்துட்டு அந்த கால் பிடிக்கிறாங்க. அப்புறம் ஜேக்கி திரும்பி பார்க்கணும் பார்த்தா ஜேக்கோட அங்கே ஜிம்ல கிராண்ட்மா தான் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜேக்கி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அந்த காலை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஜேக்கோட ஹேண்டுக்கு மற்ற ஹேண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. டக்குனு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜெயிக்க ஜிம்மு கிராண்ட்மா தான். ஜிம்முக்கு அவங்க கிராண்ட்மா பார்த்து என்ன சொல்றது எமோஷன் ஆகிட்டாங்க. கிராண்ட்மா ஜிம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மு கிராண்ட்மா பார்க்குறாங்க. என்ன பார்த்தாங்க என்ன கேட்குறாங்க. எப்போ வந்தீங்கன்னா ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ வந்து ஜம்முக்கு வந்துட்டு பாஸ்கெட் பெட் வந்துச்சு உட்கார வைக்கிறாங்க பெட்ல. இப்போ நம்ம நம்பிடும் நம்ம ஜிம்ல கிராண்ட் பா இருக்காங்க. அவங்களை பார்க்கவே அப்படின்னா சரி அவங்க கிராண்ட்மா பார்த்துமே ஒரு அப்படி ஒரு ஹாப்பினஸ். கிராண்ட்மா இது ட்ரீமா ஜிம் கேட்குறாங்க. ட்ரீம்ல செல்லும் அந்த ரியல் தான் சரியா சொல்றாங்க. அது சரி ரியல் தான் சரியா ட்ரீம்ல அங்கே பாரு அவங்க கிராண்ட்மா தொட்டு பாரு சொல்றாங்க. இப்போ ஜிம் கிராண்ட்மா தொட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஹாக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் ஹாக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க செல்லும் சொல்றாங்க. நல்லா இருக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னா சொல்றாங்க. ஆமா எங்க செல்லத்தை பார்க்க தான் வந்தேன் ஜிம்ல கிராண்ட்மா சொல்றாங்க. அப்படி லைட்டா ஹாக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம ஜிம் கூட பார்க்குறாங்க. பார்ப்பா ஜிம் இதெல்லாம் எமோஷன் ஆகக்கூடாது அவங்க அப்புறம் அழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. மிஸ் கிராண்ட்மா சொல்றாங்க. மிஸ் உங்க பாரு கிராண்ட் பண்ணிட்டு அழக்கூடாது பாருங்க அழக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறீங்க அதே சொல்றாங்க. அழக்கூடாங்க பாரு டேஸ் அவுட் பண்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அங்க பாரு சொல்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க அப்பாவும் கிராண்ட் ஃபார்ம் பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவங்க அப்பா பார்த்து இன்னும் மோர் ஹாப்பினஸ். ஜிம்ல அவங்க அப்பா பாக்குறாங்க. அவங்க அப்பா அப்படி கண்ணை பார்க்கவே புரிஞ்சுக்கிறாங்க. அவர் அப்படியே கன்ஃபர்ட் ஏற்று வந்துருக்கு. நம்பிச்சுட்டு எந்த பக்கம் ஜேக்கி பார்க்கறவங்க ரொம்ப எமோஷனலா இருக்கு. எனக்கு அவங்க அப்பா பார்க்குறப்ப அவர் எவ்வளவு பாசம் எவ்வளவு எமோஷனல் ஆகுறான். அது எவ்வளவு ஒரு ஹாப்பி ஒரு எமோஷனல் ரெண்டும் மிக்சட் ஆயிருக்கு. அப்போ ஜேக்கி ரொம்ப போயிட்டே இருக்கு. நான் பிரிச்சுட்டேன்னா என்ன அப்படி போய் பார்த்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அவர் பிரிக்கலாம் இல்ல அவர் ஒய்ஃப் வந்து அவர் கொஞ்சம் பிரைவஸா வச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. கூட வச்சுக்கணும்னு நினைச்சிருந்தா மற்றபடியே பிரிக்கும் அந்த தாட்டில் அவருக்கு இருந்தது இல்லை. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இப்போ எனக்கு 2 பேரும் க்ளோஸா இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவர் கூட மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டது. அந்த பிரிக்கும் இன்டென்ஷன் அவர் கிடையாது. இப்போ ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க.
இப்படி நினைக்கிறேன் என்னக்கா ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு எப்படி பார்த்தா நம்ம ஜேகே ஓகேவா அதான் இப்போ நம்ம ஜேகே நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பிச்சு தான் வந்துட்டு பார்த்துட்டு கிட்டே வராங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கிளம்ப கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. எனக்கு அவங்க ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இப்போ ஜிம்மு பார்த்து நம்பிட்டு பார்த்து ஜிம் டைட்டாகவே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் அப்படியே அவர் ஜஸ்ட்டில் போய்ட்டு ஹைட் ஆகிக்கிறாங்க. அப்படி ஃபேஸ் அப்படியே பறிச்சு வச்சுக்கிறாரு. அதுக்குள்ள அப்படி ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. இப்போ நம்பிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் அடுத்து நான் அந்த பக்கம் ஜிம்மில் கிளம்பி பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்படி இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. நம்பிச்சிருக்காங்க அவ்வளோ டேஸ் இருக்குது. அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்று பாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி ஜிம்மி எதுவும் பேசவில்லை. அவ்வளோ அழுதுருக்காங்க. நான் பக்கம் பார்த்து ரொம்ப அழுக வருது. பாவம் எப்படி எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க குழந்தை எல்லாரையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் மற்றவங்க யாரும் அவனுக்கு கேர் பண்ணுறதே இல்லை. ஆனால் அவன் தான் எல்லாரும் கேர் பண்ணுவாங்க. எப்பவும் பாசமாக இருப்பான் தெரியுமா. இப்படி வராமல் இருக்கனா கண்டிப்பாக குழந்தைக்கு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிம்மில் கிராண்ட் ஃபாதர் எப்படி பார்க்குறேன்ப்பா நீ ஏன் குழந்தை எங்களுக்கு பிரிச்சா சொல்கிறாங்க. அங்கிள் கிராண்ட் ஃபாதர் பிரிக்கும் நினைக்கவே இல்லை கிராண்ட்பா. எனக்கு அவன் கூட தனியாக எனக்கு பாஸ் வச்சா சொல்கிறாங்க. எனக்கு அவன் எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருப்பா ரொம்ப பாசமாக இருப்பான். எனக்கு அவன் என் கூட மட்டும் பேருக்கு சொல்லிட்டாங்க. புரியுது அதுக்காக அப்படியே இருக்கிறது ஒரே முறையே கூட்டி வரது வேறு சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட் நான் கூட்டி வந்து நினச்சேன் அந்த சுச்சுவேஷன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. என்னமோ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆனால் என்னால் பார்த்துட்டு எனக்கு புரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. சாரி கிராண்ட்பா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கும் கிராண்ட்பா நீங்கள் அவங்க கிராண்ட்பா மற்றவங்க யாரும் வரலையா சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லை சின்ன வர முடியல சொல்கிறாங்க. வர முடியாது ஆமாம் டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் வர முடியல மற்றவங்களும் பிஸியாகவும் இருக்காங்க அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க. அப்புறமா ஜெயிக்கோட அம்மாவுக்கு ரொம்ப வேலை இருக்குது. என்ன ஒரு தன்னோட அம்மா வந்துட்டு தன்னோட அவங்க பையனை பார்த்துக்காம சனி இல்லாமல் அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. ஓகே தப்பு கிடையாது. சனி நம்மள கேர் பண்ணலாம். சன்னும் சனிலாம் ஒரே மாதிரி தான். அப்படி ஒரே மாதிரி பார்க்குறது தப்பு கிடையாது நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக பையனை ஒருத்தவங்க பார்த்துட்டு போகக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு பையனை இப்போதைக்கு ட்ராவல் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க டாக்டர் விட்டு. அப்போ அவங்க பார்த்துட்டு போகலாம். ஜஸ்ட் 1 வீக் வந்து பார்த்துட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயிக்கோட நம்ம நினச்சிக்கிட்டு கேட்கல அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அது நம்பிட்டு ஹக் பண்ணி அவ்வளோ அழகாங்க. நம்பி பார்க்குறாங்க அழக்கூடாது சொல்கிறாங்க. ஒரு கண்ணு டேஸ்ட் அக்கௌண்ட் ஆகிட்டே இருக்குது. அது பார்க்குற ஜெயிக்கு ரொம்ப ஷாக்கிங் இருக்காரு. அதுக்கு ஒரு பார்த்து எப்படின்னா இப்போ அவர் கேள்விப்பட்டிருக்காரு நம்பிக்கை பற்றி. நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கு ரொம்ப கோல்டாக இருப்பாரு கேள்விப்பட்டாரு. அது இப்படிக்கா அவங்க வீட்டில் மட்டும் சாஃப்டாக இருப்பார். வேலை கோல்டான பாசம் நினைச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தாக்கா அவர் அழுதுகிட்டே இருக்காரு. அவர் பையன் அவ்வளோ பாசம் வந்து கேரிங். இப்போ நம்ம ஜின்னு நம்பி பார்க்குறாங்க. பாரு எவ்வளோ அழகாங்க நம்பின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஜிம்முக்கு அவங்க அப்பா அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா வரலையா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு நம்பிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்கிறாங்க. அம்மா வரலையா பையனை பார்க்க ஜிம் கேட்குறாங்க. அம்மாவுக்கு சொல்கிறாங்க பிஸியாக இருக்காங்க லாஸ்ட் கேட்குறாங்க. அது தேவை பார்த்துன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் ஜின்னு நம்பி தான் ஜிம் பேசுகிறாங்கப்பா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பேச கப் பண்ணுறாங்க. பாரு உனக்கு சொல்கிறேன் எனக்கு வருத்தம் இல்லைப்பா நான் புரிஞ்சுப்பேன் அம்மாவை. நான் அந்த அம்மா வந்து ப்ளீஸ் பார்க்காம விட்டேன் சாரிப்பா உங்களை அம்மாவை. அப்புறம் ஜோக்கியாங்க சிவாகியாங்க அப்புறம் யாரையும் வந்து பார்க்க வந்து ஏன் தப்பு தான் முக்கியம் மன்னிச்சுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. இந்த இப்போ ரம்ஜி பார்க்குறீங்களா எல்லாருக்குமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வந்து மாறும் ஓகேவா. அவங்க சுச்சுவேஷன் எடுத்துக்கு வந்து எல்லாரும் அவங்க அப்படியே மாறி ஆகணும் சரியா சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க சரி பிஃபோர் மேரேஜ் எப்படி இருக்கலாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சிப்ளிங்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே மேரேஜ் அந்த ஃபேமிலி கூட இன்லாஸ் ஃபேமிலி கூட ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் எல்லாமே மாறிட்டு ஓகேவா. அதுக்கு எதுவுமே அவங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரே மாதிரி இருக்க முடியாதுல எப்பவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஒரே மாதிரி இருக்க முடியாது ஓகேவா. ஃபஸ்ட்டு அப்பாவை மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. எதுக்குப்பா ஜிம் கேட்குறாங்க. இல்லை நான் வந்து 2 years வந்து பார்க்காம போயிட்டேன் அது என்னோட தப்பு தான் ஓகேவா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஆமாம் என்னோட தப்பு தான் ஓகேவா நான் வந்து பார்க்காம போனது என்னோட தப்பு தான் சாரி சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீசன் இருக்கும்ப்பா சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறாங்க அப்படியா என் பையனுக்கு புரியுமா சொல்கிறாங்க. எனக்கு புரியாதா நீங்கள் வராமல் இருந்துருந்தாங்க கண்டிப்பாக ரீசன் ஏதாவது இருந்திருக்கும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜிம் நம்பியும் சொல்கிறாங்க அச்சோ அப்போ உங்களுக்கு என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை இருக்கிறேன் ஓகே தான் நான் ஓகே சொல்லுவாங்க ஓகே தான் அது பிரச்சனை கொஞ்சம் போணுச்சா அப்புறம் நீ படிச்சுட்டு இருப்ப எப்படியும் சரி ஓகே நீ வர எங்கிட்ட ஃபோனில் எதுவும் பேசலையா சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகே உன் லவ் ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்களா சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறேன் எனக்கு அது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஹாப்பியாக எனக்கு அது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் அம்மா கூட மிஸ் பண்ணுவான் நீ சரியாக ஃபோனில் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருப்பான் சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ கூட அவனுக்கு சொல்கிறேன் தெரியும்ப்பா அம்மாவுக்கு என்னை பார்க்க வரணும்னு ஆசை தான் ஆனால் அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குல்ல சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன நம்பி பார்க்குறாங்க அம்மா மேலே கோவம் வரதா சொல்கிறாங்க. கோவம் வராது ஆனால் அந்த டைம் நான் ரியலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மாவா சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு அம்மாட்ட ஒரு ஹக் கிடைச்சது நல்லா இருக்கும் நான் இன்னும் மிஸ் பண்ணுறேன்ப்பா அம்மாவா ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு நம்பிட்டு கஷ்டமாக இருக்குது சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாசுரம் இல்லை சொல்கிறாங்க. அப்பா பாருங்கள் எல்லாருக்குமே அம்மாவோட ரைட்ஸ் இருக்குல்லப்பா சுகாவுக்கும் சரி ஜெயஹோப்புக்கும் சரி அப்புறம் எனக்கும் சரி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று வந்து அம்மா பார்க்கணும்ல சொல்கிறாங்க. பார்க்கணும் தான் ஆனால் அம்மாவுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் என்ன பண்ண முடியாது சொல்கிறாங்க. இது ப்ரெக்னென்ட் ஆகுது மட்டும்மா சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா இருக்கட்டும் டேவோட பேரண்ட்ஸ் தான் சரின்னு சொல்கிறாங்களே அம்மா பார்த்துக்கிட்டோம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் 1 week மட்டும் தான் வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அம்மா தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம்னு சொல்கிறாங்க. சின்ன நம்பி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி பேசுவாங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க. அது பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்
ட்ராவல் பண்ண கூட சொன்னாங்கப்பா சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்றேன். நீ வந்து பாசிட்டிவ் திங்க் பண்ண சரியா சொல்றாங்க. கண்டிப்பாப்பா ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்பி பாக்குறாங்க நான் அதுக்குள்ள கிராண்ட் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. ஆமா சொல்றாங்க. நீ எனக்கு ரொம்ப ஆசை ஃபோன் பண்ணி ஆசை கேட்குறாங்க. அப்பா சொல்றாங்க. இல்ல நீ அதை சொல்லதானே ஃபோன் பண்ண இந்த மாதிரி வந்துட்டு நீ ப்ரெக்னெண்டா இருக்க ஃபோன் சொல்லதானே ஃபோன் பண்ண அதுக்குள்ள உங்க அம்மா வந்துட்டு ப்ரெக்னெண்டா இருக்க சொல்றாங்களா கேட்குறாங்க. ஆமாம் பாஸ்டர் அதுக்கப்புறம் நீ சொல்ல கேட்குறாங்க. இல்லை அம்மா ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்களா எனக்கு அந்த டைம் எப்படி சொல்லவே தெரியலப்பா அதை நான் அமைதியாகிட்டேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறேன் எவ்வளோ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் நீ உன்னை பற்றி யோசிக்க மாட்டியா சொல்கிறாங்க. நீ மற்றவங்க பற்றி யோசிப்பியா நீ சொல்லுவேன்னா உன் அம்மாவும் சரி அப்படியே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. ஆனால் ஒரு டைம் நான் எனக்காக யோசிச்சுட்டேன்ப்பா சொல்கிறாங்க. எது ஜேகே உன்னை மேட்ச் பண்ணி நடிச்சது தனியாக கூட்டிட்டு வந்ததா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாஜி ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா. அப்படி பார்த்தா எல்லாருமே அவங்களுக்காக தான் யோசிச்சிருக்காங்க. ஷிவாக்கு இதுனாக்கா டேவ் பிடிக்கும். ஆனால் டேவோட வீட்டோட சண்டை வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்ட்டா. ஆனால் அதுக்காக நம்ம பார்த்து பர்சன் மேட்ச் பண்ணுறா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே இல்லையே. ஜஸ்ட் இப்படினாக்கா நம்ம கூட வந்தால் மேரேஜ் கேன்சல் பண்ணி என்ன பண்ணமோ நம்ம பிஹைண்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்மளுக்கு தெரியாமல். ஆனால் அவன் டேவ் விட்டு மோன் பண்ணவே இல்லை. சேம் பையனுக்கு என்ன விட்ட செட்டாக அவருக்கு பிடிக்கல. அவளோட இந்த அவளுக்கு செட்டாகல சொல்லிட்டு அவள் என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கா நீங்கள் எங்கே வர சொல்லிட்டு அவனும் லவ்க்காக சாக்ரிஃபைஸ்க்காக வந்திருக்கா. ஓகே அவங்க ஃபேமிலி விட்டுட்டு வந்திருக்கான். அதே மாதிரி நம்ம காய்கிட்ட கேட்டிருக்காங்க நீ என்னோட வீட்டுக்கே வந்து அவங்க மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு சேம் காய் வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்கள பாட்டுக்காக மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி தானே ஜேகே கற்பனையும் பண்ணியிருப்பேன். இதில் மற்றவங்களுக்கு பண்ணிக்கிற டிஃபரன்ஸுக்கு எதுவுமே இல்லையே எல்லாருமே கூட தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்பா என்ன ரொம்ப லாங்குவேஜ் சொல்கிறாங்க. அதில் போய் என்ன இருக்குது ஜேக்கோட ஒர்க் இங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்திருக்காங்க என்ன உனக்கே தெரியாமல் உன்ட்ட சர்ப்ரைஸாக அப்படி கூட்டு வந்துட்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் வந்து ஷாக்கு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா நம்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்தப்போ எனக்கு என்ன சொல்லவே தெரியலப்பா இங்கே வந்து பார்த்தாக்கா எனக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காருப்பா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அப்படியாமா எனக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்க எனக்கு தெரியும் அவன் ரொம்ப லவ் பண்ணுறா ரொம்ப பேச லவ் பண்ணுறா. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வகையில் எங்களை பார்த்தா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொன்னீங்களா என் பையனை பார்த்து ஃபஸ்ட்டு அது பார்க்க எனக்கு ப்ரௌடாக இருக்குது நம்பி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எல்லா பக்கமும் அப்படி தானே நம்ம பையனையும் நம்ம பொண்ணையும் லவ் பண்ணுற ஒரு ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் இருப்பாங்க. கேரிங்காக இருக்கிற ஒரு சனிலா ஒரு அன்றாட வந்து ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. எங்களுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களை பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பி தெரியுமா. ஜிம் அவங்க அப்பாவோட ப்ளஸ் டச் பண்ணி பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காரு. அது பக்கம் ஜங்குக்கு ரியலாக பர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அப்பா பையன் புரியுது இருந்தாலும் கூட ஜிம் உங்கள் அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு ஹெல்த்தில் ஓகேவா ஜிம் கேட்குறாங்க. அது பார்க்குற ஜேகேட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க நம்ம ஜிம் அவங்க அப்பா மேலே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகேலாம் அவங்க அப்பா கிட்ட மாதிரி பேச மாட்டார் இல்லையா அவர் நார்மலாக பேசுவார் ஃபார்மாக பேசிட்டு இருப்பாரு. இவர் வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு பாக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு அவங்க மார்னிங் பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கேட் அப்பா நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேக்கேட் அம்மா பாக்குறாங்க. ஆமாங்க ஆனா ஜிம்ல அம்மா அப்படி இருக்கக்கூடாதுங்க சொல்றாங்க. ஸோ ஜிம்ல அம்மா அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏதாவது அவங்க நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்றதா இல்லை எப்படி நினைக்கட்டும் தெரியலங்க. எனக்கு அவங்களுடைய எனக்கு எல்லாம் அவங்க வந்து ஸ்டெப் மாம் தானே ஸ்டெப் மாமா இல்லை ரியல் மாமா இருக்காங்க ப்ரௌடா தான் இருக்கு இவர் நினைக்கிறதுக்கு. ஆனா அவங்க ஒரே சன்னது பிரெக்னெண்டா இருக்காங்க அவங்க பார்க்கணும் ஆசை இருக்காங்க பாருங்க. ஜிம்ல அவங்க அம்மாட்ட ஒரு ஹக் நினைக்கிறாங்க அந்த ஹக் கூட கொடுக்க மாட்டாங்களா சொல்லி கேட்கறாங்க. சரி விட்டுமா சுச்சுவேஷன் அப்படி சொல்றாங்க. என்னவோ போங்க சொல்லிட்டாங்க நம்மளே பார்த்துட்டு நம்ம இருக்கோங்க இருந்தாலும் ஜிம்முக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அவங்க அம்மா பார்க்கணும் ஹக் வேணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா சொல்றாங்க. சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜேக்கோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குங்கப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்கப்பா வாங்க சாப்பிடலாம் ஆண்டி ரூமில் குக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஆண்டி ரூமில் குக் பண்ணுவாங்கப்பா வாங்க சொல்கிறாங்க. ரம்ஜின் தான் மெதுவாக இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மெதுவாக இருந்தாங்க. இப்போ ரம்ஜின் ஜிம்மில் போய் இறங்கி வராங்க. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸாக உட்கார வச்சுட்டு நம்ம ஜிம் தான் கிராண்ட் ஃபோட ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. கிராண்ட் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா இப்போ தான் கிராண்ட் ஃபோ கணக்கு தெரியல நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிராண்ட்மா இருக்கிற அப்பா அதுக்கப்புறம் நான் சொல்கிறாங்க. அச்சோ சாரி ஜிம் இந்த அழகிட்ட கொஞ்சம் இருக்காங்க கிராண்ட் ஃபோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உட்காருங்க 2 பேரும் 3 பேரும் உட்காருங்க. ஜிம்மில் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க என் கையில் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறேங்க இங்கே உட்கார சொல்கிறாங்க. ரம்ஜி தான் கையில் ஃபீட் பண்ணுறாரு சாப்பிட சொல்லி ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு கலர் டேஸ் வந்துட்டே இருக்கு. அந்த பக்கம் ஜேக்கேட் அம்மா டேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அச்சோ வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் ஆண்டி சொல்லிட்டாங்க. சரி தெரியுது சரியா நீ ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ஜி ஃபோட்டோ ஃபீட் பண்ணுறாங்க. ரொம்ப சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ ரம்ஜி ஜிம்முக்காக நிறைய திங்ஸ் வந்துருப்பாங்க. நம்ஜிக்கு ஜேகேக்கு அப்புறம் ஜேக்கேட் பேரண்ட்ஸும் கிஃப்ட் வந்துருப்பாங்க கொடுக்குறாங்க எல்லாமே. இப்போ ஜேக்கேட் அம்மா பார்க்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்பா எனக்கு பிடிச்சதான் சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் உனக்கு பிடிக்கும்ல சரி வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிராண்ட்மா தான் கிராண்ட்மா ஆனதுக்கு பாரு பாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அங்கே ரியல் பிக்கல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கொரியன் ஒரிஜினல் பிக்கல்லாம் வாங்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க ஹேண்ட்மேடாக பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ச்சலாம் உனக்கு எப்பெல்லாம் பிக்கல் சாப்பிடுறோம் அப்புறம் சாப்பிட எடுத்து வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ கிராண்ட்மா ஜிம் எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக இல்லை நிறைய கிஃப்ட் வந்துருக்காங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குங்கப்பா என் கூட சொல்கிறாங்க உன் கூட 1 வீக் ஸ்டே பண்ணுற ஓகேவா சொல்லிட்டாங்களா அதுக்கு மேலே ஸ்டே பண்ணுமா கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் போகணும் அப்புறம் அங்கே கூட ஒர்க்லாம் பார்க்கணும்ல எனக்கு 1 வீக்கே போதும்னு சொல்கிறாங்க. அப்படி 1 வீக் போதும் பையனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள் டயர்டாக போய் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே நாளைக்கு நம்ம வெளியே போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறோம் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜேகே அங்கே நாங்கள் சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரூமில் தூங்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்பி போய் படுத்துறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ரன் பண்ணி ஜிம் கூட பேசிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கல அவங்க ஜிம்மில் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க கை காலம் பார்த்து கொஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க நான்
கிராண்ட்பா சொல்றாங்க. என்னப்பா சொல்றாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்றாங்க. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்ப்பா. ஏன்ப்பா ஜிம் வந்து கேட்கவா சொல்றாங்க. கேளுங்க கிராண்டி ஜிம் சொல்றாங்க. அப்போ உங்க கிராண்ட்மா தான் நான் உங்க கூட ஸ்டே பண்ணிக்கவா சொல்றாங்க. என் கூடவா, என் கூட நிஜமா ஸ்டே பண்ணிக்க போறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஆமாப்பா உங்க கூட நாங்கள் ஸ்டே பண்ணிக்கவா, இங்க உனக்கு பேபி பிறகு நாங்கள் இருக்கவா சொல்றாங்க. உங்க இல்லாஸ் ஓகேவா இருக்குமா கேட்குறாங்க. அப்போ ஜெயிக்கிழமை வராங்க. இது எனக்கு என்ன கஷ்டம் சொல்றாங்க. அது மாசம் எங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்களும் எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தானே, நீங்க ஜிம்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. எங்க வீட்டுல நிறைய ரூம்ஸ் ஓகேவா, உங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், நீங்க தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம் ஓகே, ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே என்ன சொல்லுவாங்க ஜிம் நிற்கிறாங்க. இப்போ ஜிம் தான் நன்மா இங்கே இருங்க வந்துடுறேன் சொல்றாங்க. சரிப்பா சொல்றாங்க. இப்போ பக்கம் ஜேகே பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க ஜிம்ல கிராண்ட் பேரண்ட்ஸ். அப்போ ஜிம் மேலே போறாங்க. பார்த்தா ஜேகே ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க. உட்கா சொல்றாங்க. ஜேகே பார்க்குறோம் சொல்லி ஜேகே எப்படி கையை நிட்டுறாங்க. ஜிம் கிட்ட போறாங்க. அப்போ ஜேகே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சொல்லுமா என்ன வேணும் செக் கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு பண்ணுங்களா ஜிம் தான் ஜேகே ஷேர் பண்ணி முடிச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ப்ளே பண்ணுறாரு. சொல்லுமா என்ன வேணும் செக் கேட்குறாங்க. அதே சொல்றாங்க. கிராண்ட்பா இங்கே ஸ்டே பண்ணி நினைக்கிறாங்க, இருக்க முடியுங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு நான் ஆல்ரெடி பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஓகே, ஆக நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு பேனிக் ஆகுது ஓகேவா, என்னக்கா நான் ஒரு அழகான ஃபேமிலி பிரிச்சுட்டு ஃபீல் ஆகுது சரியா சொல்றாங்க. அப்பெல்லாம் இல்லை என் காஸ்ட் இல்லைடா மாமன் அப்பா ஹக் பண்ணிட்டு போ, நீங்கள் அப்பாவை பார்த்துப்போ, அந்த கண்ணு தெரிஞ்ச ஏக்கம் அந்த பாசம் அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. எனக்கு நீ எனக்கு சொந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பு இல்லை சரியா, நம்ம கூட்டிட்டு போய் பார்த்துருக்கணும், கூட்டிட்டு போய் காமிச்சிடணும் ஓகேவா. என் கூடவே வச்சுக்கணும் நினைக்கிற தப்பு கிடையாது, என் மேலே நிறைய லவ் கேர் கொடுக்கணும்னு நினைக்கலாம் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க லைஃப் இருப்பாரு தானே, நம்ம ஒரு டைம் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்குல்ல அப்படி சொல்றாங்க. சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்து கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டு ஓகேவா சாரி சொல்றாங்க. நான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறப்போ நம்ம போகிற சுச்சுவேஷன் ஆச்சு, இதுக்கு ரீசன் நான் தானே, நம்ம ஃபேமிலி யூஸ் பண்ணுறது ரீசன் நான் தானே சொல்றாங்க. அச்சோ அப்படி இல்லைங்க, நீங்க எவ்வளோ லவ் பண்றீங்க நான் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன் அஜிம் சொல்றாங்க. என்னோட மொத்த ஃபேமிலி நீங்க எனக்கு கூட கிளியர் அஜிம் கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக இல்லை, நான் ஹாப்பியாக இல்லாமல் இருந்தாங்க, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வேணும் வேணான்றது எல்லாமே பார்த்து எல்லாம் பண்ணீங்க, நான் கேட்காம எனக்கு எல்லாம் பண்ணீங்க ஜம்கா, எனக்கு இங்கே எந்த ஒரு குறையுமே வச்சு தெரியுமா, நான் உங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பேசலாம்னு சொல்றாங்க. இல்லை எனக்கு எதுவும் கிட்டே போச்சு, உங்க அப்பா நீ பார்த்து ஒரு மாதிரி கண்ணில் அவ்வளோ ஒரு எமோஷன் தெரிஞ்சிச்சு, நீ அவர் பேச கப்பனி எனக்கு அந்த செகண்ட் ஒரு செகண்ட் பாசிட்டிவ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் பாசிட்டிவ் செகண்ட் அதை பார்க்குறப்ப ரொம்ப எமோஷன் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போறேன், என்ன கொஞ்சம் எனக்கு ஒரு பையனும் பொண்ணும் பிறந்துருவா, இதே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு ஒரு அஜய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குங்க அச்சா அங்கே அப்படி சொல்லக்கூடாது சரியா சொல்றாங்க. இல்லை எனக்கு அப்போதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நான் பிடிச்சிட்டு நம்மளோட அப்பா மட்டும் சொல்றாங்க. அப்படி இல்லவே இல்லை அங்கே அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, நீங்க ரொம்ப லவ் பண்றீங்க ஓகேவா, என் வந்து எவ்வளோ கேர் பண்றீங்க, நான் மிஸ் பண்ணவே இல்லை, ஸ்டார்டிங்ல மிஸ் பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன், போக போக நானே ரொம்ப ஹாப்பியாக தானே இருந்தாங்க ஜிம் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு நிறைய விஷயம் மாறல, நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகுங்களா, அதுக்கு எதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஜிம் சொல்றாங்க. இல்லைடா மாஸ்டர் வில்லேஜ் உங்க எவ்வளோ சுச்சுவேஷன் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அதுக்கு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும் சரியா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்றாங்க. பாருங்க சுச்சுவேஷன் மாறலாம் ஓகே, நம்ம கேரக்டர் மட்டும் தான் மாறக்கூடாது ஓகேவா. நான் ஸ்டில் இப்போ வரைக்கும் இல்லை பேரண்ட்ஸ் என்ன சிப்லிங்ஸ் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் யாரும் லவ் பண்ணாமல் இல்லவே இல்லை நினச்சிட்டே தான் இருக்கேன். ஆனால் என்னோட லவ் ஷோ பண்ணுற டைம் எனக்கு கிடைக்கல ஓகேவா, கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட பேசி பார்க்க முடியாத சுச்சுவேஷன் நான் லாங்கில் இருந்தாலும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கு ஓகேவா. அதை அவங்க புரிஞ்சுட்டா மட்டும் எனக்கு ஒரு எதுவுமே வேணாம் ஜம்கா, எனக்கு தெரியும் என் அம்மா என்ன லவ் பண்ணுறாங்க, என் அப்பா லவ் பண்ணுறாங்க, என் சிப்லிங்ஸ் லவ் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் அது புரியுதுனா, எல்லாருக்கும் அந்த கரெக்ட் டைம் வர இல்லை, அப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க ஓகே. அதுதான் அஞ்சுமே சொல்றாங்க. செக்கி பார்க்குங்க சொல்றாங்க. இப்போ அம்மாவுக்கு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசை இருக்கும், நீங்க நினைக்கிறீங்களா என் அம்மாவுக்கு பாசம்னு சொல்றேன். இல்லை கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்கும். ஆமா என் அம்மாவுக்கு மேலே ரொம்ப லவ் கேர் இருக்கு, இவனை நினைச்சு அவங்க அழுதுட்டு கூட இருப்பாங்க. ஆனா என்ன அப்படி அவங்க பார்க்க வந்துட்டாக்க மேபி அவங்க யாரும் ஃபீல் பண்ண நினைச்சிருப்பாங்க சொல்றாங்க. உனக்கும் உன் அம்மா மேலே எனக்கு என் அம்மா மேலே கோவம் இல்லை சரியா, என் அம்மா எனக்கு மேலே ரொம்ப கேர் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் என் அம்மா என்கிட்ட சொன்னாதான் எனக்கு புரியும், அதை ஷோ பண்ணதான் எனக்கு நான் புரிஞ்சு பண்ணா அப்படி எதுவும் இல்லை சரியா. என்னால என் அம்மாவோட ஃபீல் பண்ண முடியும். என்ன இப்போதைக்கு நான் ஒரு ஹக் வேணும்னு நினைச்சேன், அது மட்டும் அம்மாட்ட தான் கிடைக்கல, அது ஒன்று தான் மிஸ் பண்ணுறது தெரியுமா அஜிம் சொல்றாங்க. இருந்தாலும் கூட நான் இன்னொரு அம்மா கிட்ட தான் இப்போ இருக்கா சொல்றாங்க. செக் பார்க்குங்க அதை சொல்றாங்க. நீங்கள் இன்னொரு அம்மா தெரியுமா, என்னோட செகண்ட் மாம் நீங்கள் தெரியும், அப்படிக்கும் நான் ஏன் மிஸ் பண்ண போகிறேன். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிருக்காங்க செக் நெக்கு. செக் பார்க்குங்க அதை சொல்றாங்க. நீங்கள் எனக்கு ஒரு அம்மா தெரியுமா, நீங்கள் எனக்கு அவ்வளோ லவ் கேர் கொடுத்துருக்கீங்க, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது உங்க கூட தான் சரியா. என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண பாசம் நீங்கள் தான். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் 4 வீக்ஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சாரி சொல்றாங்க. நீங்க சாரி சொல்லக்கூடாது ஓகேவா, நீங்க என்ன ஹஸ்பண்ட் ஓகேவா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க எப்போ ஒரு டாக்டரா இருக்கணும் புரியுதா சொல்றாங்க. அப்புறம் எங்க வீட்டுல ரொமான்டிக் ஹஸ்பண்ட் சொல்றாங்க. சரி பாருங்க அப்படியே ஆமா எனக்கு உங்க எல்லா சைடும் பிடிக்கும் ஓகேவா, நீங்க எனக்கு வீட்டை ஃபீல் பண்ணாங்க ஓகேவா, நான் ஹாப்பியா இருக்கேன், கண்டிப்பா அம்மா வண்டி வரதா போறாங்க பார்க்கதான் போறாங்க ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஜேகே மேலே கோவம் வரதில்ல, நீ வெறுத்த மட்டும் நான் எதுக்கு உங்களுக்கு வெறுக்க போறேன், பாருங்க நான் உங்களுக்கு வெறுத்தேன்னு வச்சுக்கலாம், அந்த வேர்ல்டு இல்லை இருக்கும் ஜிமின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க அப்படி நினைச்சிக்கலாம் வச்சுக்கலாம், ப்ராமிஸ் தான் நீங்க நான் உங்களுக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அந்த வேர்ல்டு இருக்க மாட்டேன் ஜிம் சொல்றாங்க. ஜேகே பாருங்க பேசாது ப்ளீஸ் ஐம் சாரி ஜேகே சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி எமோஷனலாக பேசாதீங்க ஓகேவா, நம்ம ஃபீல் பண்றது இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்கறதா வச்சுக்காதீங்க ஓகேவா ஜிம் சொல்றாங்க. நீங்க எப்பவும் போடாங்க ஓகே ஜிம் சொல்றாங்க. ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி இந்த மாதிரி பேசாது ஓகேவா, நான் வந்துட்டு சொல்றாங்க. நீங்க விட்டு எங்கே போகிறது, நானே எங்கே போக மாட்டேன் ஓகேவா சொல்றாங்க. நான் கில்ட்டி ஃபீல் பண்ண மாட்டேன் சரியா, நான் எப்போ
எப்பவும் இதே மாதிரி இருப்பா. இவன் நீங்கள் எந்த டாக்ஸியை லவ் பண்ணால் கூட ரொம்ப இருப்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம் ஜெகி பார்க்குங்க. அப்படி ஆமாம் ஓகேவா, நம்ம இப்படி தான் இருப்போம் புரியுதா சொல்கிறாங்க. ஜெகிட்ட டாக் பண்ணிக்கிறாங்க. சாரி, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டா கூட நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, அப்படி தப்பு பண்ண கூட நான் வார்னிங் பண்ணுவேன் ஓகேவா, நான் சரி பண்ணுவேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குங்க இப்போ ஜிம் தான் நீங்கள் எந்த தப்பும் பண்ணதில்லை சரியா சொல்கிறாங்க. இல்லைடா மாஸ்டருங்க பாருங்கள், ஜஸ்ட்டு நான் எங்கள் அப்பா அம்மா பார்க்காம இருந்தது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜெகி சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம்க்கா சரியா, அவங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வர முடியாமல் வந்துச்சு, எனக்கு போக முடியாது போயிட்டு பார்க்க முடியாத சுச்சுவேஷன் அவங்க தானே சொல்கிறாங்க. ஆனால் சுச்சுவேஷன் ரீசன் நான் தானே சொல்கிறேன் பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குங்க. நிஜமாக சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. சரி ஓகே, உன்னுடைய அம்மா தான் பிஸியாக இருக்காங்க, டீ சுகாவில் வர முடியாது, மற்றவங்களும் ஏன் வரல சொல்கிறாங்க தெரியலையே ஜிம் சொல்கிறாங்க. நீ கேட்கலாம் அப்பாட்டா சொல்கிறாங்க. இல்லை மேபி அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வராமல் போயிருக்கலாம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் என் அப்பா வந்து அதுவே ஹாப்பி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்பா அப்புறம் கிராண்ட் கன்ஃபார்ம் வந்துருக்காங்க, அதுவே ஹாப்பினஸ் தான். அப்புறம் கிராண்ட் கன்ஃபார்ம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறேன் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்கா. ஜிம் ஜெக்கு லிட்டர் பெக் பண்ணுறாங்க. தேங்க்யூ மட்டும் தான் சொல்கிறாங்க. அதுக்கு லிட்டர் பெக் பண்ணுறதே சொல்கிறாங்க. பெக் வேணா கிஸ் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்படியே சரி இப்போ ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாரு நான் என்ன பண்ண மிஸ்டேக் பண்ண கூட சொல்லி விட்டு அதுக்கப்புறம் நீ ஓப்பனாக சொல்லு ஜங்கா அப்படி பண்ணுறீங்க ரொம்ப ஹார்ட்டாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. பாடா முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பேசவே மாட்டேங்க தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச மட்டும் பண்ணணும்னு சொல்லுவீங்க, இப்போ பார்த்தாக்கா சொல்கிறாங்க. சரி இந்த மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்க தெரியுமா, இப்போ தான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் இப்போ மட்டுமே இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பேபி வர போகிறேன்னு அதை நீங்கள் வந்துட்டு இப்படியே யோசிக்கிறீங்களா, நான் ஹார்ட் ஆகிடக்கூடாது, நான் வந்துட்டு நம்ம ஹாப்பியாக நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நாங்கள் பாரு பேபி ஃபர்ஸ்ட் பேபி வந்து இப்போ தான் வரான் சரியா, நீ தான் ஃபஸ்ட்டு பேபி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஓகேவா, நீ அப்படி நினைக்காத ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. சரி எனக்கு விஷயம் புரிய மாட்டேது சரியா, ஈவன் என் அப்பா அம்மா ஸ்டே பண்ணுற முன்னாடி வரைக்கும் நம்மளோட பேரண்ட்ஸ் லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, நம்ம மிஸ் பண்ண ஒரு ஃபேமிலி விட்டு வந்தாக்கா எவ்வளோ மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, எனக்கு நான் தனியாக வளர்ந்ததுனால. ஆனால் இப்போ என்னோட அப்பா பார்த்து ஹக் பண்ண தெரியுமா, எனக்கு அப்போ தான் அந்த ஃபீல் வந்து தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்போம், மனசுக்குள்ள எவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும் சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆசைப்பட்டாலும் உடனே சொல்லிட்டு நான் பண்ணுற உனக்காக சரியா சில விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. ஜிம் சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை நான் உன்கிட்ட கேட்டேன், என் கூட ஜிம் சொல்கிறப்போ நீ என்கிட்ட எதுவும் சொல்லுவீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஆர்கியூ பண்ண தோணுதா சொல்கிறேன். ஏன்டா மாஸ்டர் பிகாஸ் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதனால தான் எனக்கு உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண தோணலை, நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறப்போ எனக்காக நான் அது விளையாட்டாக உங்கள்கிட்ட பேசுகிறப்ப கேஷுவலாக சொன்ன விஷயங்களை கூட அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நோட் பண்ணிட்டு எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணீங்க, அதெல்லாம் எத்தனை பேர் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். அப்படி ஆமாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஹஸ்பண்டுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன், அதே எனக்கு ஒரு பெரிய லவ் தானே எனக்கு, நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிற விஷயம் நான் பேசுகிறப்போ நீங்கள் எவ்வளோ தான் நோட் பண்ணுவீங்க, நான் எதுக்கு ரசிக்கிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு இப்போ என்னை எவ்வளோ என்ன பார்த்து நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்ட தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு, நிஜமாக நான் சொல்கிறேன் உங்கள் காஜ்மே ஹக் பண்ணிக்கிறேன்க்கா, எனக்கு அது போதும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கலாம். சரி ஓகே நன்மை கண்டிப்பாக ரூம் வந்து ரெடி பண்ணி தரீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜெகி சொல்கிறாங்க. சரி சிவி நான் வெளியே அரேஞ்ச் போயிடறாங்க. ஜெகி போய்ட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கே ரொம்ப ஸ்டே பண்ணி போகிறாங்க, அதுக்காக எல்லா பஸ்ட்டும் பண்ணி தராங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம நம்பிச்சு அவங்க எல்லாரும் வெளில போகிறாங்க, ஷாப்பிங் போகிறாங்க. நம்பி விட்டு நிறைய வாங்கி தராங்க. ஜிம்முக்கு ரொம்ப வாக் பண்ணவே இல்லை, கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிருப்பாரு. நம்பிச்சு விட்டு இப்படி எல்லாமே பார்த்து வாங்கி தராங்க. இது பிடிக்குமா இது வாங்கி தட்டா கேட்குறாங்க. இல்லை பாதி வேண்டாம் அதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் நம்பிச்சு மூவிக்கு போய் தேட்டர் போய் மூவிலாம் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக. ஜிம் நம்பிச்சு 1 வீக் வந்திருப்பாங்க. ஜிம் நம்பிச்சு கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஜெகி உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ ஸ்பெண்ட் பண்ணது விட்டுருப்பாங்க. இப்போ ஜிம் நம்பி பார்க்குறாங்க. அப்போ உங்கள் ஆட்டு நீங்கள் இங்கே இருக்க போறீங்களா சொல்கிறாங்க. ஆமாப்பா அங்கே வந்துட்டு அவங்களுக்கு அங்கே வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்கீங்க, ஆனால் இந்த பக்கம் ஜிம்முக்கு யாரும் இங்கே இருக்காங்க, நம்ம ஜெகி இருக்காங்க. ஜெகி அப்போ அழகாக பார்த்துக்கிறாங்க, சும்மா சாப்பிடாது மிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்ம சைடு யாருமே இல்லை. செகண்ட் எனக்கு கிராண்ட் சன்ப்பா, எனக்கு ஒரே கிராண்ட் சன் நான் சொல்கிறாங்க. அப்போ நம்பி புரிஞ்சுக்கிறாங்க. எப்போவுமே நம்ம நம்பி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க யாரையுமே வந்துட்டு, அவங்க பிள்ளைக்க ஜின்னையும் சரி மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஜின்ன வந்துட்டு பிள்ளைக்க அவரே குழந்தைங்கள தன்னோட குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லி பிள்ளைக்க பார்ப்பாங்க, அவங்களும் குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட அவங்களோட ரியல் கிராண்ட் சன்றது ஜிம்மு மட்டும்தானே. அதனால் அவங்க சொல்கிறாங்க நான் ஜிம்மை பார்த்து நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆண்டி புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் ஜிம்மு கூட இருக்க போகிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. சரிப்பா நாங்கள் பார்த்துருவோம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணி ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு சேவ் பார்த்தாங்க சொல்கிறாங்க. சரிங்கப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ நம்பிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மி கேட்குறாங்க என் ஜிம்மி எப்படி இருக்காங்க சொல்லிட்டு நல்லா இருக்காங்க சொல்லிட்டு இப்போ ஜெகப்புறம் பார்த்துருக்காங்க. எப்படி இருக்கான்ப்பா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்காங்க ஜெகப்புறம் சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக போயிடுறாரு. வேறு எதுவும் சொல்ல அவருக்கு என்ன வார்த்தைனாக்க இவங்க யாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கவே இல்லையா அப்படி சொல்கிறாங்க. சரி யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே அவங்களுக்கு மனசுலேருந்து வரணும், பார்க்கணும் நம்ம தம்பியை பார்க்கணும் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு அந்த காட்டு வருமே தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ காய் நம்பிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நைட்டு நம்பி வெளில உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டோட கார்டனில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம காய் வராங்க.
அங்கிள் சொல்றாங்க, சொல்லு காய் என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்பேன், தப்பா எடுக்க மாட்டீங்களா சொல்றாங்க. நான் தப்பா எடுக்க முடியும் கேள்வி சொல்றாங்க. அப்போ நம்ம காய் கேட்குறாங்க, ஜிம்மி இப்படி இருக்கான்னு சொல்றாங்க. இதான் தப்பு, இதான் இப்படி கேட்டியா சொல்றாங்க. இல்லை நான் அது கேட்கல சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஜிம்மி நல்லா இருக்கான், வேற என்ன கேட்கணும்னு சொல்றீங்க. இல்லை ஜேவுக்கு வந்து உங்க கூட வரணும்னு நினைக்கவே இல்லை, ஈவன் ஒயின் கூட வரணும்னு நினைக்கல. சுகாவும் இப்போதைக்கு வரல சுச்சுவேஷன், அதனால அவங்க கூட கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தெரியல. அவங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம அஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு காயை பார்க்கறது விளையாட்ட பையனா தெரியும், நல்லா இருக்குமே, சும்மா ஹோப்பு வருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு புரியுது எல்லா ஃபீலிங்ஸுமே. இப்போ நம்ம அஞ்சு காயமும் விட பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்னக்கு எனக்கு ஏன் தெரிய நினச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரிய நினச்சிட்டிங்களா, நீங்கள் நினைக்கிறீங்க மனசில், எனக்கு ஏன் மனசு அது இருக்கே சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. மாமா அங்கிள் எனக்கே என் மனசு இருக்குது, இவன் முன்னாடி சொல்லியிருந்தாக்கா நான் கண்டிப்பாக உங்க கூட வந்திருப்பாரு சொல்கிறாங்க. என்னக்கு ஆமா, நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக உங்க கூட வந்திருப்பாரு, நம்ம மூச்சு குட்டியை பார்க்கறதுக்கு. நானே அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இவன் நம்ம மேரேஜில் என்னோட மேரேஜுக்கு அவங்க வருவாங்க ரொம்ப ஆசையாக இருந்தான், வரவே இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ண மேரேஜில் நான் கிஃப்ட் கொடுத்தேன், ரொம்ப மீனிங்காக எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தான். ஜெக்கிக்கிட்ட எனக்கு அப்போ புரிஞ்சு கண்டிப்பாக அவங்க சுச்சுவேஷன் வர முடியாமல் இருக்கு. நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ரீசன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜிம் ரொம்ப பாசமாக இருப்பான், எல்லாருக்கும் அவ்வளோ கேரிங்காக இருப்பான். சுகா ஒயன் ஜெயோ 3 பேரையும் அவங்க பிள்ளைங்க ரியல் சிப்ளிங்ஸாக தான் பார்த்தேன். எனக்கும் ஸ்டெப் பிரதர்ஸாக அவங்க பார்த்ததே இல்லை. இவன் அவங்க மற்றவங்க பார்க்குறப்ப சொல்லக்கூட முடியாது. இவன் சுகா கூட அவ்வளோ கேர் பண்ணுவான். இப்போ எப்படி அவங்களாம் அந்த மாதிரி மாறினாங்க, அவங்க ஏன் யோசிக்க ஜிம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுங்க. இல்லை ஜிம்மி கூட சொல்கிறாங்க, ஜிம்மிக்கு வரம்பே போடுச்சாங்க ரீசனுக்கு அங்கிள், எனக்கு ஜேக்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க, எல்லாருக்கும் ரீசன் இருக்குது. இப்போ நான் கூட ஹோப்பிக்காக தான் வீட்டுக்கு வந்தேன், எங்கேயும் சடனாக வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இன்னும் வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜிம்மி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஹாஸ்பிட்டல் அவங்களும் பண்ண நினச்சாங்க. அவங்க கூட அவங்க லாங்கில் போயிருக்காங்க, புரியுது இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மளோட பாசத்தை நம்மளோட கேர் நம்ம காமிக்கணும், நம்ம தான் போய் அவங்க நம்ம தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்பிக்கும் ப்ரௌடருக்கு காய பார்க்கும்போது சொல்கிறாங்க, நம்ம மோச்சி மிஸ் பண்ணுறது தெரியுமா, நீங்கள் சொல்லி நான் வந்துட்டு பண்ணவங்க கூட சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம கூட்டி போகிற சரியா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக கூட்டி போகிற சொல்கிறாங்க. அப்புறம் நம்பி ரொம்ப நம்ம காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க, இது நீ ஜெயவிட்டு பேசினீங்களா எங்களை பேசலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அது அவங்க ஃபீல் ஆகும், நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி புரிய கூடாது சொல்கிறாங்க. எனக்கு ஜின்னா வந்து நம்ம ஜிம்ல அம்மா அவராலையும் எப்படினாக்கா அவரே வந்துட்டு அவர் ஃபீலிங்ஸாக கண்ட்ரோல் பண்ணுறாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவரே ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனை போய் பார்க்காம அவர் படிக்க கேஷுவலாக ஏதாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ண நினைக்கிறாரு. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் ஒரு கடத்துக்கு மேலே. ஜிம்மிக்கு ஒரு கஷ்டமாயிடுது, அவங்க வெறுப்பு தான் சொல்கிறாங்க. அவங்க இருக்க மாட்டான், எனக்கு தெரியும் மோச்சு வெறுக்க மாட்டான் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், தன் தம்பியை பார்க்கணும், அவங்களுக்கு காசு வரணும். நான் போயிட்டு ஜெயகிட்ட போயிட்டு பாருங்க தம்பி நீ பார்க்கணும், நான் கேட்கக்கூடாதான்னு சொல்லிட்டாங்க. மனசு நமக்கு தோணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்பிச்சு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே எனக்கு புரியுது, ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க. நான் கூட குழந்தரமாக இருக்குன்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. நம்ம குழந்தரமாக இருக்குன்னு நினச்சிட்டேன். குழந்தரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கோமா இருக்குன்னு நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. கோமாளி நம்பிச்சு கேட்குறேங்க, அவங்க அப்படி தான் நினச்சிருக்கீங்க, காய் கேட்குறேன் அப்படி நினச்சது என்னோட அக்கா பையன் தான் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி என் பையனை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறேன். செகண்ட் நீ ரொம்ப கேரிங்காக இருப்பேன் எல்லாரும் மாதிரி, ஓகேவா நம்ம நினைக்கவும் நினச்சதில்ல புரியுதா அப்படி சொல்லிட்டு நான் நினச்சி சொல்கிறாங்க. இப்போ நான் காயும் தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்காரு பசு அவங்க டாக்டர் எப்படி சொல்கிறாங்க, யார் இந்த கோல்டு டாக்டராக சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா இருக்கான், ரொம்ப அழகாக பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அங்கிள் அவன் ரொம்ப அழகாக பார்த்துப்பான். ஜிம்மி நான் அளவுக்கு வேற லவ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. கரெக்டு தான், அந்த ரீசன் தான் ஜிம்மி ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணி வச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 1 வீக் ஸ்டே பண்ணப்போ பார்த்தேன், அவன் இவ்வளோ ஜிம்மில் அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் ஜிம்மில் மொத்த அளவுக்கு டிசவன பாசன்னு சொல்கிறாங்க. புரியுது அங்கிள் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம காயும் நம்ம நன்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜின்னுக்கு ஒரு தாண்டு வருது, ஏன் ஜேகோ போவோம் ஏன் நம்ம யாரும் போய் பார்க்கணும்னு நினைக்கல, ஒரு ஒர்க் பிளேஸ் தான் இருக்காங்கல்ல. ஆமாம் அவங்க அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்க இருந்தாக்கா அவங்க இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க தோணுது, எப்படினாக்கா அவங்க பார்க்க நினைக்க மாட்டாங்க. அவங்க பேர் ஒர்க்கில் போய் சேர்த்தாங்க, அதனால போயிருக்க மாட்டாங்க, அவ்வளோதாங்க பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, சுகா கூட நம்ம பாசமான பதிவு முன்னாடிலாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க கூட பார்க்கணும்னு நினைக்கிற ஒருவேளை அவங்க ஜிம் ஃபஸ்ட்டே மேரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருக்குமோ, அப்போ அதான் ரீசனாக இருக்குமோ ஜின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே யாருமே குறை சொல்லக்கூடாது, யாரும் தப்பாக போய் நினைக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் நம்ம பசங்க தானே அப்படி சொல்லிட்டு ஜின்னு அமைதியாக போயிடாட்டு நம்ம ரூமுக்கு போயிடாங்க. இப்போ நம்ம காய் அமைச்சு ரொம்ப நேரம் பேசி ஃபன் பண்ணிட்டு அவங்க ரூம் போயிடாங்க. ஆனால் காய்க்கு மனசு இருக்குது, ஏன் ஜேவை வந்து பார்க்கணும்னு நினைக்கல. அவன் வந்து சின்ன பையன் விட்டுட்டு கடைக்குட்டி பையன் தானே ஜிம் வந்து மோச்சி, அவனையும் பார்க்கணும்னு நினைக்கல. இங்கே இருக்கும் எவ்வளோ பாசமாக இருப்பான், கேரிங்காக இருப்பான், 2 பேரும் அழகாக ஃபைட் கூட போகிறவங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரே ஸ்பெல்ஸ் கூட தோற்று போயிடுவாங்க. அவங்க முன்னாடி அந்தளவுக்கு பாசமாக கேரிங்காக ஃபைட் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க. இப்படி இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு அந்த தாட்டே இல்லை. இவன் ஒயின் அப்படிதான் இருக்கான். சுகா கூட பெருசாக எதுவும் கேட்கவே இல்லை. அப்படி போயிட்டு இருக்காரு. நம்பிச்சோட பேரண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, ஜிம் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்லியிருப்பாங்க. அழகாக பாஸ் ஆகிட்டு ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தான் அந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப ஸ்டமக் பெயின் இருக்குது. இந்த பக்கம் ஜிம்முக்கு கண் பார்க்குறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. என்ன பார்த்து ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருக்கா ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே டாக்டர் காப்பி வைக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு ஜேகே சொல்கிறாங்க, சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க ஜிம் இப்போ ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஜிம் ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பயப்படுறது இல்லை, எனக்கு பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. பெட் ரெஸ்ட்லேயே ஆமாம் கொஞ்சம் டேஸ்க்கு அதாவது கொஞ்சம் மந்த்துக்கு வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கு பார்க்குறாங்க. வேறு சொல்கிறாங்க, நீங்கள் டாக்டர் உங்க புரிஞ்சுக்க முடியல
சொல்றாங்க புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் கூட சொல்றாங்க ஒரு ஆறு ஹஸ்பண்ட் தானே சொல்றாங்க. புரியுது டாக்டர், ஒன்றும் பயப்படாதீங்க ஓகேவா, அவர் கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் சொல்றாங்க இப்போ ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற நேரத்தில் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்ல இருந்தாலும் அவரும் சரி பேபி சரி ஹெல்த்தியா சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம செக்கிங் ஓகே டாக்டர். அப்புறம் நர்ஸ் ஏதாவது சொல்றாங்க. ஓகே சொல்றாங்க. 2 நர்ஸ் அப்பாயின் பண்றாங்க வீட்லயே பாத்துக்கிற மாதிரி. இப்ப வீட்டிலேயே ஒரு ரூமையும் ரெடி பண்றாங்க. ஒரு ஜெய்க்கு தனி ரூம் நிறைய கட்டி வச்சிருப்பாரு. அதை எதுவும் ஓப்பன் பண்ணிக்க மாட்டாரு. இப்போ 1 by 1 ஓப்பன் ஆகுது. ஒரு பெரிய ரூம் ஓப்பன் பண்ணி ஜிம்முக்காக எல்லா ஃபர்ஸ்ட் அங்கேயே பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீட்டு ரெடி பண்ணி தராங்க. ஆனா வீட்டுல வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் ரூம்லாம். அவனுக்கு பாக்குறப்ப ஹாஸ்பிட்டல் ஃபீல் வந்துடக்கூடாது, பேஷண்டா ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வால்ல சம் பிக்சர்லாம் விட்டுறாங்க. பேபி பிக்சர்லாம் விட்டு வச்சிருக்காங்க. பார்க்கறது ஹாப்பி ஃபீல் பண்ணணும் சொல்லிட்டு சம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரி ஒரு பிக்சர்லாம் ஆட் பண்றாங்க வால் பேப்பர் எல்லாம். இந்த பக்கம் வந்து நம்ம ஜெயிக்கலாம் பாக்குறாங்க. பாரு பயப்படாத சொல்றாங்க. இந்த பக்கம் சின்ன பாக்குறாங்க. ஏன்பா அவங்க நம்ம பொண்ணு சொல்லவா சொல்றாங்க. ஏன் கிராண்ட்மா சொல்றாங்க. சொன்னா வருமானம் இல்லை கிராண்ட்மா வேண்டாம், அம்மா பேனிக் அவங்க என்ன நினைச்சு கவலைப்படுவாங்க சொல்றாங்க. நீண்டா அப்படி இருக்க அம்மா மாதிரி இருக்கா ஜின்ல அம்மா கேக்குறாங்க. இல்லை கிராண்ட்மா நீ அப்படி இருக்காத தங்க, அவங்க அம்மா மாதிரி இருக்கா சரியா சொல்றாங்க. நல்ல மேரேஜ் விஷயம் நடுமுடி வருது சரியா. இவ்வளவு லாங்ல வந்தாலும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க பாரு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, அவங்க எவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க. இப்படி உனக்கு பெஸ்ட் லைஃப் தெரியுமா, உனக்கு ஹஸ்பண்ட் பெஸ்ட் பர்சன் அப்படி சொல்லிட்டு நமக்கு நன்மை சொல்றாங்க. இதான் ஜெயிக்கிற சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு தெரியுங்க. மாஸ்டர் உங்க லைஃப்ல எடுத்து ஒரு சரியான முடிவு இதுதான் சொல்றாங்க. என் அம்மா கூட நல்ல முடிவு எடுத்துக்காங்க சொல்றாங்க. அப்படி அவன் அப்பாவை தான் பெஸ்ட் சொல்றாங்க. இப்போ நம்பி ஜிம்ல கிராண்ட் பாக்குறாங்க. அதுதான் கரெக்ட் தான். உண்மை சொல்லி சரினா ரொம்ப ரொம்ப தங்கமானவன் சொல்றாங்க. அப்படி அவன் என் சரினாலும் சரி என் கிராண்ட் சரினாலும் சரி ரெண்டு ரொம்ப தங்கமானவன் தான். என் பையனும் சரி என் கிராண்ட் சரி ரொம்ப அழகா லவ் பண்றாங்க, நிறைய கேர் பண்றாங்க. இவனோட அப்பா வந்துட்டு அம்மா மாதிரில தெரியுமே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு சொல்றாங்க. அப்படி அவன் என் அப்பா பெஸ்ட் சொல்றாங்க. அப்ப நானும் சொல்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்கும்போது ஜெயிக்க இருக்கிறாங்க. ஜங்கா நீங்க சொல்றாங்க ஜெயிக்க கொடுக்குறாங்க. அப்ப நான் பெஸ்ட் எதுக்கு ஜிம்ல கிராண்ட் சொல்லிக்கிறாங்க. சொல்லுப்பா சொல்றாங்க. நீங்க தான் பெஸ்ட் ஜிம் சொல்றாங்க. அதுக்கும் கிராண்ட் பாக்குறாங்கப்பா. ஏன்பா நம்ம சொல்லலாமா சொல்லி ஜெயிக்க கிராண்ட்மா கேக்குறாங்க. இல்லை கிராண்ட்மா ஜிம் வேணும்னு சொல்றேன் விட்டுருங்க. ஒரு சொன்னாக்க அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சொல்றாங்க. அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா சொல்றாங்க. இல்லப்பா அப்படியே வரணும்னு சொல்லி பரவாயில்ல அவங்க கிராண்ட்மா நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி எடுத்து சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க வேணாம், அவங்க அப்படி இருக்க பார்த்து நம்ம இவ்வளோ பேருக்கு பாத்துக்கிறதுக்கு சொல்றாங்க. சரிப்பா சொல்றாங்க. அந்த பக்கம் கிராண்ட்பாவும் கிராண்ட்மாவும் ஜிம் பக்கத்துல தான் உட்காந்துப்பாங்க. நிறைய பேசுவாங்க. ஜிம்ல ஜெயிக்கிறது அம்மா டைம் ஃபுட் மேக் பண்றது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அழகா டேஸ் பாஸ் ஜிம் வெளியே தான் இருக்காரு, பெட்ரஸ் இருக்காரு. இந்த சுச்சுவேஷன் வந்து நம்பிக்கிட்டு ஜெயிக்க சொல்றாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஹைப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்பிச்சுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிம் ஓகே தானே நம்பிச்சுன்னு சொல்றாங்க. ஓகே தானே ஜங்கு சொல்றாங்க. ஓகே தான் பயப்படாதீங்க சொல்றாங்க. அப்போ நம்ம ஜிம்முக்கு 2 months ஆஃப்டர் தான் இப்ப இப்போ 5 months நடந்துட்டு இருக்கு. 5 months முடிய போகுது. 6th month ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம நம்பிச்சுடும் நம்ம காயம் வந்திருக்காங்க. அந்த டைம் நம்ம மற்ற யாரும் வரல, நம்ம நம்பிச்சுடும் நம்ம காயம் விட்டுறாங்க. இப்போ ஜோப் பார்த்தா எங்க போற சொல்றாங்க. நான் வந்துட்டு ஜிம்மு பார்க்க போறேன்னு சொல்றாங்க. அப்படியா சரி ஓகே எனக்கு வந்து லீவ் இல்லை சரியா நான் வந்துட்டு எனக்கு பிஸியா இருக்கான்னு சொல்றாங்க. சரி ஓகே ஓகே டாக்டர் ஜாபை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜெயிக்க நம்ம நம்பிச்சிடும் நம்ம காயம் விட்டு விடுறாங்க. பாக்குறது அப்போ ஜிம் காய் பாக்குறாங்க. ஜிம் காய் பார்த்து கூட்டா ஸ்மெல் பண்ணிட்டாங்க. டேய் காய் சொல்றாங்க. காய் பாக்குறீங்க மூச்சு குட்டி ஓடின்னு பாக்குறாரு. எப்படி இருக்கா நல்லா கேஸ் கேட்கறாங்க. நல்லா இருக்கேன் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் ரன் பாக்குறது பரவாயில்ல, இந்த பையன் கூட எவ்வளவு பாசம் இருக்கு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. எப்படி ஹோபி அங்க இருக்காங்க நல்லா இருக்காங்க சரியா சொல்றாங்க. அப்புறம் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டேன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜிம் காய் பாக்குறாங்க. மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது உன் அண்ணன் தான் கண்டுக்க மாட்டான் சொல்றாங்க. அப்படி ஜிம் கேட்கறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கு நம்பி பாக்குறாங்க. ஜிம்மி நீ ஓகே தான் பாப்பா நான் ஓகே தான் சொல்றேன். பெட்டர் சொல்றா இருக்கா மறுபடியும் ஓகே தான் பாரு இத்தனை பேர் அழகா பாத்துக்கிறாங்க சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அவங்க 2 weeks அங்கேயே ஸ்டெப் எடுப்பாங்க. காய் ஜேவ பாக்குறது இன்னும் ஃபாரின் படம் மட்டும் வரவே சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ காய் பாக்குறாங்க. இங்கதான் இருக்கு பேபி சொல்றாங்க. பக்கத்துல கடுக்கிறது இல்ல இன்னொரு மாவட்டம் ஃபோன் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்றாங்க. ஜெயவுக்கு தான் நீ வாடகை பாத்துக்கலாம் சொல்றாங்க. நான் வந்து மோச்சி பார்க்க வந்துருக்கான்னு சொல்றாங்க. ஏன் தம்பி இல்லையாமா சொல்றாங்க. அப்படியா அதான் சொல்றாங்க. இப்போ நம்பிச்சுட்டு மறுக்கிறாங்க. காய பார்த்துட்டு காய் தான் வந்து பேபி அப்புறம் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாரு. அங்கிள் சொல்றாங்க பாரு போஸ்ட் பண்ணி யாரும் வரக்கூடாது சரியா சொல்றாங்க. ஓகே அங்கிள் நான் சொல்ல சொல்லிட்டு அமைதியாக ரெண்டு பக்கம் காய் ஜெவ பாக்குறாங்க. என்ன பேச வந்தாலும் கட் பண்ணிட்டான் சொல்றாங்க. என்னாச்சு ஜெவப் சொல்றாங்க. அம்மா அவன் இதுன்ட்டு பேச வந்தாமா கட் பண்ணிட்டான் சொல்றாங்க. இது கொஞ்சம் பார்க்க சரிப்பா வரட்டும் பொறுமையா சொல்லி இல்லம்மா எனக்கு அவன் போர் அடிக்குது சொல்றாங்க. அப்படியா எனக்கு அவன் போர் அடிக்குதுமா அவன் வந்து நல்லா இருக்கலாமா சொல்றாங்க. சரி வீடு எப்படி சொல்றாங்க. சின்ன ஜிம் பார்க்க ரொம்ப ஆசை. ஈவன் ஜிம்ல ஒரு பிக்சர் கூட நம்ம கிராண்டா சென்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு உனக்கு அப்படிலாம் ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டேன், நீ வந்து அவன் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல கிராண்டா பிக்சர் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் நம்ம கூட பிக்சர் காட்ட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவருக்கு நீ போய் பார்க்கல நான் இது கொண்டு போட்டோ நான் காமிக்கணும் உனக்கு என்ன அக்கறை சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. காமிக்க மாட்டாரு. அதனால நான் இப்போ போய் இந்த பக்கம் அவங்களும் மட்டும் ஆயிட்டாங்க. அழகா பாஸ் ஆயிட்டு இந்த பக்கம் மட்டும் சின்ன அழகா பார்த்து காமிச்சிக்கிறாங்க. அதை வயனோட ரசிச்சு பார்க்கறா. என் அம்மா மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு ஏன்னு சொல்றாங்க. அப்ப டே பார்க்கறேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா சொல்றாங்க. அப்படி ஆமா என் அம்மா மாதிரி உங்களுக்கு ஒரு மதர் நான் கட்சி நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அப்ப சொல்லிட்டு நம்ம வயன் சொல்றாங்க.
நஞ்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி எனக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க இல்லையா, தன் தம்பி இப்படி இருக்கானே அம்மா போய் பார்க்கல. அதாவது அந்த பிரிட்டிஷ் இருக்கா பாரு, இவங்க சின்ன பசங்களா மெச்சூரிட்டியான பசங்க தானே சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி வந்து விளையாட சின்ன பையன், அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி யாருக்கும் இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி விட்டுறாங்க. டேஸ் பாஸ் ஆகிட்டு ஃபைன். அந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு எப்படினாக்கா ஒரு 8 months ஆகுது. அப்போ தான் ஜிம்முக்கு இறந்து கொஞ்சம் வாக் பண்ணுறாரு. ஓரளவுக்கு ஓகேவா இப்போ ஓகே வயதில் கொஞ்சம் வாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் ஜெய்க்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு, வாக் பண்ணுறது அது ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா நானும் பேபி சேஃபாக தான் இருக்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. கிராண்ட்பா நம்ம ஜெய்க்கு அப்பா அம்மா சொல்லிட்டு அவங்க எல்லாரோட லவ் ஹார்மோன்ஸ்லையும் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜெய்க்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் டேவ் பார்த்தாக்கா வீட்டில் தாங்க தான் அது மொத்தமாக நம்ம ஜிம் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அசுவாவுக்கு கவலையே இல்லை, எனக்கு சரி அம்மா பார்த்துப்பாங்கன்ற அந்த ஒரு இதில் அவர் இருக்காரு. அவங்க அம்மா அழகாக பார்த்துக்கிறாங்க. அப்படி தான் போயிட்டு இருக்கு. அவன் ஃபைன் நம்ம ஜிம்முக்கு வீடியோ கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. வீடியோ கால் வந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கிராண்ட்மா தான் அப்போ ஜிம் பக்கத்தில் வந்துருப்பாங்க. இப்போ நம்ம அன்னைக்கு நம்ம ஜெய்க்கு வந்துட்டு மீட்டிங் போயிருப்பாங்க. அவருக்கு இம்பார்ட்டன் மீட்டிங் சொல்லிட்டு போயிட்டு ரிசர்ச் சென்டருக்கு. இப்போ நம்ம ஜிம்மு கிராண்ட்மா பார்க்குறாங்க. சின்ன ஆசை பார்க்குறாங்க. இப்போ ஃபோன் பிக் பண்ணுறாங்க. என்ன வேணும் அவங்க கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எதுக்கு ஃபோன் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அது மாஸ்டருங்க பாரு 2 டைம் வேறு உனக்கு தெரியாத ஆசை கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ தான் ஒர்க்லாம் முடிச்சேன்னு சொல்கிறாங்க. அதானே நீ என்ன பண்ணுற மாடு மாதிரி டே ஃபுல்லாக வேலை பாரு சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் மாடு தான் இப்போ எனக்கு ரெஸ்ட் எடுக்காம வந்துட்டு வளைச்சிட்டே இருக்குமா சரி அதே மாதிரி பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்படியே செக் மாடு வந்து செக்க சுற்றிட்டே இருக்குமா அதே மாதிரி சுற்றிட்டே இருந்த வீட்டையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா என்னமா பேசுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் கொஞ்சமாக அது கூட மாடு கூட ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும். ஆனால் மற்றவங்க ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. நீ அப்படி தான் இருக்க சரியா சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் தோணுட்டாங்க. அவங்க பையன்ட்டு பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளீஸ் இந்த நேரம் தான் வர முடியல வீடியோ காலை பேசலாம் கம்ஃபர்ட் பண்ணலாம் எதுவும் உனக்கு ஆசையே கிடையாதா சொல்கிறாங்க. அவன் தூங்குறப்ப தான் கரெக்டாக ஃபோன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன் இல்லைம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவன் மார்னிங் அவன் ஃபோன் பண்ணாக்க நீ எடுக்கிறதுல உனக்கு பிஸியான ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. சாரிம்மா ஜிம்மு காமிங்களா சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன அம்மா தான் சரி ஓகே தன்னோட பையனாச்சே கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தாக்க ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பார்க்குறாங்க. அந்த ஸ்டம்போட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காது. கிட்ட இந்த பக்கம் சின்ன அம்மா அப்பா கிட்ட எடுத்துட்டு போங்க சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா எடுத்துகிட்டு போங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சின்ன அம்மா கிட்ட எடுத்துட்டு போகிறாங்க. அவங்க சிக்ஸில் வைங்கலாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க பயங்கரமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா ஜிம்மில் சிக்ஸ்க்கு தான் ஃபோன் வைக்கிறாங்க. அப்போ ஒரு கிஸ் பண்ணுறது ஃபோனில் இப்போ ஜிம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சொல்லுங்கிறாரு ஒன்றும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கிராண்ட்மா தான் ஜிம்முக்கு ரெட்டா பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சாரிம்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. ஏண்டா இவ்வளோ பாசம் வச்சிருக்க இவ்வளோ உனக்கு ஏக்கம் இருக்குனாக்கா நீ எதுக்குள்ள அப்படி இப்போ இருக்கு அவ்வளோ பார்த்து போக வேண்டியதுடா அப்படின்னு சொல்லிட்டு சின்னடா அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக பேபி பிறக்கிட்ட வந்துடுறேன் சொல்கிறாங்க. வருவில்லை சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறோம் ஓகேவா நம்ம டேக்கு பேபி பிறந்ததுக்கப்புறமா எப்படி உடனே பேக் பண்ணிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அந்த டைமில் அது மாதிரி மெடிசன் சொல்ல மாட்டேன் ஓகேவா நான் கேட்டகரிலாம் புக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கேட்டகரிலாம் புக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போவே பேபி பிறந்த உடனே அவங்க பார்த்துக்க சொல்கிறாங்க ஓகேவா. பேபி கேர் பார்த்துப்பாங்க. அது அவங்க என்ன சொல்லுவாங்க பேபி சிட்டரா அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நான் வந்து ஜிம்மு கூட இருக்கேன். ஜிம்மு பேபி பிறக்கிறப்ப அவன் பக்கத்தில் இருப்பான் ஹேண்டரை பிடிச்சிப்பான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சின்ன நீ இதுதான் சொல்லியிருக்கேன். இந்த மட்டும் நீ இந்த வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கேன். நீ சொன்னது வந்து ஃபுல்ஃபில் பண்ணனாக்கா கண்டிப்பாக அம்மா உங்க நினைக்க மாட்டா பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் கண்டிப்பாக வந்துடும் சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ சின்ன அம்மா ஃபோன் வச்சுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஜிம்மு பக்கத்துக்கு போயிடுவேன். அவனுக்கு குழந்தை பிறக்கும் ஹேண்டரை பிடிச்சிட்டு தான் போகிறேன் சரியா நான் பக்கத்தில் இருக்க தான் போகிறேன். அவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ லவ் பண்ணுறது சொல்லிட்டு யாரை நினச்சேன் என் பையன் தெரியும் எவ்வளோ பண்ணுறது சொல்லிட்டு ஜிம்மு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான் பார்க்குறேன் அவனுக்கு அவ்வளோ லவ் இருக்கு யார் இருக்கானே என்ன பண்ணுறது மற்றவங்க பற்றி யோசிச்சிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. பைத்தியம் சொல்லிட்டு இன்னும் நம்ம திட்டாங்க. இப்போ ஒரு பையன் இந்த காலத்தில் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் டேஸ் பாஸ் ஆகிட்டு 9 months ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. எனக்கு எதுக்கு பயம் நான் அவங்க கூட இருக்கும்போது சொல்கிறாங்க. இல்லை பேபி இருக்கிறப்போ சொல்கிறாங்க நீங்கள் அம்மாவை கூட நல்லா இருக்கும்ல ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. அதான் அங்கிள் வரன்னு சொல்லியிருக்காங்களே சொல்கிறாங்க. அம்மா வருவாங்க இல்லை ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. கண்டிப்பாக வருவாங்க சரியா எனக்கு டேக் எப்படி போய் பிறந்தும்ல அப்போ வந்துடுவாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் தான் இந்த பக்கம் ஜிம்மிட்டு அந்த ஜெய்கிட்ட பேசியிருக்காங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. கண்டிப்பாக அங்கிள் வந்துடும் சொல்கிறோம். ஜெய்கி நம்பிட்டு வந்து ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அங்கிள் ஜிம்முக்கு இந்த டெலிவரி டேட்டு மேபி 1 week பிஃபோர்க்குள்ளே எப்படினாலும் பிறக்கலாம். நீங்கள் வந்துட்டு அங்கிள் வந்து கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கே நம்பிச்சு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் கூட்டிட்டு வரேன் அவங்க கப்பல் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவரும் டேக்கு டெலிவரி முடிஞ்சதுமே எனக்கு அவருமே சில பர்சன் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒர்க்குக்காக மெய்டாக சில பேர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சில பேர் பேபி சிட்டராக வந்துட்டு புக் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன எனக்கு அவங்க போய் ஆகும். அந்த ரீசனால அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கூட அவங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க நான் சின்ன வந்துட்டு ஜிம்முக்கு டெலிவரி ஆகிறப்ப கூட்டிட்டு போகணும். அந்த டைம் உங்களுக்கு ஒர்க்கில் நீங்களே பார்த்துக்கோங்க சரியா சொல்லுங்க. நீங்களே பார்த்துக்கோங்க கேட்டகரி தான் அப்பாயின் பண்ணுறேன் அப்படி அவங்க வருவாங்க. நீங்கள் அவங்க சொல்லும்போது கேட்டுக்கோங்க சரியா சொல்லுங்க இருந்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் பார்த்து கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்ப்பா ஜிம் நாங்கள் தனியாக இருக்கிறது எங்கள் கூட ஹாப்பியாக இருக்குது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறீங்க நம்மளே யாருமே தனியாக விட்டுருக்கோம்னா அவனை நம்ம வீட்டில் இருந்து பார்த்துக்க சொல்கிறாங்க. அவங்க கிராண்ட் சொல்லிட்டாங்க இருக்காங்க. அப்போ நான் எனக்கு தான் என்ன யோசிக்கணும்னு தெரியல சொல்கிறாங்க. என் பையன் யார் தப்பா நிற்க மாட்டான் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. என் பையன் கூட நானும் சின்ன இருக்க டைம் சொல்கிறாங்க. சரிங்க சரி சின்ன சொல்லிட்டு சரி நம்பி சொல்லிட்டு நம்பி நம்ம சொல்கிறாங்க.
இப்போ அவங்க நமக்கு கொஞ்சம் ஹாப்பி ஹோப் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படி இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான்டா, இப்போ 9 months 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் இந்த பக்கம் டேக் ஹெவி பெயின் வந்துடுது. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க டே அப்படி சொல்லிட்டு அங்கே அங்கிள்ஸ் ரூமில் சொல்லிட்டு இப்போ மொத்த ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஈவன் நம்ம ஜேவை பார்க்க பண்ணுற அதே ஹாஸ்பிட்டல் தான். நான் ஜேவை பார்க்கல, மற்ற இன்னொரு பர்சன் ஒரு லேடி டாக்டர் தான் பார்த்துருக்காங்க. எனக்கு நம்ம ஜேவை போய்னாக்கா அவங்க ஃபேமிலிஸ் எதுவும் வரலையா, அதனால் பார்க்கக்கூடாது, எத்திக்ஸ் இல்லை சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் பார்க்க முடியாது, மற்ற ஒரு வேறு டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேவை பேர் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் சின்ன பயமாக இருக்குது, பாவம் அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, பயப்படா சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்படா சொல்கிறாங்க. இப்போ சுகமே அழகாங்க. இப்போ வைன் பார்க்கலாம், ஆனால் எதுக்கு அழகாக சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்கு பையன் சொல்கிறாங்க. ஆனால் அழகாக ஒன்றும் சரியா கண்டிப்பாக டேக்குங்க அழகாக பேபி பிறந்த ஓகேவா சொல்கிறாங்க. டே உங்கள் பேபிக்கு ஒன்றும் ஆகுது அழகாக சொல்லிட்டு அவள் கம்ஃபர்ட் பண்ணுறா. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் சுகம் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிருக்கு கால் ஒரு நம்பிட்டு பார்க்குறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ பார்ப்பா நம்பி சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி என்ன ஜிம்மி ஓகே தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜிம்மிக்கு சன்னா சொல்கிறாங்க, பெயின் வச்சுட்டாங்க. பெயின் வந்துச்சு என்ன சொல்கிறீங்க, இன்னும் 2 weeks டைம் இருக்கே சொல்கிறீங்க. இல்லைப்பா சன்னா பெயின் வந்துச்சு, எப்படி வந்துச்சு எங்களுக்கு தெரியல, அவங்க சடனாக பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன்ப்பா நீ நான் ஜின்னு வரமுடிவா சொல்கிறாங்க. ஆண்டி இங்கே டேக்கு அட்மிட் பண்ணிட்டு சொல்கிறேன், எனக்கு இந்த டேக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, இதே அட்மிட் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அட்மிட் பண்ணிட்டீங்களா, ஆமாப்பா நாங்கள் ஆமாம் ஆண்டி நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம், இல்லைங்க டேக்கு போய் பிறந்துட்டோம் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க புரியுது ஆண்டி, இப்போ சுச்சுவேஷன் வர முடியாது, இந்த சுச்சுவேஷன் விட்டு வந்தாக்கா நல்லா இருக்காது, எனக்கு இங்கே யாருக்கும் தெரியாது, என்னதான் எங்களுக்கு வளர்ந்த பசங்க இருந்தாலும் எல்லாரும் பயப்படுறாங்க. சரியா சுகம் ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருக்கான், பனிக்காக இருக்கான். சரி இப்போ வந்து டாக்டர் இருந்தாலுமே அப்படின்னா அவனை ஃபேமிலி வருஷம் அவனா கம்ப்ளீட் பண்ண முடியல, அவனுமே பெருசாக எதுவும் தெரியாது அவனுக்கு. நாங்கள் தானே இப்போ இருந்து அவங்க பேரண்ட்ஸாக சொல்லிட்டாங்க. புரியுது, ஏன் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, நாங்கள் தான் வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. சரிப்பா புரியுது, எனக்கு அங்கே கண்டிப்பாக ஜேகே டாக்டர் செகண்ட் மட்டும் ஜேகே அது ஓன் ஹாஸ்பிட்டலில் அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. புரியுது, நீங்கள் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு சொல்லி ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜிம்முடைய ஒரு விஷயம் எனக்கா ஜிம்முங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது கூட முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி பெயின் வந்துருச்சு, எனக்கு முன்னாடி பிஃபோரே வந்துருச்சு. அப்போ அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே யார் தப்பு சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு பேபியோட சேஃபாக பண்ண போதும் சொல்லிட்டாங்க. அங்கே டேக்கும் சரி இங்கே ஜிம்முக்கு சரி அப்படி போய் பிறக்கட்டும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் சுக்கா அழுதுட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு பார்க்க பண்ணிக்கிறாங்க. பாரு அம்மா இருக்கு அழகாதா ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்கும் டேக்கு சொல்லிட்டு ஒன்றும் ஆக சரி ஒன்றும் ஆக சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படி டைம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் 2 hours ஆஃப்டர் நம்ம டேக்கு க்யூட்டாக அழகாக ஒரு கல்வி பிறக்கிறாங்க. அந்த பேபி பார்த்தது எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த பேபி வேலை கொடுக்குறாங்க. அப்புறம் ஜேவுக்கு ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறாரு. எனக்கு அந்த வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அது நம்ம சுகா எனக்கு அடுத்தே இருக்காரு டேவை நினச்சி அதனால ஜேவுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அந்த அண்ணன் பையன் தன்னோட அண்ணன் பொண்ணு வாங்குறாரு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அம்மா அங்கே பாருங்க சார் வந்து சின்ன பார்க்குறாங்க. டே அழகாக இருக்காடா சரி ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை கிராண்ட் டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப அழகாக பார்த்துட்டு ஜின்னுக்கு தெரியல ஜிம்மில் அந்த பக்கம் டெலிவரி பையன் இருக்காங்க சொல்லிட்டு இப்போ ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க. கடவுளே என் பையனுக்கு இந்த பக்கம் டேக்கு பேபி சேவை பிறந்துச்சு, அதே மாதிரி என் பையனுக்கும் சேவை பிறக்கணும் ஓகேவா, என் பையன் ஹாப்பியாக இருக்கும், எதுவும் ஆகக்கூடாது, அவங்களுக்கு சரி பேபி சரி சேஃப் ஹெல்த்தியாக இருக்கணும், ப்ளீஸ் அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களால் பக்கத்தில் இருக்க முடியல, அவங்களுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நம்பிக்கணும் அப்படி நம்ம இவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்காங்க குழந்தையவே. அப்படி நம்ம அந்த பக்கம் நம்ம பார்த்தோம் ஜிம் ரொம்ப பெயின் வச்சுருக்காங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பாரு ஜிம் யாருக்க சொல்லிட்டு என்ன இருக்கு சொல்லுங்க நம்ம நம்ம பார்த்து ஜெயிக்க இருக்கு பாரு மாற்றிட்டு பாரு சொல்லிட்டு ஜிம் ஜெயிக்கிறாங்க. டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்காரு. அந்த ஆளுக்கு ப்ரெஸ் பண்ணுறாரு பெயினில் ஜெயிக்க நான் உள்ளங்க பாருங்க நறுக்கமாக சொல்கிறாங்க. எங்களுக்கா கேட்குறா 1000 மாதம் அடிப்பா அப்படி பேசுவோம் சரியா அவங்களுக்கு எதுவும் ஆசை ஜெயிக்கிட்டு எங்கே போக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன பேசுதான் கேட்குறாங்க. ஃபாஸ்ட் ரைட்டிங் பண்ண ஓகே பேசக்கூட புரியுதா சொல்கிறாங்க. பாரு ஜஸ்ட் ட்ரை டு ட்ரை எப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ண ஓகேவா பேபியை சரி இப்போ கொண்டு வரணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்காங்க பாரு சரியா அவனோட பெஸ்ட்டை கொடுமா ஜெயிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறேன் அவனே ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணி ஒரு அழகாக பாய்பி பிறக்கிறாங்க. ஜிம்மில் போயிட்டு ஆகிறாங்க. ஜெயிக்க போய்ட்டு ஜிம்மில் ஆஃபீஸில் கிஸ் பண்ணுறாங்க. பொருளை கிஸ் பண்ணுறது பொருளை அட்டாச் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க என்னதான் டாக்டர் இருந்தாலும் அவர் ஹஸ்பண்ட் தானே அவர் அறுபது காசு தானே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவ்வளோ டேஸோட பொருள் அட்டாச் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இப்போ டாக்டர் போய்ட்டு பேபி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இப்போ நம்ம ஜிம் ஜெயிக்க அப்படி ஜிம்மில் அனுப்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி எவ்வளோ ஒரு மாதிரி டேஸ் ரொம்ப ஹாப்பினஸ் எல்லாமே கலந்துருக்கு. இந்த பக்கம் ஜிம்மில் ரன் பார்க்குறாங்க. அப்பாடா விட பேபி பிறந்துச்சு அப்புறம் அவங்க பேபி சவுண்ட் கேட்டிருக்கும். அவங்க விட நினச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்பாடா தேங்க்யூ எவ்வளோ சொல்லிட்டு ப்ரே பண்ணிருக்காங்க. இப்போ பேபி க்ளீன் எடுத்துடுறாங்க. அப்புறம் ஜெயிக்கிறத ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஜெயிக்க கொண்டு பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அவ்வளோ க்யூட்டாக பாய் பேபி நம்ம கிட்ட 2 மூணு அழகாக பிறந்திருக்கான். அப்போ நம்ம ஜெயிக்க பேபி விட வராங்க. எல்லா விஷயம் மயக்கத்தில் இருக்காங்க சொல்லிட்டு விளையாட்டு காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெயிக்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஐயோ எங்கள் கிராண்ட் சன் சொல்லி பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்காண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிம்மு பார்த்தா அதுக்கப்புறம் இவனை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. எங்கள் பார்த்தீங்களா நம்ம எல்லா தலை நம்ம 3 ஜென்ரேஷன் பார்த்துட்டோம் சொல்கிறாங்க. 6 மாதம் நம்ம பையன் அதுக்கப்புறம் நம்ம பையனோட பையன் அதுக்கப்புறம் நம்ம பையனோட நம்ம கிராண்ட் சனுடைய பையன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஹாப்பியாக அப்படி வந்து பார்க்குறாங்க. கொடுப்பா சொல்கிறாங்க தூக்கி பார்க்குறாங்க. க்யூட்டாக இருக்கும். அது எவ்வளோ அழகாக இருக்கா பாரு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு ஆண்டி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க நம்பி நம்ம கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிக்கிறேன் பையனுக்கு அவங்களும் பிஸியாக இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படி ஜெயிக்க கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம
நண்பா சொல்றாங்க இந்த மாதிரி டேக்கு பேபி பேபி வந்துட்டு பறக்க போகுது அட்மிட் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. அப்படி ஆமா டேக்கு வந்து பேபி பறக்க போகுது அவங்க டெலிவரி பண்ணி வந்துச்சான்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெக்கரம் பாக்குறாங்க டேட் வந்து இன்னும் வந்துச்சுல சொல்றாங்க. ஆமா எனக்கு அவ கொடுத்த டேட்ல பிறக்காது இல்ல இன்னும் தான் இருக்கும் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க ஜிம்மிக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் குறைச்சு பாருங்க சொல்றாங்க. அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் எப்படி பார்க்கலாம் சொல்றாங்க. அம்மா மயக்கத்தை இருக்கான்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு ரூம் போறாங்க. வேற ரூம் ஷிஃப்ட் பண்றாங்க. அப்போ ஜிம் ஜேகே எல்லாம் ரூம் போறாங்க. போயிட்டு ரொம்ப அழகான பேபி பார்த்துட்டே இருக்காங்க. பேபி கிட்ட பார்த்துட்டு அப்படியே விட அது ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜேகே அம்மா ரொம்ப ஹாப்பியா அந்த பேபியை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ நான் அங்கே பார்க்கலாம் சார் ஓகே சொல்லிட்டு அவர் வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜேகே கேட்டாங்க ஃபோன் பிக் பண்ணி ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே காமிக்கிறாங்க. பார்த்து ஜிம் தூங்கிட்டு இருக்கிற மைக்கு அவசரத்தில் நான் ஐஸ் ஓப்பன் பண்ணல நான் ஐஸ் ஓப்பன் பேபி சொல்கிறாங்க பார்த்துட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க கிராண்ட் சன் பார்த்துருக்காங்க அங்கிள் சொல்கிறாங்க. அதுக்கு அமைஞ்சிருக்கோம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னப்பா சொல்கிறேன் ஆமா அங்கிள் கிராண்ட் சன் நாங்கள் பாருங்க சொல்கிறாங்க. பாயிண்ட் பண்ணுறாங்க பார்த்தாக்க அந்த பக்கம் ஜேகேட அம்மா கையில் பேபி இருக்குது. அதை பார்த்து அமைஞ்சிருக்கோம் போய் அழகாக இருக்கு மௌத்தை கை வைக்கிறாங்க. எனக்கு கிராண்ட் சன் சொல்கிறாங்க. ஆமா அங்கிள் ரொம்ப கிராண்ட் சன் அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே எனக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பா வந்தாலும் சொல்லி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரியா நீங்கள் பொறுமையாக வாங்க. எனக்கு அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு புரியுது. முக்கியமாக பேபி பிறந்திருக்காங்க நீங்கள் பொறுமையாக வாங்க அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சிருக்கோம் அவ்வளோ ஹாப்பியாக கூட குதிச்சிட்டு டக்குன்னு நம்பிட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பாக்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போலாம் கேட்குறான்னு சொல்லிட்டு ஏதாவது ரெண்டு ஸ்வீட் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போனாக்கா ஒரு 2 டைப் ஆஃப் ஸ்வீட் தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எதுக்காக ரெண்டு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட் டேட்டர் கிராண்ட் சன் பிறந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லி ஈக்குவலாக பார்க்குறாங்க எல்லா குழந்தைங்களுமே. அதனால் 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுத்துட்டு 2 ஸ்வீட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க எல்லாருக்கும் சொல்லி அவங்க அப்பா 2 கொடுக்குற பார்த்துட்டு அப்பா சொல்கிறாங்க என்ன ஜெவப் சொல்கிறாங்க. என்னப்பா 2 கொடுத்துருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமா எனக்கு கிராண்ட் டேட்டரும் கிராண்ட் சன் போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெவப் பார்க்குறாங்க என்ன சொல்றீங்க சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட் சன் பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம டேக்கு பிறந்து சொல்கிறாங்க. டேக்கு பொண்ணு பார்த்துருக்கா ஓகே கிராண்ட் டேட்டர் ஓகேவா செகண்ட் என் பையனுக்காக நம்ம ஜிமினுக்கு சரியா என்னோட ஜிமினுக்கு கிராண்ட் டேட்டர் எனக்கு சன் பிறந்திருக்கான் ஓகேவா எனக்கு கிராண்ட் சன் அவனுக்கு சன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ ஜெவப் பார்க்குறாங்க ஜிமிக்கு குழந்தை சொல்கிறாங்க. ஆமாம் பிறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்பி ரொம்ப ஹாப்பியாக கொடுத்துருக்காங்க. பார்த்து சின்ன வந்து அந்த ரூமில் இருக்காரு வந்து ஜெவப் வெளில இருப்பாங்க. இந்த பக்கம் ஒயின் பார்த்தாக்கா வாமிட் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் இருக்க இடத்துல வாமிட் பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் சின்ன பார்க்குறாங்க ஒயின் என்னாச்சு மாஸ் கேட்குறாங்க. அப்புறம் சுகர் பார்க்குறேன் என்னாச்சு ஒயின் ஏன் வாமிட் எடுத்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு தெரியலம்மா எனக்கு ஸ்மெல் விட்டுருக்கா தெரியல வாமிட் வந்துருக்கு சொல்லி அகையாக வாமிட் பண்ணிட்டே இருக்கா. ஒரு இடத்துக்கு மேலே வாங்கி விழுறா. அப்புறம் ஜெவ போட்டு பார்க்கணும் ஒயின் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் ஜெவ சொல்கிறாங்க இந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கா வாமிட் எடுக்கிறா சொல்கிறாங்க. டக்குன்னு ஒயின் அட்மிட் பண்ணிடுறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. சின்ன பார்க்குறாங்க ப்ரெக்னென்ட் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறதா அது எப்படி சொல்லுறது எனக்கு சின்ன வந்துட்டு அங்கே ஃபாரின் போன் அடிச்சுட்டு இருப்பாரு இல்லையா. பார்த்தாக்கா இந்த பக்கம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. இப்போ நம்ம என்னக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன பார்க்குறாங்க உடனே பார்க்குறாங்க ஒயன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒயன் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறா. என்ன சொல்கிறாங்க நீ அம்மாவை பிடிச்சிட்டாங்க என்ன நான் அம்மாவை பண்ண ஆமா நீ அம்மாவை போகிற இந்த டே வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும் எனக்கு. நம்ம பாப்பா வந்து ஃபார்மாக இருக்கா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்துட்டு நம்ம டேக் பேபி வந்து பண்ணிருக்கு இல்லையா சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அந்த டே வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சென்டர் என்ன பண்ண தெரியல அப்போ போகும்போன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அதை பெருசாக இருக்குது சரி ஓகே நம்ம மைண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அதுன்னு பெரிய விஷயம் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ கிட்ட போயிட்டு அவங்க 4 விசிட் பண்ணுறாங்க. ஹாப்பியாக எடுத்தவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்பிச்சு விடுவாங்க இப்போ தான் ரொம்ப என்ஜாகிறாங்க. ஏதாச்சும் எல்லாம் பார்க்குறாங்க இப்போ தான் நான் மொயின் பார்த்து பக்கத்து வீட்டில் நான் மொயின் படுக்க வச்சுருப்பாங்க. நம்ம டேருக்கு அதே அந்த ரூமில் எக்ஸ்ட்ரா பெட் இருக்கும் அந்த ரூமில் தான் அதுதான் படுத்துருப்பான். இப்போ நம்ம பார்க்குங்க அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அகைன் கிராண்ட் போக போகிறீங்க சொல்கிறாங்க. போட்டியில் சொல்லிட்டு நம்பிச்சு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. நான் அங்கிள் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அகைன் அங்கிள் ஆக போகிறேன் ஒயின் தான் அம்மா ஆக போகிறா சொல்கிறாங்க. அது கேட்குற நம்பிச்சு ஹாப்பியாக இருக்குது பார்க்குறாங்க. ஒயின் சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது வந்துட்டு ஸ்வீட் ஃபீட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம நம்பி ஜெனி பார்க்குறேன் 2 ஸ்வீட் வாங்கி வந்திருக்கா 2 பாக்ஸ் வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க அம்மா அவங்களுக்கு தெரியாத கேட்குறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜின்னுக்கு பையன் பிறந்த நம்ம ஜிம்முக்கு பையன் பிறந்திருக்கா சொல்கிறாங்க. என்ன சின்ன கேட்குறாங்க. ஆமாம் சரியா நீங்கள் கிராண்ட்மாவும் உங்களுக்கு கிராண்ட் சன்னும் கிராண்ட் டேட்டரும் இருக்காங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்க நம்பிச்சுடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிம்முக்கு சொல்கிறாங்க பேபி பிறந்துட்டா சொல்கிறாங்க. அது நம்ப முடியல. இப்போ நம்பியோட அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க ஓடி வந்திருக்காங்க. இது பார்க்குறாங்க ஜின்னு பேபி பிறந்தமே வந்திருப்பாங்க. என்னப்பா சொல்கிறாரு கேட்குறாங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூஸ் அவங்க கேட்குறாங்க. நம்பி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா ஜிம்முக்கு பாபி பிறந்திருக்கா சொல்கிறாங்க. ஆனால் டேட்டே சொல்கிறாங்க முன்னாடியே முன்னாடி பேர் வந்துருச்சாம்மா அதை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க பேபி பிறந்துட்டான் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. 30 years வருது ஹாப்பியாகவும் இருக்குது சொல்லவே முடியாது வாட்ஸை சின்ன பார்க்க நம்பி பார்க்குறாங்க. சரி ஓகே ஒரு 1 week அப்புறம் போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. 1 week இல்லை 2 or 3 days போய் பார்க்கலாமா சொல்லிட்டு ஜின்னுக்கு நம்பி கேட்குறேன் ஜின்னுக்கிட்ட. அப்போ ஒயின் பார்க்குற அம்மா சொல்கிறாங்க என்ன ஒயின் சொல்லி ஜின்னு திரும்புகிறாங்க. எனக்கு நீங்கள் போகிறீங்களா ஃபாரினுக்கு ஸோ ஜின்னுக்கு ஒயின் கேட்குறா. ஜின்னு பார்க்குறாங்க ஒயின் சொல்கிறாங்க சொல்லுங்க
அப்போ என்ன விட்டு நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. சின்னுக்கு என்ன சொல்ல தெரியல. அதுடா சொல்கிறாங்க, அம்மா என்ன விட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. அப்புறம் சின்னதான், இல்லைடா தம்பிக்கு குழந்தை பிறந்துச்சுல போய் பார்க்கணும்ல தம்பி அப்படின்னு சொல்லி சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் தான், அம்மா அங்கே பாருங்கள் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் போகவே இல்லை, இதாக்க டேவை அங்கே நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீ போகல தானே டேப் பிள்ளைங்களாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அவன் தான் இப்போ பேபி பிறந்துச்சு, இப்போ அவனே வருவாமா சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். என்னதுக்கு அவனே வருவான், எங்கள் மேரேஜ் கூட வரல, என்னோட மேரேஜுக்கும் ஜெகப் எங்கள் மேரேஜுக்கும் வரவே இல்லை, அவனே வரட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு ஒன் டே கேட்டுருப்பாங்க நம்ம ஜெகப்பும் வேணும், ஏன் வந்துட்டு ஜிம் வந்து மேரேஜுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஜின்னு சொல்லியிருப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கான், அதாவது வர முடியாமல் போயிடுச்சு, அதை கூட சொல்லாமல் விட்டுருக்கான் நம்மக்கிட்ட, எனக்கு டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னதால வந்துட்டு சரி ஓகே இப்போ நம்ம சொன்னாக்கா அம்மா அங்கே ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு எனக்காக தான் வந்து சொல்லாமல் கூட விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவனே வரலாம்ல, அவன் வந்து அவங்க வந்தாக்கா எல்லாரையும் பார்க்கலாம், நம்ம அங்கே போனாக்கா நீங்கள் மட்டும் தான் பார்ப்பீங்க, அவங்க வந்து எல்லாரும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அப்போ சின்ன பார்க்குறாங்க, இல்லைடா இப்போ தானே பேபி பிறந்திருக்கு, ஆக்சுவலாக வந்து பேபி பிறக்கிறதுக்கு முன்னே போயிருக்கணும், போக முடிய சுச்சுவேஷன் எனக்கு அன்எக்ஸ்பெக்டாக பேபி பிறந்துச்சு, இப்போ அப்போ அங்கே பார்க்கணும்டா சின்ன சொல்கிறாங்க. போயிட்டு வந்துடுறேன் 1 வீக்கில் சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் டேயா மட்டும் ப்ரெக்னெண்ட் ஆனது நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ வரைக்கும், என்ன மட்டும் விட்டு போகிறீங்களா, அப்போ என்ன யார் பார்த்துப்பா சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா தான் நீங்கள் எனக்கு எங்கள் அம்மா நீங்கள் என்ன பார்த்துக்க மாட்டீங்களா சொல்கிறீங்க, எனக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்போ சொல்கிறேன். ஒயின் கேட்குறா. அப்புறம் சின்னக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, சின்ன வயசில் அவர் ஃபஸ்ட்டு தூக்குனது ஒயின், அதுக்கப்புறம் ஒயின் அம்மா கூப்பிட்டாருன்னு நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒயந்தாச்சும் சின்ன அனுப்பிடுறாங்க, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்னதாக ஆகுதா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க, பாரு ஒயன்னு சொல்கிறாங்க. அப்பாங்க பாருங்கள் நீங்கள் வந்துட்டு எப்போதும் ஜிம்முக்கு வர பேசுவேன் தெரியும் ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு எங்கள் எல்லாரோடும் ஜிம் நல்லா பாசம் அதிகம் சொல்லிட்டு ஒயன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க, இல்லை எனக்கு எல்லாரும் ஈக்குவல் தான், நான் ஒத்துக்கிறேன் சரி, எனக்கு என் பையன் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ஆனால் அதுக்காக தட்டுங்க பாரு இப்போ வரைக்கும் நம்ம உங்கள் அம்மா வந்து பார்க்கவே இல்லைடா, 1 year ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு சரியா, இப்போ வரைக்கும் பார்க்காம இருக்கான், இப்பயும் பார்க்கலாங்க தப்பாயிரும் சொல்கிறாங்க. அவனை வர சொல்லுங்க, அவன் வர மாட்டாரா, நம்ம தான் போகணுமா, மேரேஜ் அதுக்கப்புறம் ஒரு டைம் வீட்டுக்கு வந்தானா, அவன் வரவே இல்லை, அவன் எல்லாரும் மறந்துட்டான், மேரேஜ் அப்புறம் டோட்டலாக மாறிட்டான், அவன் இங்கே இருந்த மாதிரி இல்லவே இல்லை, அந்த ஜேகே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாற்றிடுவான், வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்பா ஒயின் சொல்லிட்டு காட்டுறதுலாம் சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறா நம்பின்னு கேட்குறாங்க. இல்லை ஜிம்மினுக்கு வந்தாக்கா எல்லாரும் பார்க்கலாம், இப்போ கிராண்ட்பா கூட ட்ராவல் அதிகம் பண்ண முடியாது, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அவன் இங்கே வந்தாக்கா எல்லாரும் பார்க்கலாம்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அவங்க கொரியா மிஸ் பண்ணி 3 years இருக்கும், நான் வந்துட்டு கொரியா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் அங்கிள் கரெக்டு, எனக்கு இப்போ ஜிம்முக்கு வந்தாக்கா எல்லாரும் பார்க்கலாம், அங்கிள் வந்து பார்த்துக்க முடியும், நம்ம சின்னையும் நம்ம ஒயனையும் பார்த்துக்க முடியும், சின்னக்கு வந்துட்டு ஜிம்மையும் பார்த்துப்பாங்க, பேபிலாம் பிறந்துச்சு இப்போ வரலாம்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. இப்போ தானே பேபி பிறந்திருக்கு, அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ட்ராவல்லாம் பண்ண முடியாது, அப்படி எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெதர் கண்டிஷன் வந்து ஒத்துக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தை நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சின்னக்கு என்ன பண்ண தெரியல, ஜெவ பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒத்துக்கும், பார்த்துக்கலாம் ஓகேவா, நீங்கள் எனக்கு வர சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் போகாதீங்க, எனக்கு ஒயின் பயப்படுறாங்க, உங்களுக்கு தெரியும் ஒயின் இங்கே இருக்கவே மாட்டா, நானும் சரி ஒயின் சரி இதுக்காக நான் வந்து உங்கள் வீட்டோட நாங்கள் இருக்கணும்னு நினச்சோம், அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு போகாமல் நாங்கள் இதுக்கு இங்கே இருக்கோம், உங்களுக்காக தானே, நீங்களாம் நாங்கள் இருக்க மாட்டோம், அதனால தானே சொல்கிறாங்க. ஜிம் நீங்களாம் இருப்பா, நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. சின்னக்கு அதுக்கப்புறம் பேசவும் முடியல, எனக்கு அவர் கூட பார்க்க மாட்டாரு, இவங்க இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி கிடையாது ஜெவா ஓகேவா சொல்கிறாங்க, யாருனாலுமே இருக்க முடியும் புரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் வெளில இருந்தாக்கா நீ வெளில தானே போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, அம்மா காய் வந்து ஃபாரின் செட்டில் இருந்தாக்கா நீ போய் தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, நான் காய் வந்து வீட்டோட வர வச்சிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வர வச்சிருக்கேன் இப்போ சொல்கிறாங்க. காய் அத்தை பையன் இல்லைனா கூட நான் காய் வர சொல்லிப்பேன், எனக்காக வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. அப்படி இல்லைக்கா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அம்மாக்காக நான் வந்து அவன் மேரேஜ் கூட பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவப் பக்கம் சொல்கிறாங்க. சேம் தான் வாங்கி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன வீட்டோட மாப்பிள்ளையே வரலக்காலும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன பிளான் பண்ணவே தெரியல, இப்போ என்ன பார்க்குறீங்க எல்லாரோட எண்ணும் அதுக்கப்புறம் காயெல்லாம் பார்க்குறாங்க. சின்ன பேசுறது மாறி போயிட்டு வாடி போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில், இப்போ ஹாப்பியாக இருந்தவர் வாடி போயிருக்காரு பேசு. இப்போ நம்ம சின்ன அம்மா நம்பிட்டு பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் பேசினா உங்களுக்கு புரியுதா இல்லையா, வந்துட்டு அவங்க பையன் சரியா சின்ன வந்துட்டு சின்னோட பையன் அது புரிதலையே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற கிராண்ட்மா இப்படி பிரித்து பேசுறீங்க சொல்கிறாங்க. ஒயின் அப்படி சொல்லுங்க, ஏன் நீங்கள் பிரித்து பேசுறீங்க, இவங்க எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு சரி அதுக்கப்புறம் ஜிம்மி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் போய் சின்ன ஹக் பண்ணிக்கிறா. இப்போ சின்னக்கு என்ன பண்ணுறது தெரியல, பாரு ஒயின் சொல்கிறாங்க. அம்மா என்ன விட்டு போயிடாதீங்க, நீங்கள் தானே எனக்கு ஃபஸ்ட்டு அம்மாவா, எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜிம்மி பிறந்தான் சொல்லிட்டு போய் ஒயின் சொல்கிறாங்க. இப்போ குழந்தைத்தனமாக இருக்காங்க. ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எவ்வளோ இப்போ இங்கே பார்க்க சொல்கிறாங்க, பண்ணி பேச சரியா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சின்ன என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுங்க சொல்லி இல்லைப்பாங்க பாருங்கள் நீங்கள் ஜிம்மில் வர சொல்லுங்கள் ஓகேவா, ஜிம்மில் வரைக்கும் இங்கே வந்து பார்க்கவே இல்லை அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் இங்கே வர சொல்லுங்கள் சரியா சொல்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் குழந்தையும் பார்க்குறோம் ஜிம்மினையும் பார்க்குறோம் ஓகேவா, நாங்கள் அம்மா அனுப்ப மாட்டோம், அவன் தான் அங்கே வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பாருங்கள் சின்ன பார்க்குறாங்க. நம்பிட்டு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க, நீ ஜிம்மில் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ ஜிம்மில் வர சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுனா ஒரு மாதிரி வந்து பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது மற்றவங்களாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. சின்னதான்
சரி ஓகே இங்கே பாருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சரியா, இந்த டைமில் இதை நினச்சி வெளிப்படாத சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க நீங்கள் எப்போவுமே சொல்கிறேன், எப்போ நான் உனக்கு அம்மா தான் சரியா, நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன் ஓகேவா, எனக்கு நீங்கள் 4 பேர் ஈக்குவல் தான் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா நிறைய உங்களுக்கு ஹார்ட் பண்ணுறேன் அப்படி எதுவும் சரியா சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட எங்கே போயிடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம சின்ன பார்க்குற ஒன்றும் லெவலில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, டே வந்து சுகா பார்க்குறாங்க, சுகா சொல்கிறாங்க. ஒருவேளை ஜிம் ஹார்ட் ஆவாங்களா அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஹார்ட் ஆகிடுவாங்களா சொல்கிறாங்க. இல்லை ஹார்ட்டில் ஆக மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஹார்ட்டில் ஆக மாட்டான், அவங்க புரியும் எல்லா சுச்சுவேஷனும் புரியும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதே போல் ஒருத்தவங்க மட்டும் எல்லா சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கணுமா என்ன, ஏன் உங்களுக்குலாம் புரியாதா, அவங்கள விட்டு தர மாட்டீங்களா, ஒருத்தனை விட்டு தரணுமா என்ன சொல்லுங்க. காய் பார்க்குறாங்க. இப்போ காய் ஜாவ் பார்க்குறாங்க. ஜாவ் பார்த்து சின்ன ஹேண்டை பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜேவா சின்ன வந்துட்டு ஜேவா பண்ணுற போய் 2 பேரும் ஹேண்டை பிடிச்சிட்டு அதை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க 2 பேரையுமே. இப்போ சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு கம்ஃபர்ட் ஆகிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 days ஆகிடுச்சு. ஜிம் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிம்முக்கு வீடியோ கால் பண்ணவே இல்லை. எனக்கு அவர் பிஸியாக இருக்கிற ஒரு பக்கம் வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். அவள் எல்லாத்துக்கும் வாமிட் எடுக்கிறா, அம்மான்னு கூப்பிட்டே இருக்கிறா. ஒரு பக்கம் நம்ம டே நடக்க என்னதான் கேரக்டர் அப்பாயின்ட் பண்ணால் கூட யாருமே இவங்க வந்து சின்ன தான் கூப்பிட்றாங்க. சின்ன தவிர வேறு யாரையும் கூப்பிட மாட்டாங்க, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறாங்க. கேட்டகரி பார்க்குறாங்க. சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு அங்கிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன வராங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. அங்கிளுக்கு பாருங்க எனக்கு குழந்தை வந்து 100 எனக்கு தூக்கி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு குழந்தை தூக்கி கொடுக்குறாங்கன்ற அப்படி சொல்லிட்டு இப்போ அவரை கேர் பண்ணுறாரு. நம்பிக்கு என்ன பண்ணவும் தெரியல. இந்த பக்கம் சின்னோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சின்னோட ஃபோனை பிக் பண்ணவே முடியல. எனக்கு அவர் பிஸியாகவே இருக்காரு, ஃபுல் டே பிஸியாக தான் இருக்காரு. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டு தான் சின்ன ஃபோன் பண்ணுறாங்க சின்னோட அம்மாவுக்கு. இப்போ சின்னோட அம்மா பார்க்குறாங்க. சொல்லு சின்ன என்ன வேணும் கேட்குறாங்க. அம்மா சிம்மின் குழந்தை எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. எனக்கு சிம்மினோட இன்லாஸ் இருக்காங்களே அவங்க வந்து இன்னொரு அப்பா அம்மா மாதிரி ஜிம்முக்கு ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஜங்குக்கு இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு ஒரு அம்மா தான் அப்படி தான் பார்த்துக்கலாம், ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்னோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தான் சரிம்மா பேபியும் ஜிம்மினி காட்டுங்க சொல்கிறாங்க. அதே எப்படி காட்ட முடியும் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு ஜிம்மின் ஜங்கு பேபி சரியா 3 பேர் அவங்க ரூமில் இருக்காங்க, அப்படி இந்த டைம் போக முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சரியா காட்ட முடியாது சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எனக்கு டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி டிஃப்ரென்ஸ்னாக்கா இங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே நைட்டு ஆல்மோஸ்ட் இயர்லி மார்னிங்காக இருக்குது அந்த டைம் தான். இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாருங்க நைட்டு தூங்க போகிற டைம் ஓகேவா, இது இயர்லி மார்னிங் ஓகேவா, இங்கே எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த டைம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன அம்மா சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி கேமா ஜிம்மி எவ்வளோ கோவமாக இருக்கானா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இது கோவமாக இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஃபோன் பண்ணவில்லை 3 days அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மார்க்கும் பிஸியாக இருந்தேன்னா அது டைம் ஜிம்மி கொஞ்சம் குழந்தை போகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சான்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி சின்ன அம்மா சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஒரு மாதிரி இருக்காமா நீங்கள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை சின்ன நார்மலாக தான் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன்னு தோணுது சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு சின்ன நம்ம தூக்கம் அதை வக்கீல் ஹாஸ்பிட்டல் வச்சிடறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ கண்டிப்பாக ரெடி பண்ண தான் போகிற பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி சின்ன சொல்லி பார்த்தா சின்ன உள்ள வராங்க. அப்புறம் நம்பிட்டு பார்க்குறாங்க. தூங்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு தான் நம்பிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மு கோச்சு பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மு கோச்சு பண்ண ஜிம்மு வர சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்பிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஜின்னுக்கிட்ட ஜிம்மு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்க நம்ம ஜிம்முடைய ரிப்போர்ட் தான் இருக்குது. நம்ம ஜிம்மு இப்படிக்கா ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன பார்க்குறாங்க. நம்பிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் பெட் ரெஸ்ட்டில் இருந்தான் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான் சொல்கிறாங்க. ஆமாம் அவன் பெட் ரெஸ்ட்டில் இருந்தான், அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு நீ வரிப்பா, நீ வந்து வரி பண்ணிடுவேன், வேண்டாம் அம்மாவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காதீங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டான். அவன் ரெண்டு சொல்லவே இல்லை. அவன் வந்து டெஸ்ட் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தான் தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் அதுக்கப்புறம் பேபி பிறந்துச்சு. இப்போ பேபி பிறந்த கூட இப்போ தான் 3 days ஆகுது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நீ வந்துட்டு அவனை ஃப்ளைட்டு வர சொல்கிறா சொல்கிறாங்க. இல்லை நம்பிட்டு சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு எப்போ கம்ஃபர்டபுளுக்கு அப்போ வருவா சரி, எப்போ என் பையனை கூப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், என் பையனுக்கு குறையாக வரணும்னு நினைக்கிற வரைக்கும் நான் கூப்பிட மாட்டேன் ஓகேவா, அவனை எந்த சுச்சுவேஷன் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு சொல்கிறாங்க. நம்பிடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் அவனை பார்க்கணும் நம்பிடா சொல்கிறாங்க. அப்போ போ சொல்கிறாங்க. எனக்கு அப்போ போய் பாரு அப்படி சொல்கிறாங்க. அவனை யாரும் ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க. நம்பிட்டு அங்கே பாரு சிங்க ஒயனும் சொல்கிறாங்க. ஒயனும் டேவும் சொல்கிறாங்க. ஓ உன்னை டேவை பார்த்துக்கணும், அதான் உனக்கு கிராண்ட் டாக்டரை பார்த்துக்கணும், செகண்ட் வந்துட்டு ஒயனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஒயனோட பொண்ணு இல்லைன்னு சொல்ல டே என்னுடைய சனிங்களா ஓகேமா, குழந்தை எனக்கு கிராண்ட் சந்தைன்னு சொல்ல சரி. ஆனால் அவங்க எல்லாம் தாண்டி எனக்கு ஜிம்மி பாருட்டு ஓகேமா, ஜிம்மி உனக்கு உண்மையாக கேர் லவ் வச்சுறாங்க, நீ போய் பாரு ஓகே சார். அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவனை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்பி சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு சின்ன கையில் படுக்கல என்ன இப்படி பேசுகிறான் நம்பி அப்படின்னா ஜிம்மி வந்துட்டு பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தால் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த பக்கம் டேலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருப்பாரு. அப்போ சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சின்னக்கு என்ன பண்ணு தெரியல சரின்னு சொல்லிட்டு அந்த இப்படி போகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம்மி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்மோட ஃபோன் எப்படின்னா சைலண்ட்லேயே இருக்குது, ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. ஜிம்மி பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை பேப்லாம் பிறந்திருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க நம்ம பார்த்தா ஜிம்மி அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பேபியும் அவங்க பார்த்துக்கிறாங்க, ஜிம்மிலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க, வீட்டில் தான் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆண்டி சரி என்ன பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்க சொல்லுவாங்க. அப்படியே தூங்க பார்த்துட்டு அவங்க தூங்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க நம்ம பேபி பார்த்துக்கிறாங்க. அவர் ஃபோனை செக் பண்ணவே இல்லை, 1 week ஃபோனை செக் பண்ணவே இல்லை. 1 week ஆஃப்டர் தான் நம்ம ஜெயிக்க ஃபோன் எடுத்து விடுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் காசு சொல்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் வாங்கி பார்த்துக்கிறாங்க.
இருக்க வீடியோ காலில் நம்பிட்டு இருக்காங்க. அவர் ஆஃபீஸ் வந்து கால் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குங்க டேட் சொல்கிறாங்க இதுக்கு நம்பிட்டு பார்க்குறாங்க. அப்பா எப்போ வரட்டும் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க எப்போ வரட்டும் நீ சொன்னால் வருவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா பரங்கிட்டு உங்கள் வீடு சரி நீங்கள் எப்போனாலும் வரலப்பா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வாங்க நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சேம் டைம் நீங்கள் எப்போ வாங்க அந்த எப்போனாலும் வரலாம் இந்த டோர் வந்து எப்போ ஓப்பன் இருக்கும் உங்களுக்காக சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்புறமா நம்பிட்டு பார்க்குறாங்க. உனக்கு உங்கள் அம்மா மேலே கோவம் இல்லையா உங்கள் அம்மா மேலே சிப்ளிங்ஸ் மேலே சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு கோவம் சொல்கிறாங்க. இல்லை பாசுறாங்க அப்பா எல்லாருக்கும் இப்படி தனித்தனி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. ஃபஸ்ட்டு நானே சரியா இல்லைப்பா சொல்கிறாங்க. நீ சரியா இல்லையா ஆமாம் நானே சரியா இல்லை. ஏன்னா எனக்கு பிரதர் சொல்லுவேன் என்னோட பிரதர் சிஸ்டர் வெட்டிங்க்கு நான் வரவே இல்லை. செகண்ட் அம்மா அப்பாவை வந்து கேர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் லைஃப் என்னோட ஃபேமிலி மட்டும் தான் பார்க்குறேன். இன்வெஸ்ட் ஃபேமிலி மட்டும் நான் பார்த்துருக்கேன். லைஃப் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் யாரையும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அப்படி நான் அப்படி மற்றவங்க குறை சொல்ல முடியும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நஞ்சு பார்க்க என்ன ஜிம் பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். எல்லா லைஃப் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் வேலை போயிட்டுருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. சென்ட்டும் எனக்கு நான் யாரையும் வெறுக்கவும் இல்லை. எனக்கு எல்லாரும் பிடிக்கும். எல்லாருமே எனக்கு ஸ்டில் லவ் இருக்குது. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க எனக்கு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இப்போ டைம் இல்லைப்பா எல்லாம் வர முடியாது. ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறேன் நான் வர சொல்லவே இல்லைடா நீ உன்னோட விஷயம் ஆசையா நீ இப்போ வர சொல்ல அப்பா இப்போ வருவான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைப்பா இப்போதைக்கு வேணாம் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு அங்கே ஒர்க்கு பாருங்கள். அப்புறம் சுகாரோட பொண்ணு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க பொண்ணு பிறகு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரிங்கப்பா நான் வண்டியை வந்துட்டு டைம் கேட்க விசிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரிப்பா ஜிம் சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க. சரி ஃபோனை வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்தா கேஷுவலாக இருக்காங்க. இப்போ செக் கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்க்கா சொல்கிறாங்க. உனக்கு எது கோவமா சொல்கிறாங்க. கோவமா இதுக்கு ஜிம்மி கேட்குறாங்க. இல்லைடா உன் அம்மா வந்து பார்க்கவே இல்லை. செகண்ட் வந்துட்டு உன் சிப்ளிங்ஸ் யாரும் வந்து இது இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. யாரும் ஃபோன் பண்ணி கூட கேட்கல. ஜிம் எப்படி இருக்க குழந்தை இருக்கு யாரும் கேட்கவே இல்லை. நீ உனக்கு எந்த கோவமும் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அது சரி இல்லையே சரின்னு சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறேன். இல்லைடா எனக்கு எதுவும் மாதிரி இருக்கு நீ கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினா கூட நான் கம்ஃபர்ட் பண்ணிடுவேன். இல்லை கோவப்பட்ட கூட நான் என்னால் ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ண முடியும். ஆனால் நீ ஏன் இப்படி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சைலண்ட் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது அது ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் மட்டும்தான் ஒரு பர்சன் சைலண்ட் ஆகிறாங்க. அதுக்கு பிகைண்ட் ஒரு பெரிய ரீசன் இருக்கும் ஓகேவா அதான் நான் கேட்குறேன். நீ எதுவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் ஹார்ட்டில் ஆகலை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் மெச்சூரிட்டி ஆகிட்டேன் சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. மெச்சூரிட்டி ஆகிட்டேன் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது ஓகேவா எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நான் ஒரு குழந்தைக்கு அம்மா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ஓகேவா அப்புறம் ஒரு இல்லாஸுக்கு ஒரு டாக்டர் ஒரு சன்னிங்களா ஓகேவா எனக்கு நிறைய டியூட்டி இருக்குது. நான் என் டியூட்டியை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னு சொல்கிறீங்களா ஜம்க்கா என் லைஃப் வேறு ஓகேவா என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ செக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார் ஜிம்னு சொல்கிறேன். இல்லை பாருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா நீங்கள் சொல்லுவீங்க அங்கிள் ஆண்டி வந்து எப்படியா ரொம்ப மாடர்னாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மாடர்னாக இருப்பாங்க சொல்லுறது 1 year நான் பார்த்துருக்கேன். அங்கிள் ஆண்டி அந்த மாதிரி என்னோட கண்ணுக்கு அவங்க அப்படி தெரியவே இல்லை. என் கண்ணுக்கு எப்படி அவங்க தெரிஞ்சாங்க. எனக்கு நல்ல ஒரு அப்பா அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மா இருக்காங்களா என்னோட ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க எனக்கு இன்னொரு அம்மா சொல்கிறாங்க. அது சொல்லி இன்னொரு அம்மா தான். அப்புறம் அங்கிள் எனக்கு ஒரு அப்பா சொல்லி நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். அவங்க அப்படி தான் வந்து இது வரைக்கும் கேர் பண்ணுறாங்க. எனக்கு நான் என்ன மாதிரி லவ்லாம் வேணும்னு நினச்சிடும் அது எல்லாமே அவங்கள்ட்ட கிடச்சிச்சு. எனக்கு அதே போதும் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை ஜிம் ஏன்னா உன்னோட அம்மாவோட லவ் கேரக்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேவைப்படுறது கிடைக்காது எதுவுமே தேவையில்லாதப்போ கிடைச்சாக்கா அது யூஸ்ஃபுல்லாக இல்லை சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்குமா இருக்கு ஜிம் என்ன சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கா ஓகே ஒன்றும் இல்லை ஜிம் தான் அப்படி படுத்துறாங்க. டயர்டாக படுத்துக்கிறேன் ஜிம் படுத்துறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பேசவே இல்லை. இப்போ ஜெக்கி வெளில வராங்க. இப்போ ஜெக்கியோட அப்பா அம்மா அங்கே தான் நின்றுருக்காங்க. இப்போ ஜெக்கி வந்து அம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு இப்போ ஜெக்கியே சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் எதுவும் சொல்லி எந்த தப்பும் பண்ணல ஓகேவா நான் கூட ஸ்டார்டிங் நம்மளுக்கு கோவம் தான் பட்டேன். நீ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஜிம்மில் ஃபேமிலி தள்ளி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா அப்படிலாம் தெரியல. எனக்கு ஜிம் கூட இருக்க எனக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ லைஃப் வாழ்ந்துருக்கேன் சரியா எனக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் எதுவும் இல்லை. உங்கள் கரியருக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் நீங்கள் ஜிம்முக்கு லாங் வந்திருக்கீங்க. அவங்க நினச்சாக்க எப்பறம் வரலாம் பார்க்கலாம் போகலாம். ஆனால் அவங்க சிப்ளிங்ஸ் யாரும் ஜிம்மில் கண்டுக்கவே இல்லை. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் அவங்க அப்பா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப பாசம் கேர் வச்சிருக்காரு. இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட பாருங்க 1 year ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மற்ற யாரும் அவங்க அம்மா இருக்கிறவரை வந்து பார்க்க அவங்க யோசிச்சதே இல்லை சொல்கிறாங்க. கேட்டால் அவங்களுக்கு வேறு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஆமாம் அவங்கள ஜிம்மில் கிராண்ட்மா சொன்னாங்க சொல்கிறாங்க. ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா ஆமாம் ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு இது ஜிம்முக்கு சொல்கிறாங்க. எனக்கு தேவை ஜிம்முக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. ஆனால் கிராண்ட்மா சொன்னாங்க எனக்கு பேசிட்டாங்கம்மா ஆஃப்டர்நூன் நான் கேட்டேன். ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. செகண்ட் ஜேவோ ப்ரெக்னெண்ட் ஆவாங்க. அப்படியே லைனாக அவங்க கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு ஜிம்மில் ஒரு பேரண்ட் இல்லை அப்படி தான் சொல்லி ஜெக்கி நம்ம கேட்குறாங்க. ஜெக்கிக்கு என்ன சொல்லுறது இல்லை அம்மா சொல்லி உன்னால மே பிடிக்காது ஓகேவா நீ ஜிம் அழகாக பார்த்துக்கிற ஓகேவா ஜிம் கூட ஹாப்பியாக தான் இருக்கான். அவன் மெச்சூரிட்டி ஆகிட்டு ஓகே அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவனே பார்த்துப்பான் ஓகேவா நீ ஒரு பண்ணது அப்படி சொல்லிட்டு ஜெயக்கடமா போயிடறாங்க. ஜெயக்கடப்பா போயிடறாங்க. இப்போ ஜெக்கிக்கு என்ன பண்ணவும் தெரியல பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் தான் ரெடி ஆகுறாங்க. அப்போ ஜிம் நம்ம கிட்ட வராங்க. ஜிம்மில் கிராம கிட்ட வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க எனக்கு ராணியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராம கிட்ட வராங்க பாரு
உன்னோட அம்மா சொல்கிறேன், என் அம்மா சொல்கிறேன் போய் வர மாட்டேங்க சொல்கிறேன். ஏன் கிராண்ட்மா ஜிம்மி கேட்குறாங்க. அப்புறம் கிராண்ட் பார்க்குறேன், எனக்கு ஒரு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா, ஹாப்பி தான் ஜிம்மி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறேன் தங்கம், உனக்கு வருத்தம் எதுவும் எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு பார்த்துக்க ஒரு அழகான ஃபேமிலி கிடச்சிருக்கு. ஜிம்மி சொல்கிறாங்க, எனக்கு என்ன பார்த்துக்க ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஆல்ரெடி ஒரு அழகான ஹஸ்பண்ட் இருக்காங்க, இப்படி தான் அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஃபுல் லவ் கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, செகண்ட் கிளாஸ் இருக்காங்க, எனக்கு இவங்களே போதும் ஓகேவா சொல்லுங்க. அப்புறம் நான் வந்து 1 இயராக இவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், எனக்கு கிராண்ட்மா இருக்கீங்க ஜிம்மி அவங்க கிராண்ட்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்மா பார்க்குறீங்கப்பா உனக்கு ஒன்றுமே வருத்தம் இல்லை செல்லம் சொல்கிறேன், எனக்கு வருத்தமே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறீங்க. அப்படியாமா நான் அண்ணன் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, லைஃப்பில் நம்ம ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணனாக்க அதை விட ஒன்று பெட்டராக நமக்கு கிடைக்கும் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. என்னென்னு அம்மா உணவு இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணனாக்கா இன்னொரு பெட்டராக கிடைக்கும். சேம் டைம் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் லாஸ் பண்ணாக்கா நெவராகவே அது கிடைக்காது சொல்கிறாங்க. என்னன்ட்டு ஆமாம் நான் 2 வருஷம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதுதான் இப்போ 2 வருஷம் லேர்ன் பண்ணியிருக்கேன், அது இதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, ஜிம்மி கிளம்பி பார்க்குறாங்க. தங்கம் என்ன சொல்கிறா கேட்குறாங்க. நான் ஒன்றும் சொல்லுறேன்மா, நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஓகேவா, நிறைய விஷயம் இந்த 1 இயர் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு ஜிம்மி சொல்கிறாங்க. ஓகே அமைதியாக நின்றுருக்காங்க. அந்த பெரிய கிராண்ட்மாக்கு புரியுது சில விஷயங்கள்லாம் சொல்லி ஓகேப்பா நாங்கள் ஊர் கிளம்பா சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க, இல்லை 1 இயர் என் கூடவே இருந்ததுக்கும் சொல்கிறாங்க. என்னப்போ பேசுகிறேன் எனக்கு கிராண்ட் சொல்கிற செல்லும், நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் நான் சொல்கிறாங்க. ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது என் கிராண்ட்மா ஓகே உங்களுக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக நான் வந்து கொரியா வருவேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, ஜிம்மி கிராண்ட்மா பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் எப்போ வராட்டாங்க, நம்ம வீட்டோட ஒரு ஓப்பனாக இந்த ஓப்பனில் தான் இருக்கணுக்காக சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க சரி. அப்புறம் ஜிம்மி நிறைய கிஃப்ட் எடுக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு உங்களுக்காக வாங்கி வச்சு ஜிம்மி அவங்க கிராண்ட்மாக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு நெக்லஸ் கொடுக்குறாங்க, இது நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கணும் அப்படி ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மி கிராண்ட் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சரி பிடிச்சிருக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி கொடுக்குறாங்க வாங்கி வச்சிருப்பாரு. அவங்க கிராண்ட்மாக்கும் அவருக்கு ஒரே மாதிரி பிரேஸ்லெட்டு இதுக்கப்புறம் நெக்லஸ், அதாவது அவங்க அம்மாவுக்கு அவங்க கிராண்ட்மாக்கு நெக்லஸும் அவங்க கிராண்ட்மாக்கு பிரேஸ்லெட்டும் அவங்க கிராண்ட்மாக்கும் அந்த மாதிரி ரிங்கில் வாங்கி வச்சிருக்காங்க, ஒரே மாதிரியே கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த காலத்தில் சொல்கிறாங்க இருக்கட்டும் சொல்லிட்டு 2 பேருக்கு ஒரே மாதிரி கப்பல் ஜாக்கெட், அதான் ஏஜ் பீப்புள் தான் வியர் பண்ணுற மாதிரி ஒரு கப்பல் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி அவங்க வர வச்சிருப்பாங்க, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ 2 பேரும் போட்டுக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாங்க. எங்களுக்காக எல்லாம் பார்த்து பண்ணியா ஆமாம் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா ஜிம்மி கேட்குறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரொம்ப கேர் வச்சுருக்கீங்க தெரியுமா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி கிராண்ட் பார்க்குறேன் பின்ன நான் என் கிராண்ட் மேலே பாஸ் வைக்க மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆமாம் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறது ஒரு செகண்ட் கூட நீங்கள் வந்து இப்போ மறந்ததே இல்லை, எப்போவும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் குழந்தைய கூட என் ஹஸ்பண்டை கூட இன்லாஸை கூட நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க. ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆண்டி அடிக்கடி சொல்லுவாங்க கிராண்ட்மா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஜிம்மி ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மி தான் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ டேஸும் என்னோட எனக்காக நீங்கள் அங்கே இருந்து நினச்சிருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க நான் எப்போவுமே இருப்போம் சரி இப்போதைக்கு நாங்கள் அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க, கொஞ்சம் லேண்ட்லாம் சேல் பண்ணணும்ப்பா நாங்கள் போகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது கிராண்ட்பா பெரிய போயிட்டு வாங்க, ஸோ நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ப்ளஸ் பண்ணிட்டு ஜேகே சொல்கிறாங்க. கிராண்ட்பா சொல்கிறாங்க அங்கே பாய் சரி கூப்பிட்டாங்க. ஜே கேட்டு போகிறாங்க, நீ உண்மையாக ஜேகேக்கு ஜிம்மி கிடச்ச ஒரு பொக்கிஷன் தெரியுமா சொல்கிறாங்க. கிராண்ட்மா ஆமாண்ட தங்கம், நீ ஜிம்மி கிடச்ச ஒரு பொக்கிஷன் டைப்போ ஹாப்பியாக இருக்கா ஓகேவா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ ஜிம்மும் சொல்கிறாங்க. அது கிராண்ட்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து கடவுளால் ஒன்றாக்கப்பட்டவங்க சரியா, அதை நீங்கள் காட் ஃபைட் பண்ணி ஒன்றா சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஆமாம் காட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பெருமி நீங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு ஓகேவா நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கணும் சொல்கிறாங்க. ஜிம்மி தான் தப்பு பண்ணிட்டா கூட சொல்கிறாங்க, அவன் தப்பே பண்ணாலும் நான் வந்துட்டு சொல்கிறேன் எனக்கு தெரியும்ப்பா நீ எப்படி பார்த்துப்பா சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கணும் சரியா, எனக்கு இது ஒன்று ஜிம்மி தான் ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துங்கிறான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு பாய் சொல்கிறாங்க. குழந்தை அவங்க ப்ளஸ் பண்ணிட்டு 3 பேரையும் ப்ளஸ் பண்ணிட்டு அப்படி கிளம்புறாங்க. பேக் டு ஜின்னு அப்பா அம்மா கொறையா வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு வாயினு பார்த்துக்கணும், மற்ற ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கணும் பார்க்கணும். ஆனால் ஜிம்மு ஜின்னு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஜிம்மு வந்து பார்க்குறாரு, 1 பாயிண்ட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு டைம் கால் பண்ணுறாரு. அப்போ அவர் பிஸியாக எடுக்கவே இல்லை. ஜிம்மு பார்க்குறேன் சரி ஓகே சார் ஃபோனை கட் பண்ணி போட்டு அவர் அவங்க பேபி கூட அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகே பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்க 3 மந்த் இங்கே இருக்காங்க. 3 மந்த் ஆஃப்டர் தான் ஜிம்மு பார்க்குறாங்க. அங்கிள் எப்படி சொல்கிறாங்க, அங்கே ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. ஜேகேட அப்பா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறேன் உனக்கு சொல்கிறேன் எனக்கு ஒர்க் போகணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஒர்க் போகணும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அப்பா பார்க்குறாங்க. நானே ஒன்று கேட்கணும்னு நினச்சி சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க, நீ இதை பார்த்துக்காத நம்ம கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, ஆமாம் இப்போ எனக்கு ஃபேக்ட்ரி மட்டும் நான் ரன் பண்ணுவேன், மற்ற கம்பெனியில் ரன் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு பேச்சு ஆகுதா. ஜேகே வந்துட்டு மெடிக்கல் இப்போக்கா வந்து டாக்டராகவும் இருக்கான், செகண்ட் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கான், அவனால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, நீ பார்த்துக்க முடியுமா கேட்குறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் ஜேகே அப்பா கேட்குறாங்க. நீங்கள் என்னன்னாக்கா கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் வித்ரா பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிற எம்டி கம்பெனி ஸ்டாக் மட்டும் கொடுங்க ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நான் ரன் பண்ணணும், இப்போ தான் நான் ஓன் ஃபீல்டில் நிற்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜேகே அப்பா ப்ரௌடாக இருக்குது அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி அப்பாவும் ஜேகே அப்பா சரி சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே எதுவும் பேபி பார்த்துக்கோப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அவங்க காசு சொல்கிறாங்க. ஜெங்கோ வாக்கே வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ஜிம்மி வீடு வந்து முன்னோடது சரியா, அதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ தான் முடிவு எடுக்கணும் சரியா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு அங்கிள் நாட்டு இங்கே இருக்கணும்னு ஆசை இருக்குது, இந்த ஃபேமிலியாக சொல்கிறாங்க. ஜேகே அப்பா பார்க்குறாங்க.
நாங்கள் இங்கே தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரி வந்து அங்கிள் அப்போ பார்த்துப்பாங்க. நான் ஃபுல் டே வந்து கிராண்ட் மாதராக இருக்க போகிறேன். எங்கள் பேபிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜெயக்கோட அம்மா சொல்கிறாங்க ஜிம்மி ஹாப்பியாக இருக்கு ஆண்டி, உங்களுக்கு இது ஓகே தானே? நீங்கள் சொல்கிறாங்க பாருப்பா எனக்கு வெளில கொண்டு தோணுச்சாக்கா நான் கூட்டிகிட்டு போவோம் சரியா, ஷாப்பிங் கூட போவேன். அப்புறம் எனக்கு எப்படின்னா ரெகுலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சாக்கா அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா பேபி என் கூட தான் இருக்கும், என் கிராண்ட் சனை பத்திரம் பார்த்துப்பேன். ஜெயக்கோட அம்மா சொல்கிறாங்க சின்ன வயசுல ஜெய்கே வந்துட்டு சரிக்கா இப்போக்கா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதெல்லாம் நான் கிராண்ட் சன் வந்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் டைம்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி எப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அந்த கம்பெனி ஒரு 1 வீக் ஆஃப்டர் கம்பெனிக்கு போகிறாங்க. ஜெய்கே அவங்க ஃபேமிலியாக போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. அந்த கம்பெனியை ஜெய்கே அப்பா ஜிம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. வித்தவுட் இப்போக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துட்டாங்க. வெறும் கம்பெனி ஸ்டாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜிம்மை நம்பி ஜிம்மோட ப்ராஜெக்ட் பார்த்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு ஜிம்மில் ரன் பண்ணணும். இப்போ ஜிம்மில் வந்துட்டு அவங்க ஜிம்மில் அப்பா ஜெய்கே அப்பா இன்ட்ரோ பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க தான் சனி தான் இவங்க ரன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எப்படி கூட இந்த மாதிரி இந்த பொசிஷனை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜின்னு பார்த்தாக்க நம்ம பையனை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. 1 பாயிண்ட் நம்ம ஜிம் கால் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜிம் ஃபோன் பார்க்குறாங்க சொல்லிட்டு இந்த டைமில் கரெக்டாக டைம் ஃபோன் பார்க்குறாங்க. ஜிம் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்க சொல்கிறாங்க. குழந்தை அப்பாவோட ஃபோட்டோலாம் நான் அப்பாவோட மொபைலில் தானே ஃபோட்டோ பார்த்தேன், இவங்க கிராண்ட்மா மொபைல் கூட பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. பேர் என்ன சொல்கிறாங்க. குக் மீன்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. குக் மீன்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக எடுத்தாங்க நீன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிம் எனக்கு அம்மா மேலே கோவமா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நிச்சயமாக இல்லை எனக்கு கோவம் இல்லைம்மா ஓகேவா, நீ உங்கள் டியூட்டி கரெக்டாக பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க உங்கள் டியூட்டி கரெக்டாக பண்ணுறீங்கம்மா ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் வரதுக்கு சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு குழந்தை பார்க்கணும் காட்ட முடியுமா சொல்கிறாங்க. இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கேன் குழந்தை வீட்டில் இருக்கான் சொல்கிறாங்க. சரி குழந்தை வீட்டில் இருக்கான் அது ஆண்டி கிட்ட இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியா வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ கால் பண்ணுறியா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா ஜிம்மி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி ஃபோன் கால் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மியோட ஜிம்மி ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணல கொஞ்சமாக தான் ஒரு ரொம்ப அமௌண்ட் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஸ்டார்டிங் நம்பிக்கை வேணும்ல சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் அதுக்கு என்ன அழகாக கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எப்படியாக நம்பிக்கை வருது. இப்போ அதை போய் வெளில போய் ஷேர் பண்ணுவாங்கல்ல அது நல்லா பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்காது நல்லா பண்ணி தராங்க சொல்லும்போது தான் மற்றவங்க எல்லாருமே இப்படியாக ஷேர் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது தான் பிஸ்னஸ் ஆர்டர் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. இப்போ தான் ஜிம்மி கொஞ்சம் கம்ப்யூட்டராக டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் பார்க்குறப்போ ஜேகே அப்பா அதோட ஹாப்பி. ஜேகே அப்பா ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மி தான் மற்ற பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மி பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நம்ம ஜிம்மி ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அது வீட்டில் இருக்கும்போது நம்ம ஜிம்மி ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜிம் தான் வீடியோ கால் பேபி காமிக்கலாம் பார்க்குறாங்க. அந்த பக்கம் வாங்கி கூப்பிட்ற அம்மாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றா. இப்போ நம்ம ஜிம் தான் ஏறி ஜிம் வந்து ஃபோனை வச்சுட்டு போகிறா. ஜிம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ கால் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் கேட்குனாக்கா ஒர்க் வர இருக்குது அது ஒர்க்கு லேப்டாப் ஒர்க் இருக்குது அப்படியே போயிட்டுருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி அம்மா வருவாங்க சரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகுது வரவே இல்லை. ஜிம் ஃபோன் எப்படினாக்கா ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ அகைன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன டைம் கூப்பிடவே இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த பேபி ப்ராப்பராக ஒரு 1 டைம் வீடியோ காலை பார்த்ததே இல்லை. ஜிம் மேக்ஸிமம் பேபி நாங்கள் ஜேக்கேட மட்டும் தான் இருக்கும். ஜிம் வீட்டுக்கு வந்தக்கப்போ கொஞ்சம் நேரம் வாங்கி வச்சிருப்பாரு. ஜேக்கேட் அழகாக கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி தான் மற்றபடி அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேக்கேட் அம்மா தான் கேரளா அவங்களோட கேரளா தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஜேக்கேட் அப்பா பிஸியாக இருப்பாங்க. 3 பேரும் பிஸியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் கொஞ்சம் குழந்தைங்க ஃபுல்லாக அவங்க கேர் பண்ணிப்பாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் எப்படினாக்கா 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மோட குழந்தைய பார்க்கணும் 1 டைம் எப்படினாக்கா ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்காங்க. ஃபுல் டே எப்படின்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ஜிம்முக்கு போன வந்துட்டு எப்படினாக்கா ஜேக்கேட் அம்மா எடுக்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நான் குழந்தைய பார்க்கணும்னு சொல்கிறேன். ஓகே சொல்லிட்டு அப்போ தான் ஃபோனில் வீடியோ காமிக்கிறாங்க. அது குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு அதுவே இங்கே வாழ்ந்துச்சுல 9 மந்த் ஆயிடுச்சு பேபி. நம்ம க்யூட்டாக இருக்குது. க்யூட்டாக கை காலம் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. அந்த வாக்கிங் சேரில் உட்காந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்குது. அப்புறமா சின்ன பார்த்து ஒரு அழகே வருது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ நம்ம சின்ன தான் வந்துட்டு குழந்தைய சொல்லிட்டு நல்லா பார்த்து ஓகே எனக்கு கிராண்ட் சன் அழகாக பார்த்துப்பேன். ஜேக்கேட் அம்மா சொல்கிறாங்க. அப்போ சின்னக்கு ஒரு மாதிரி ஆடுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி இந்த இவங்க ஜேக்கேட் அம்மா தான் இங்கே பார்த்துறாங்க. இப்போ கிராண்ட்மா சொல்ல சொல்கிறாங்க. அது நானா அப்படிங்கிறது எனக்கு அது கிராண்ட்மான்னு சொல்ல வரேன் நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம சின்ன பார்க்கலாம் வாய்ஸ் அப்படி க்யூட்டாக ஜிம் வாய்ஸ் பண்ணி இருக்கு. இப்போ ஜிம் ஜேக்கேட் அம்மா தான் இங்கே பாரு ஹாய் சொல்ல சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்துட்டு பார்க்குது நானா அப்படி கூப்பிட்டுருக்கு. இப்போ சின்னக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது ஜம். ஆமாங்க அப்படியே ஜேகே ஜிம்மில் போய் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா. அது ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ ஜேக்கேட் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கேட் அம்மா ஜிம்னா கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு கம்பெனி பார்த்துருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே அவன் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அது இல்லை அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவானே நீ உங்களுக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. நானும் கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. சின்ன ஜேக்கேட் அம்மா பார்க்குறோம். அப்படியா சரி சரி புரியுது சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபோட்டோ பே பண்ணணும் கொஞ்சம் ஃபோன் ஓகேவா சொல்லி ஜேக்கேட் அம்மா கேட்குறாங்க. சரிங்க சார் ஃபோன் வச்சுடுறாங்க.
ஜெயக்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஜெயக்கோட அம்மா வந்துட்டு ஜிம்மிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஆண்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி சரி ஒரு கேஷுவல்ட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் டேஸ் போயிட்டுருக்கு. ஃபைனாக ஜிம் எப்படினாக்கா ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ தான் ஜிம் ஃபுல்லாக அந்த கம்பெனி எப்படினாக்கா அவருக்கான கம்பெனியை மாற்றிட்டாங்க. இது வரைக்கும் எப்படினாக்கா ஜான் குரூப்பாக இருந்திருக்கும். இப்போ ஜான் ஜிமின் கம்பெனியே மாறி இருக்குது. ரொம்ப அழகாக ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெயக்கோட அப்பாவுக்கு ப்ரௌடாக இருக்குது. நான் வந்து உங்களை நம்பி கொடுத்தேன் எப்படினாக்கா அதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டு சைனில் யாரும் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக இருக்காரு. ஒரு பெரிய பார்ட்டி ஒரு பேங்க்அவுட் வைக்கிறாங்க. எல்லாருக்குமே எப்படினா கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. என் சனியில் வந்துட்டு ஒரு கம்பெனி நான் சும்மா தான் கொடுத்தேன், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்தேன். இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டு ப்ரௌடாக இருக்குது சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க. ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிற எல்லாரும் கூடயும் அந்த ஹாப்பினஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக பேபியோட பர்த்டே அன்னைக்கு தான் பேபியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம ஜிம்முக்கான பேங்க் எப்படிமே வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஜிம் ஜேகே பேபிஸ் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எப்படி பண்ணுறாங்க. நைட்டில் பேபிஸ் வந்து ஜேகே ஜிம் கூட தான் இருக்கும். ஜேகே ஜிம் எடுத்து ப்ளே பண்ணுவாங்க. மார்னிங் வந்து அவங்க அம்மா கூட இருக்கும். இப்படி அந்த ரைஸ் வராக போயிட்டுருக்கு. 1.8 நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஹலோ சொல்லுங்க அங்கிள் சொல்லிட்டாங்க. ஜேகே சொல்லுங்க அங்கிள் சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டாங்க. அப்போ ஜேகே போயிட்டு புக் பண்ணிட்டு நம்ம நம்பிச்சினேன். அன்றைக்கி ஜிம் வந்து ஆஃபீஸ் லீவ் தான், வீட்டில் தான் உட்காந்து வீட்டில் தான் இருக்காரு. அவர் பேபி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்பிச்சிட்டு வராங்க. ஜிம் ஹாப்பி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்பிச்சின்னு பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக அப்போ அப்படி கேன்சர் நல்லா கேன்சர் வச்சாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் நம்ம ஒயஞ்சிக்கலாம் அவளுக்குமே வந்து கேர்ள் பேபி தானே பிறக்கும். ஓகே செகண்ட் அவங்க கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கும். இப்போ நம்ம ஒயனுக்கு கேர்ள் பேபி பிறக்கும்போதுக்கு முன்னாடியே ஒரு 1 மந்த் பிஃபோர் ஜெயகோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு தான் சொல்லிட்டு மாட்டாங்க. ஜிம் டைப் நேரில் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க பரவாயில்லையே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நிறைய கிராண்ட்சன் கிராண்டெல்லாம் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் நீ ஒரே அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு கிராண்ட் ஓகே தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. இல்லை எல்லாரும் ஓகே தான் இருந்தாலும் சொல்லிட்டாங்க. அம்மா உன்னை வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க இப்போ அம்மாவோட வர முடியா ஜிம் கேட்குறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. இல்லைடா அது ஜியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் தான் சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஓகேப்பா நான் ட்ரை பண்ணுறேன் ஜிம் சொல்லிட்டேன். நம்பி சார் ஓகே சொல்லிட்டு ஒரு 2 days தான் ஸ்டே பண்ணிப்போ அது கூட போயிடாரு. இந்த பக்கம் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜெக்கி கேட்குறாங்க. நீ கொரியா வந்து நம்ம போகலாமா கேட்குறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. இல்லைப்பா நீ எனக்கு கூட உங்கள் அம்மா ஸ்டார்டிங்கில் போகும் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது சார் ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு எல்லாருக்கும் உங்கள் அம்மா இருக்கும் நினைக்கிறாங்க. தப்பு இல்லை எல்லாரும் அப்படி இருக்க முடியாதுலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு புரியுது ஆனால் சொல்கிறாங்க ப்ளீஸ்ப்பா நீ வேணா டைம் போ என் போய்ட்டு தான் பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ஒர்க் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சொல்கிறேன். எனக்கு ஒர்க் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஒர்க்கு அப்புறம் செகண்ட் என்னோட ஃபேமிலி சொல்கிறீங்க. அதான் சொல்கிறாங்க என்னோடய ஃபேமிலியில் நீங்கள் தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறேன். இல்லை ஆண்டி எனக்கு இல்லை எவ்வளோ செகண்ட் நீங்கள் என் கூடவே இருக்கீங்க. என் பேபி ஃபார்ம் ஆச்சு அப்போது வரைக்கும் நீங்கள் என் கூடவே இருக்கீங்க. ஈவன் எனக்கு குழந்தை எவ்வளோ சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கு வளர்ந்து பேச நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோடய டியூட்டிப்பா என்னோட கிராண்ட் சனை பார்த்துக்க என் டியூட்டி இல்லையா சொல்கிறேன். என் கிராண்ட் சன் என் சன் இல்லை என் சன் பார்த்துக்க என் டியூட்டி தானே ஜெயிக்கிறமா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கூட எப்படி ஒரு பர்சன் தெரியும் ஓகேவா நான் இப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா சொல்கிறாங்க. அது பிஸ்னஸ் ஃபீல்டு வேறு இது பர்சனல் ஃபீல்டு வேறு இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் எப்படி ஒரு பர்சன் தெரியும் நீங்கள் எப்படி மாட்டீங்க தெரியுமா எனக்காக நிறைய விஷயங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்ப்பா ஜெயிக்கிறமா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி எனக்கு ஒர்க் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகே நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கிறமே எனக்கு ஃபோர்ஸ் பண்ணலாம் ஜெயிக்கி பார்க்குறாங்க. எங்களை கோவம் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே கோவம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறேன்டா உன்னை ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் கூட்டிட்டு வந்து நான் தானே அவங்க ஃபேமிலியில் பிரித்து சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பிரித்து கூட்டிட்டு வரல சரியா சொல்கிறாங்க. உங்கள் கரியருக்காக இங்கே வந்தீங்க சரியா நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கஷ்டம் உங்களுக்காக வந்திருக்கா ஓகே அவ்வளோதான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன். இல்லைடா நீ ஸ்டார்டிங் இந்த மாதிரி இல்லைடாமா என்னாச்சு ஜெயிக்கி கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன். இல்லை எனக்கு தெரியும் ஜிம்மி பற்றி சரியாங்க பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜெயிக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி கன்ஃபர்ட் இயர்ஸ் ஜெயிக்கி பார்க்குறேன். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா ஒரு டைம் கூட அவங்க என்ன பார்க்கணும் தோல்லையா சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை என் சிப்ளிங்ஸ் ப்ளேம் பண்ண சரியா எனக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியுது. ஆனால் என் அம்மா எனக்கு சொந்தமானவங்க தானே என் அம்மா தானே எல்லாருக்கும் குடும்பம் இருக்கவங்க மாதிரி இல்லைன்னு சொல்லவே இல்லையே நானும் அவங்களுக்கு ஒரு பையன் தானே. இதே இடத்துல வேறு யாராவது இருந்தாக்கா நம்பிச்சிடும் இல்லை சாரி இதே இடத்துல வேறு யாராவது ஒயினோ இல்லை ஜேகோ போல சுகாவோ இருந்தாக்கா அம்மாவோட வந்துருப்பாங்களா பார்க்காம சொல்கிறாங்க. இப்போ நான் அங்கேருந்து எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்தாக்கா அம்மா என்ன இந்த மாதிரி எப்படி இங்கே வர மாதிரி இருப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறேன் அங்கேருந்து அம்மா இங்கே வேறு யாராவது மற்றவங்க இங்கே இருந்தாக்கா அம்மா பார்க்க மாதிரி இருப்பாங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அவங்களால ஆன்சர் தெரியும் கண்டிப்பாக சின்னது பார்த்து சொல்லிட்டு ஆனால் சொல்கிறாங்க. அவங்கள அங்கிளால் எதுவும் பண்ண முடியாது எனக்கு அவங்கள ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அப்படி வளர்ச்சிக்கிட்டு ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே இருப்பாங்க எல்லாருக்குமே எல்லாருமே பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா ஆனால் எல்லாருக்கும் ஈக்குவல் லவ் கேர் கொடுத்தானே ஆகும் ஜிம் சொல்கிறாங்க. நானும் எனக்கே மொத்தமாக கேட்கலையே என் குழந்தை பார்த்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு 1 year பாடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் குழந்தை பார்த்து 1 year 2 months இருக்கும். இப்போ பேபி அழகாக நடக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக நடக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள். இது வரைக்கும் அவங்க நேரில் பார்த்துட்டு தெரியுமா வீடியோ கால் ஒரே டைம் பார்த்துருக்கோம். அது ஆண்டியோட வீடியோ அது ஆண்டிக்கிட்ட பேசும்போது தான் சரியா மற்றபடி அவங்க வந்து இது வரைக்கும் குழந்தை பார்த்துட்டு இது வரைக்கும் குழந்தைக்கு எதுவும் பண்ணுறாங்க இது பண்ண எதிர்பார்க்கல. ஆனால் ஒரே டைம் குழந்தைய ப்ளஸ் பண்ணிருக்காங்களா சொல்கிறாங்க. அப்பா கூட வந்து ப்ளஸ் பண்ணாரு ஏன்னா பார்த்துட்டு இவ்வளோ கிஃப்ட் நம்பி நிறைய கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அவர் லவ் இப்படி காமிக்கணும் அப்படி காமிச்சிருப்பாரு. இப்போ கூட பாருங்க அப்பாவே இது எப்படினாக்கா ரிக்வஸ்ட் பண்ணுறாரு எனக்கு ஜெயோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு
எனக்கு அடுத்தது அவங்களுக்கு எல்லா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் டேக்கு அகைன் பண்ணி ஒரு பேபி வரலாம். அப்புறம் அவங்க இருப்பாங்க, அவங்க பற்றி மட்டும் யோசிக்கிறாங்க. ஓகேவா, நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரல. ஓகே, நம்ம மைண்ட் கரெக்டாக இருந்தால் வச்சுக்கே நம்ம எல்லாம் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம எந்த டைம்ல யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு எத்தனை குழந்தைங்க போட்டுமே நம்ம எல்லா குழந்தைங்களும் எவ்வளோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா கொடுத்துடலாம். சரியா, அது எப்படிலாம் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க நம்ம சுச்சுவேஷன் ஒரே சார் சொல்கிறோம். சார் சுச்சுவேஷன் எப்படினாலும் வரலாம். ஓகேவா, எப்படினாலும் வரும், எப்படினாலும் போகும். ஆனால் நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். ஓகே, நம்ம கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருந்தாக்கா நம்ம எவ்வளோ சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப சின்ன மெச்சூர் கேட்டாங்க. பாரு மாஸ்டர் வந்து உட்காந்து பாருங்க, எனக்கு பிஸ்னஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. சரியா சொல்லுங்க, எனக்கு ஆமாம், எனக்கு பிஸ்னஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, நான் அதை பார்க்கணும். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் எப்படி அவர் மெடிக்கல் ஃபீல்டில் நம்பர் 1 இருக்காங்களோ, எல்லா அவார்டு ரிசீவ் பண்ணுறாங்களோ, சேம் அதே மாதிரி நானும் வச்சு பண்ணணும். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சு முடியும் எல்லாமே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பாருங்கள், என்னோட ஒய்ஃப், என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய லவ், என்னுடைய எனர்ஜி பூஸ்டர், அதுக்கப்புறம் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஓகேவா, எனக்கு எல்லாமே நீங்களாக இருக்குது. நான் எதுக்கும் கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க இல்லைடா சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப லக்கியாக இருக்கேன். சரியா, எனக்கு இவ்வளோ அழகான ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. மொத்தமாக லவ் வேலை கொடுக்கறதுக்கும், ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கும், கேர் பண்ணுறதுக்கும், லவ் பண்ணுறதுக்கு இப்படி அழகான ஹஸ்பண்ட். செகண்ட், அங்கிள் அப்பா மாதிரி என்னோட அங்கிள் வந்து என்னோட அப்பா மாதிரி இருக்காரு. அப்புறம் என்னுடைய ஆன்ட்டி. சரியா, நான் வந்து உங்கள் ஆன்ட்டியை பார்க்குறேன். எனக்கு அம்மா அதை சொல்ல விரும்பலை. எனக்கு அவங்க ஆன்ட்டியாக இருந்தாலே எனக்கு எல்லா அளவுக்கார கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு என் அம்மாவாக இருந்து அம்மா எனக்கு பண்ணாத கூட என் ஆன்ட்டி, நான் எனக்கு எப்போவுமே ஆன்ட்டி வந்து இப்போ ஃப்ரெண்டாக பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம், நான் அம்மாவை பார்க்கல ஃப்ரெண்டாக பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு ஆன்ட்டி வந்து ஆன்ட்டியாக இருக்கணும். செகண்ட், எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். நான் அப்படியே ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். அவங்க கிட்ட ரொம்ப கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு எதுவும் பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. சரி, எனக்கு ஜிம் ஹானஸ்டான பாசம் இருக்குது. எப்படி தோணுதோ அப்படி தான் கூட டேரெக்டாக ஓப்பன் சொல்லுவார். இப்போ செக்கி பார்க்குறாங்க. ஆனால் உனக்கு சரி, எனக்கு யாருமே கோவம் சரி, எனக்கு யாருமே வருத்தம் இல்லை. நான் வந்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணிட்டு நீங்கள் தான் எனக்கு சொல்லிட்டு வந்துட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் யாரும் ப்ளேம் பண்ண விரும்பல. ஓகேவா, எல்லாரும் அவங்க லைஃப் அழகாக பார்த்துக்கிறாங்க. சேம் நானும் அப்படி தான். சரியா சொல்லிட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில பேருக்கு மட்டும் எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும், ஒரே மாதிரி அமையும். ஆனால் நிறைய பேர் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா சொல்லிட்டாங்க. ஏன் லைஃபும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி தான். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரியா, எனக்கு ஒரே மாதிரி லைஃப் போரிங்காக இருக்கும். கொஞ்சம் காசு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அவங்க ஒரே மாதிரி லவ் கேர் சொல்லிட்டு ஒரே மாதிரி ஒரு ஸ்பெல்லுக்குள்ள வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைஃப். இப்படி தான் இருக்கும். பிஃபோர் மேரேஜ் அப்படி மேரேஜுக்கு அப்புறம் வர டிஃப்ரென்ஸ் இப்படி தான் இருக்கும் போல. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. என்ன இது காமெடி பிடிச்சிருக்கு சொல்லி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அங்கே இருக்கும்போது சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நான் அது வந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் சரி, நான் ஹார்ட் தான் ஆயிருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்கா நான் எந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணல, ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. என்னோட பேரண்ட்ஸ் நான் பார்க்கல தான், அதுக்கு நான் போய்ட்டு அங்கே பார்க்கல, யார்கிட்டையும் நான் கான்டாக்ட் இல்லை தான். இது நான் கண்டினியூஸாக டச்சில் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு எல்லாமே நான் நினச்சதை விட தாண்டி இருக்க எல்லாமே கிடச்சிச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. நான் சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணாக்கா அதுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எனக்கு கிடச்சிச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. ஜிம்னு சரி, இந்த லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க எப்பவும் கிட்டே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் சரி வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷங்க ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஒரு பண்ணக்கூடாது. விட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் நான் ஹார்ட் ஆகிட்டு நினச்சிருக்கீங்களா சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் ஹார்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்களா கேட்குறாங்க. ஆமாம், ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வேறு எதுனா கூட தாங்கி போண்டா. இப்போ நான் அதே கோல்டு ஜெக்கியாக தான் கதை. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அதே கோல்டு ஜெக்கி தான். நான் வீட்டில் உங்ககிட்ட மட்டும் என்னால் அப்படி இருக்க முடியாது தெரியுமா. இவன் அப்பா மட்டும் கூட இப்போ சாஃப்ட் ஆகிட்டேன். என் பையன்கிட்ட நான் இதை விட இன்னும் மோர் சாஃப்ட் ஆகும். ஆனால் நீ ஹார்ட் ஆகிட்ட சத்தியமாக தாங்க முடியாது ராஜேக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஹார்ட் ஆகலை. ஓகே, நினச்சி நீங்கள் ஒரு பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் சொல்லுவா, என் லைஃப்பில் நான் பார்க்க ஆரம்பிச்சது நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க தெரியுமா. சின்ன சில விஷயங்கள் எங்கிற விஷயங்களை கூட நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க தெரியுமா. அப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மை தானே சொல்கிறேன், போய் சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன உண்மையான கேட்டேன் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ எப்போ நான் ஹார்ட் டைம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃப் பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியாமா, இவன் நான் எங்கேயும் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் இங்கே தான் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக போகிறோம். எனக்கு ஓகே தான். ஓகேவா, எனக்கு பேச ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அடாப்டட் ஆகிட்டேன் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் பேசுகிற அடாப்டட் ஆகிட்டேன். ஓகேவா, எனக்கு இது எல்லாமே செட் ஆகிடுச்சு. நான் இங்கே தரப்போ நம்ம பையன் இங்கே தான் படிக்க வைக்கணும், வளர்க்க போகிறேன், எல்லாமே இங்கே தான். ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இப்போ நான் ஹார்ட் ஆகலை. ஓகே, நான் ஹார்ட்டாக ஓப்பனாக சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு நீங்கள் எப்போ சொல்கிறது, நீங்கள் என்னோட ஒரு மனசு மாதிரி விட்டுருவோம். என் மனசு நம்ம மனசாட்சி கூட சொல்கிறாங்க. மறுபடியும் எதுவும் மறைக்க முடியாது. அப்படி தான் நீங்கள் எனக்கு சரி, உங்கள்கிட்ட எதனால் மறைக்கவும் முடியாது. அது உங்களோட ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஈவன் நான் ஹார்ட் இருக்கேன், நான் ஃபீல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு தெரியும். ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு அது கம்ஃபர்ட் நான் கொடுத்துருக்கேன், நான் மோர் கொடுத்துருக்கீங்க சரியா. ஜிம் தான் ஜெக்கி விட்டாட்டி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அழகாக பாஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஜிம் பிஸ்னஸில் பிஸியாக இருக்காங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஜிம்மின் ஜெக்கி ஃபேமிலியாக எப்போ ஏதாச்சும் போவாங்க, போய்ட்டு சேலஞ்சே பண்ணுவாங்க. பேபி ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஜிம்மில் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு நம்மளுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஜிம் தன்னோட பேபிக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே இப்படி தான் நம்ம ஜெக்கில் அப்போ அந்த பேபி ரொம்ப கேர் பண்ணுறாங்க. குக்கிங் ஜிம் பார்க்குறாங்க.
குக்மேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு பிடி போய் ஓடிட்டு இருக்கு ஜிம் பிடிக்கும் நேச்சுரல் பிடி அப்படி சொல்லி போய் ஓடிட்டு இருக்கு ஜிம் ட்ரிப் சுற்றிட்டு இருக்காங்க. செல்லாம் சொல்லுவாங்க யாரும் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மம்மா பிடிக்கும் டாடா பிடிக்கும் அப்புறம் சொல்லிட்டாங்க. எனக்கு கிராண்ட்மா பிடிக்கும் கிராண்ட்பா பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படி செல்லாமல் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ஜின்பா பிடிக்கும் சொல்லிட்டாங்க. நம்ஜின் ராஃபாவும் நம்ஜின் ராஃபா பிடிக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ யார் பிடிக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ பேபி கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஜேகே ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு சுற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜேகே நம்ம பார்க்குறாங்க. அதை கேப்சர் பண்ணுறாங்க அவங்க. அந்த மொமெண்ட் எவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. சின்ன வயசுல நான் உங்கள்கிட்ட சொல்ல விஷயம் மொமெண்ட்லாம் மிஸ் பண்ணியிருக்கேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப இருக்காரு. இப்போ நான் மிஸ் பண்ணலம்மா சொல்லுங்கள். இப்போ நான் மிஸ் பண்ணுவேன். எனக்கு நீங்கள் என் குழந்தைக்கும் என் ஒய்ஃப்க்கும் நிறைய பண்ணிட்டீங்கம்மா சொல்லிட்டு எனக்கு பண்ணதில்ல நான் அவங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கம்மா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. ஜேகே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஜேகே என்னடா அப்படி அழகா சொல்கிறீங்க. ஆமாம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. சின்ன வயசுல உங்கள்கிட்ட நிறைய கோவப்பட்டிருக்காங்க. நீங்கள் எனக்காக தான் பண்ணீங்க நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் கூட அப்போ நான் மிஸ் பண்ணது எங்கள் தடவை இப்போ என் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா. என் குழந்தை போய் உங்களுக்கு பேசிட்டே இருக்கும். ஏதாவது நல்ல விஷயம் அவங்கள்ட்ட இருக்குனாக்கா நான் கேட்பேன். எப்படி வந்து தெரியும் கேட்டாக்க நான் கிராண்ட்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுன்னு தெரியுமா. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாட்டேன் ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அம்மா பார்க்குறாங்க. பாரு நானே சின்ன வயசுல நிறைய மிஸ் பண்ணிக்க தெரியுமா. இப்போ எனக்கு அதெல்லாம் குழந்தை பார்க்குறப்போ நான் எனக்கு அதில் ஃபுல்ஃபில் ஆச்சு சொல்கிறாங்க. அப்படியே மாமா என் கிராண்ட் சன் பார்க்குறப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு பாரு. அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே ஹேக் பண்ணிக்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்க அதுக்காக நீ ஃபுல்லாக போய்ட்டு ஒர்க்லாம் பண்ணணும் இல்லைம்மா. நான் பண்ணுறேன் மெயில் அட்டன் பண்ணுவா சொல்கிறாங்க. நானும் பரவா சொல்லுங்க வேண்டாம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கேன் பண்ணுறேன் ஆசை எனக்கு ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் சொல்லிட்டு பிஸ்னஸ் சொல்லியிருந்தேன் ஓகேவா. எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்காங்க ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கிற ஆசைட்டாங்க. நிஜமாக சொல்கிறாங்க ஓகேவா. முடியலக்கா அவன்கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. ஜேகே அப்பா பார்க்குறேன் எனக்கு லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் உனக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்புறம் ஜேகே பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அப்பா என் ஹெல்ப் உங்கள் சன்லாக்கு தேவையில்லை சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நான் இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஜேகே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நம்ம ஹாப்பியாக இருக்கா. ஆமாம் என் சன்ல எதுவும் குறைஞ்சவங்களா சரியா சொல்கிறாங்க. சரிம்மா ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்ளை பண்ணிட்டு டைம் போகிறது தெரியல. இப்போ பேபிக்கு ஆல்மோஸ்ட் 3 years ஆகுது. இப்போ தான் ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்ட்லாம் வாங்கியிருப்பாரு ஓகேவா. அந்த அவார்ட்லாம் கேட்க நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்திருக்கும். ஜேகோட அப்பா ஜிம்டா அதான் நம்ம ஜேகோட அப்பா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஈவன் நம்ஜின் கூட ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அந்த மீட்டிங் அந்த ஃபங்க்ஷன் அவங்க போயிருப்பாங்க. அது யூஎஸ்ல நடந்திருக்கும். அவங்க போயிருப்பாங்க. அப்போ நம்ஜின்மே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கம்பெனி இன்வைட் ஆயிருப்போம் நாமினேஷன் ஆயிருப்பாங்க போயிருப்பாங்க. அப்போ பார்த்தா நம்ஜின் தான் ஃபஸ்ட்டு அவார்டு வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவருக்கு. அந்த பையன் வந்து ஜஸ்ட் இப்படினாக்கா ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போய் ஒரு ஒய்ஃபாக மட்டும் இல்லை அவர் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப ரெஸ்பெக்டிவான அந்த ஃபேமிலி அவர் மேலே அவ்வளோ பாசம் கேர் வச்சிருக்காங்க. அவர் ரொம்ப லக்கியான பர்சனாக தான் இருக்காரு. இப்போ நம்ம நம்ஜிக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்திருக்கோம். இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜிக் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் உடனே கொரியா வரணுமா சொல்கிறீங்க சொல்கிறீங்க உடனே வாங்கிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் அவங்க ஜேகோட ஜேகோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஜேகே பேபியெல்லாம் கூட்டிகிட்டு உடனே பாருங்க எமர்ஜென்சியாக புரியுது. அவர் ஜெட்டு தான் அவங்க ஒரு ஓன் ஜெட்டு தான் பாருங்க போய்ட்டு கொரியா ரீச் ஆகுறாங்க. போகலாம் சொல்லிட்டு டேரக்டாக அவங்க வராங்க. இவன் இந்த கொஞ்சம் ரீசெண்டாக இயர்ஸ் ஆகிப்போனாக்கா நம்ம ஜிம்னு பேச கூட மாட்டாங்க. ஜிம்மில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபேமிலிக்கிட்ட. அவர் ஃபுல்லாக அவருடைய இன்வெஸ்ட் ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுவார் அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிம் வராங்க வந்து பார்த்தாக்கா டேரெக்டாக நம்ம நம்ஜிக் பிக் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க நீ வா சொல்லிட்டு இப்போ காரை கூட்டிட்டு போகிறாங்க. டேரெக்டாக அவங்க ஜிம்னோட எப்போ இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஆனால் ஜிம் அதிகமாக கான்டாக்டில் யார் கொடுத்துருப்பாங்க அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் நம்ம ஜிம்மில் அப்போ இருக்காங்க. அவங்க கூட ரொம்ப கான்டாக்டில் இருப்பாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. பார்த்தா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க சிக்காக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிராண்ட் பார்க்குறாங்க. செல்லம் சொல்கிறாங்க. கிட்ட போகிறாங்க. ராணி என்னாச்சு கேட்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க ஜிம் அங்கே தான் இருக்காரு. ஜிம் அவங்க ஃபேமிலி மொத்தமாக இருக்காங்க. அப்படியும் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பிஸ்னஸ் மேனா இதுக்கு ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாங்க. அந்த அவார்ட்ஸோட வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் நேரில் பார்க்குறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ரொம்ப மாறிட்டார். அப்போ பார்த்தது குழந்தை ஜிம்முக்கும் இப்போ இருக்கிற ஜிம்முக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ மாசாக இருக்கார். சமையலுக்கு ஹார்ட்டாக வேறு லெவலில் இருக்கார் அவர். அப்புறம் ஜிம் அவங்க கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிம் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு நீங்கள் ஃபோனில் லாஸ்ட் வீக் பேசணும் நல்லா தானே பேசுனீங்க இப்போ என்னாச்சு கேட்குறாங்க. அது பாசிட்டிவ் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன கிராண்ட்மா தான் இது நாங்கள் போகும் டைம் பாசிட்டாங்க. கிராண்ட்மாட்ட சொல்லாதீங்கம்மா ஜிம் அழறாங்க. அங்கே பாரு செல்லாம் முன்னில் அங்கே பாரு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பாஸ் நாங்கள் போகும் டைம் ஓகேவா. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் பாசிட்டாங்க. எனக்கு நான் போகிறதுக்குள்ளே ஒரு பார்க்கணும் ஆசைச்சு ஒன்று அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஜங்குக்கு அப்புறம் என் குட்டிக்கு வந்து ரன் செஞ்சுருக்காங்க சொல்கிறாங்க. என் குட்டிக்கு ரன் செஞ்சுருக்காங்க. எனக்கு குட்டி என்னோட பார்க்கணும் ஆசைன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி இவங்கள தான் நானும் கூப்பிட்டுருக்கோம். இப்போ ஜிம் காமிக்கிறாங்க. குக்கிங் பாசிட்டிவ் குக்கிங் கிட்ட வராங்க. நான் பேபி கூப்பிடுறது எப்படி நம்ம கிராண்ட் பார்க்குறேங்க. செல்லம் சொல்ல கை வைக்கிறாங்க. அதுக்கிட்ட பார்க்க என்னாச்சு உங்களுக்கு இப்போ பேபி கேட்குது எப்படிமா கிராண்ட்மா தான் கிராண்ட்மாக்கு ஹெல்த் சிக்காக இருக்குது இங்கே பாரு அம்மா பத்திரம் பார்த்துக்கிறியா சொல்கிறாங்க. அப்பா பேபி பார்க்குறது நல்லா பார்த்துக்கோ அம்மாவா சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கணும் டாடா நல்லா பார்த்துக்கோ அப்படி கிராண்ட் பேரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் கேட்டுக்கோ சமத்தாரிக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ அழகாக வருது கிராண்ட்மா எப்படி பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்பா பார்த்தா அவருக்கு சிக்காரு ரெண்டு பேரும் சேம் சுச்சுவேஷன் தான். அதான் ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. எனக்கு ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் எனக்கு கிராண்ட்பா தான் எனக்கு ரொம்ப லவ்லி கப்பலாக இருந்திருப்பாங்க. அப்படி சொல்லி எப்போ ரோல் மாடலாக சொல்லுவார்.
சொல்கிறாங்க. அப்போ கிராண்ட்ஃபாவை தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, பயமாக இருக்கட்டும் பேசாதீங்க. ஜிம் சொல்கிறாங்க, அச்சோ என் தங்கமே, நீ பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு எவ்வளோ ஒரு நம்பர் 1 பொசிஷனில் பிளேஸில் பிடிச்சிருக்க, நீ யாரும் அவார்ட்லாம் வாங்கியிருக்க. இந்த நம்ம சின்ன விஷயத்துக்கு சொல்கிறேன், சின்ன விஷயம் இல்லை கிராண்ட்மா, இது எனக்கு ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, என்னால் எதுக்கு இந்த கிராண்ட்மா ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க கிராண்ட்மாவா. இப்போ அவங்க மேலே போய் படுத்துக்கிறாரு. ஜிம் கிராண்ட்மாக்கு பாரு கடை பாரு சொல்லலாம் ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. இவ்வளோ அவர்கள்டே அவருக்கு அதிகமாக சந்தோஷம் வந்து ஷேர் பண்ணிட்டு கிராண்ட்மா கிட்ட தான் அவர் ஜிம்மிட்ட பேசாத நாட்கள் எல்லாமே அவங்க கிராண்ட்மாட்ட தான் பேசியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மு கிராண்ட்மா தான் ஜிம்மி டேப்லெட் வர ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கிறேன், அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை தங்கம், எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இது வேணாம் ஓகேவா, ஹெல்த் செட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வேணாம் எடுத்தவங்க பாரு, நான் கிராண்ட்சனை பார்த்துட்டு கிராண்ட்சனுடைய பையனை பார்த்துட்டேன்ப்பா, இதே போதுமே சொல்கிறாங்க. இந்த கிராண்ட்மா சொல்லிட்டாங்க, இதே போதுமே சொல்கிறாங்க. எனக்கு மிக்க தமிழ் சொல்கிறாங்க ப்ளீஸ் தங்கல்ல உனக்கு அதான் கிராண்ட்மா வெயிட் பண்ணிட்டு கிராண்ட்மா கிராண்ட்ஃபானுக்காக வெயிட் பண்ணிட்டு ப்ளீஸ் பா சொல்கிறாங்க. இன்னும் கிராண்ட்மா தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்ஜித் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க, எனக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குறேன், நீ கூட ஜிம்மி சொல்கிறாங்க, இல்லை பாசுறாங்க ப்ளீஸ் பாசுறாங்க. ஜிம்மிக்கு ஒரு வழியே இல்லாமல் அவங்க கிராண்ட்மா கஷ்டப்பட்டு பார்க்க முடியல, அவங்க கிராண்ட்ஃபா கூட பேசக்கூட சுச்சுவேஷன் அவர் இருக்காரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, ஒரு ஆப்ஷனே இல்லாமல் அவங்க போய் போகணும், அவங்க போய் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மில்க்கு கொடுக்குறாங்க. ஒரு அவர் ஹேண்டாக தான் கொடுக்குறாங்க. எனக்கு அவங்க 2 பேருக்கு அவரோட ஒரே ஒரு கிராண்ட் சொன்னு, என்னதான் சுகாஜியாக பூவையெல்லாம் இருந்தாலும் அவங்களும் அவங்க கிராண்ட் சொன்ன கிடையாது இல்லை, அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க தானே. ஆனால் பிளட் லைன் பார்த்தாக்க இவர் தானே. இப்போ நம்ம ஜிம்மி அவங்க இப்படியாக ரெண்டு பேருக்குமே அந்த மில்க் வந்துருக்காங்க. அவங்க மொத்தம் ஊற்றிட்டாங்க. 2 பேரும் ஒரு செகண்ட் இப்படி ஐஸ் க்ளோஸ் ஆகுது. ஜிம்மி அவங்க 2 பேரும் ஐஸ் க்ளோஸ் போட்டு பயங்கரமாக நடக்கிறாங்க. ட்ரை பண்ணுறாரு, கத்தி அழகாரு. அது பார்க்க ஜின்னுக்கு ரொம்ப மாசம் ஜின்னுக்கிட்ட போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜின்னுக்கு பார்க்க விடல. அவர் ரைட்டாக நம்ம ஜங்கு நினைச்சுப்பாங்க, ஜங்குலாக ஹக் பண்ணி ஆடுறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குற ஜெக்கி தான் ஹக் பண்ணுறாங்க. அவங்க பாரு சொல்கிறாங்க, ஜிம்மி பார்க்குற ஜங்குக்கா நான் இதுக்கப்புறம் யார் எனக்கு எல்லாம் ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுவேன், யார் எனக்கு காது கொடுத்து கேட்பாளத்தையும் நான் இப்படிதான் சொல்லிட்டு என்னை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள் தானே ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் என்னை பற்றி ஒரி பண்ணுற ஒரே ஒரு பர்சன் இவங்க 2 பேரும், இவங்க 2 பர்சனாக்கு இவங்க மட்டும் தான் தெரியுமா சொல்கிறாங்க. இதை எப்போவுமே என்னை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ லாங் இருந்தாலும் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், என்ன பண்ணுறேன் எது பண்ணுற சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நினைப்பாங்க தெரியுமா. ஈவன் அவ்வளோ லாங்கில் ட்ராவல் பண்ணி வரணும் ஆசைப்பட்டவங்க, நான் தான் ஹெல்த் உங்களுக்கு சிக்காயிடும் வேண்டாம், இவ்வளோ இந்த ஏஜில் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க சேஃபில் சொல்லிட்டு நான் தான் வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அவங்க ஆசை கேட்பாங்க, வரேன்னு சொல்லிட்டு தெரியுமா. முடியல கொண்டு வந்து பார்க்க நினைப்பாங்க ஜங்குக்கா. இதுக்கப்புறம் நீ யார் பார்க்க வருவாங்க ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு யார் பிக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு எல்லாம் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் அவங்க பேக் பண்ணி எடுத்து கொடுக்கணும், ரெடி பண்ணி எடுத்து கொடுக்கணும் யார் நினைப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெய்க்கிடம் வராங்க, எனக்கு பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு கிராண்ட்மா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்ப்பா, எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி பாங்க ஜெய்க்கிடமா சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மார்க் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா, இவன் குக்கிங் எனக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன் தெரியுமா, ஏன் எனக்கு பிடிச்சவங்க சீக்கிரம் நோட்டு சொல்கிறாங்க. பாருப்பா அவங்க ஏஜ் ஆகிட்டு சரியா, அவங்க போயிட்டுனா அவங்களும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் ஜெய்க்கு அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டி சொல்கிறாங்க. சரிப்பா புரியுதுங்க, பாருங்க அழக்கூடாது சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி டேப் பண்ணுறாங்க. பக்கம் ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்க நம்பிச்சிடா சொல்கிறாங்க. சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க, ஏன் நம்பிச்சிடான் என் ஜிம்மில் ஹக் பண்ணி அழமாட்டான் சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒயன் பேபி பிறந்துச்சு. நம்ம ஜேஹோப் வந்துட்டு எப்படின்னாக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, மற்றவங்க இப்போ பேபியோட இருக்காங்க, டேபுரா பேபியோட இருக்காரு. அவங்க இருக்காங்க. அப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜின்னா அங்கிள் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு போங்க ஜிம் கிட்ட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போகிறதுக்கு. இப்போ சுகர் பார்க்குறாங்க, போங்கம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மு கிட்ட வராங்க. ஜிம்மு கிட்ட வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சின்னவங்க அம்மா ஜிம்மில் பார்த்துட்டு போய் அவர்கிட்டயே வந்துடுச்சுக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க, நீ எப்படி பார்க்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி இந்த டைமில் யாராவது கேட்பாங்களா, ஜிம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ப்ரீஷியஸாக கிஃப்ட் கொடுத்தீங்க சொல்லிட்டு ஆமாம் அது எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்லேயே எனக்கு பெஸ்ட் கிஃப்ட்னாக்கா எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் தெரியுமா. இவங்க தான் சின்ன வயசுலேயே போய் என்னை பற்றி யோசிச்சிருப்பாங்க. நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாம் ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிற 2 பர்சன் இவங்க மட்டும் தான் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்னு சொல்லிட்டு ஆமாம் எப்போவுமே சொல்லுவாங்க ஜிம் அவங்க பிடிச்சது பண்ணிப்பா, யாருக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதப்பா, அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தது இவங்க தான். நீங்கள் கூட நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு டைம் சாக்ரிஃபைஸ் ஆரம்பிச்சிடாக்கா அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாப்பா, அப்படி ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ, ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு ஒரு லைஃப் நீ வாழ முடியாமல் போயிடுவோம், ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ, எப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, உனக்கு லைஃப் நீ வாழணும்னு சொல்லிப்பாங்க. அப்போ தான் ஜிம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அவர் நினச்சி அட்டன் பண்ணிப்பா யோசிச்சு பார்த்துருப்பா சின்ன வயசுல என்ன பண்ணி கொடுக்க சொல்லி அவருக்கு என்ன கிடைச்சி சொல்லிட்டு ஒன்றுமே கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் மினிக்கு. அதனால தான் அவர் மனசு பார்த்துருப்பாங்க. அவர் ஜெயிக்கிற ஜிம்மில் கிளம்ப சொல்லியிருப்பாங்க, உனக்கு அழகான ஃபேமிலி கிடைச்சிருக்கு, நீ அழகாக லைஃப் வாழணும், நீ சும்மா நானை பற்றி அவங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்காது, பாசம் தப்பு இல்லை, டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது, செகண்ட் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருப்பாங்க.
அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாக்கா ஒன்று நம்ம மொத்தமாக ஏற்கனவே இருக்கும், இல்லைக்கா இதை நம்ம ஒன்று நமக்கு பெனிஃபிட் இருக்கும், அதாவது ஒருத்தவங்க பெனிஃபிட் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு லாஸாக இருக்கும். உனக்கு வந்து லாஸ் தான், பெனிஃபிட் எதுவுமே கிடையாது சொல்லியிருப்பாங்க. பெனிஃபிட் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம சுகாக்கு, ஜெஹோக்கு, ஒயனுக்கு. லாஸ்ட்னு பார்த்தா ஜிம்முக்கு மட்டும்தான். அப்போ நம்ம ஜெக்கெட் அம்மா ஜிம்மில் கிராண்ட் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம்மில் அதை யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அவருக்கு பாஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போவும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு ஜிம் நினச்சிருப்பாங்க. அப்போ தான் ஜிம்மு புரிஞ்சிருக்கும். ஜிம்மு கிராண்ட் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, இப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிம்மை மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, எனக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தீங்க தெரியுமா, இவன் வந்துட்டு ஜிம்மில் கிராண்ட் சொல்லியிருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இப்படி இருந்துடாத, நீ ஹவுஸ் ஒய்ஃப் கூட உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நீ ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேனாவோ உங்களுக்கு என்ன ஜாப் பிடிக்குதோ அதை நீ பண்ணு, நீ அதை வந்து அச்சீவ் பண்ணணும், உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, அம்மா தான் அப்படி படிச்சுட்டு அப்படின்னாக்கா ஜஸ்ட் உங்கள் அப்பா மேரேஜ் பண்ணிட்டா அப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டா. எனக்கு அது வந்து கஷ்டம்லாம் கிடையாது, இருந்தாலும் கூட அவனுக்கும் டேலண்ட் இருக்குது. அதாவது இருந்தார், உங்கள் கம்பெனியில் மட்டும் ஒர்க் பண்ணுவார், ஒரு கம்பெனி டிசைனராக இருந்தார் தான். அது அவருக்கு தனி ஒரு அங்கீகாரம் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த கம்பெனியில் இருப்பார், வீட்டில் இருப்பார், அப்படி தான் இருந்தால். ஆனால் உனக்கு நீ அப்படி கூடாது, உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படி விட மாட்டாங்க, நீ கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிப்பாருங்க. என் பையன் அவன் லைஃப்பில் அவனுக்கு கிடைக்காதுன்னா உனக்கு கிடைக்கும்னு சொல்லிப்பாரு. அவன் பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாது சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீ யாருக்கு அந்த மேலே யார் அந்த மேலே அட்வைஸ் எல்லாம் பண்ணுவா, என்னை யார் அப்போ கேர் பண்ணுவா, ஜிம்மில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்கணும், ஜிம்முக்கு பாரச்சிட்டாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல டைட்டாக ஹக் பண்ணி அழகாங்க. ஜெக்கட் அம்மாவையும் ஜெக்கட் அம்மாவுக்கு ஒன்றா இருக்குங்க, பார்ப்பா அழகா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இதெல்லாம் முடியுது, ஃபெமினெல்லாம் முடியுது. இப்போ நம்ம ஜிம் குளிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் பேபி தான், மம்மா தூக்கு பேபி சொல்லிட்டு ஜிம் தூக்குறாங்க. என்ன மாசிட்டாங்க மம்மா, அழக்கூடாது மம்மா சரி பேபி தான் ஜிம் டேஸ்ட் வாய்ப் பண்ணிட்டு அப்படி ஜிம் ஜிக்ஸை கிஸ் பண்ணுது. அல்லாத பேபி சொல்லிட்டு இருக்க ஜிம் பார்க்க ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நானா மிஸ் பண்ணியா சொல்லிட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க, நான் இருக்கேன்னா பேபி சொல்லிட்டு இருக்க ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு அழகாக இப்போ ஜிம்மு கிட்ட வராங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிம்முக்கிட்ட வந்து பேபி தூக்குறாங்க வராங்க. பேபி வந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குது. இப்போ ஜெக்கி பார்க்குங்க, ஜின்னுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் டக்குன்னு நியூவான பர்சன்ட்டாக போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்பிட்டு வராங்க. குக்வின் வாபாஸ் கூப்பிட்றாங்க, ஜூனை பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு ஜூன் கிராண்ட் பண்ண கூப்பிட சரியா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி வந்துட்டு ஜூன் கிராண்ட் பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி தூக்குறாங்க, வா சொல்லலாம் சொல்லி தூக்குறாங்க. எப்படி நான் தங்கம் சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கா சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக பேசுது. நான் ஜின்னு பார்க்குறேன் நம்பி நான் கூடன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் நம்பிட்டு பார்க்குறாங்க, இவங்க கிராண்ட் ஓகேவா நீ கிட்ட புரியா சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க. கிட்ட புரியா நோ சொல்லிட்டாங்க. உங்கள் கிராண்ட்மா சொல்லுவாங்க ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போகக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் இல்லைப்பா உங்க கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. பேபி பார்த்துட்டு அது போக மாட்டேங்குது. அந்த பக்கம் நம்ம டேகி போய் அதை நம்ம டேயோட பொண்ணு இருக்கிறா விட்டு வந்து அந்த பொண்ணு பேர் டேகியா. அந்த பொண்ணு எனக்கு வந்து கிட்ட வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் போய் சின்ன பையன் சொல்லிட்டு இது தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் தூக்குறேன்னம்மா சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு அந்த பையன் தூக்கணும் நினைக்கிறீங்க, என்ன தானே தூக்கணும் சொல்லுங்க. அந்த பொண்ணு கேட்குறது அதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் டைப் வர. இப்போ வந்து பக்கம் நம்ம ஒயனோட பொண்ணு வருது, அதுக்கு அந்த பாப்பா தான் குட்டி பாப்பா, அதுக்கு ஒரு 2 years இருக்கும். அந்த பாப்பா வந்துட்டு உங்கள் கிராண்ட்மா என்னை தூக்குங்க சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒயன் பார்க்குறேன், இங்கே பாரு கிராண்ட்மா அப்படியே குழந்தை வச்சுருக்காங்க சொல்லிட்டாங்க. இல்லை என்னை தூக்குங்க சொல்லி ஜின்னு 2 பேர் தூக்குறாங்க. என்ன 4 பேருக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு சொல்லி 2 பேர் ஹாக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இவர் தான் வளர்த்துருக்காங்க அந்த குழந்தைங்களா, அப்போ அவங்களுக்கு பாசம் யார் வளர்க்குறாங்க அவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்லாம் பார்த்துட்டா இருக்காங்க. அந்த பக்கம் நம்பி வந்துட்டு அப்புறம் எல்லாம் அப்படி போய் கிண்டக்கெல்லாம் போகிறீங்களா சொல்லிட்டுங்க போடுறேன் சரி போய் பேசிட்டு அழகாக பேசிட்டு இப்போ சுகா வராங்க. கிட்ட வாங்க பார்க்கலாம் சொல்கிறாங்க. இது பக்கம் ஜிம் பார்த்துருக்காங்க. சுகா ஜெஹா போய் 3 பேரும் கிட்ட வராங்க. அப்போ கிட்ட வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் நினைச்சுக்கிறாங்க, என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் சுகா பார்க்குறாங்க, எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே வராங்க, ஏன் ஜிம் யாரும் போய் பேசுகிறா சொல்லிட்டாங்க. ஏன் யாரும் போய் பேசிட்டு இருக்கா, உன் அண்ணனுங்க தானே, உன் அண்ணனுங்க உங்கள் அக்கா தானே, இப்படி பேசிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. ஜெஹா போய் என்ன யார் உனக்கு அண்ணா அக்கா தானே, நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் என்கிட்ட ஒன்று பேசவே இல்லை, எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிட்டு என் குழந்தை வந்து பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க சொல்லிட்டு ஆமாம் என் குழந்தை பரிசு வந்து பார்க்கவே இல்லை, நீ வந்து ஒரு அங்கிள் எதுவுமே பண்ணவில்லை குழந்தை கேஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஒயின் பார்க்குறோம், ஆமாம் என் குழந்தை பரிசு வந்து பார்க்கவே இல்லை, அப்படி மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் மாறுவான்னு கேள்விப்பட்டிருக்காங்க. முன்னமே நான் ஒரு பர்சனை வார்த்தையில சொல்லிட்டாங்க. அப்போ ஜின்னு திரும்பி பார்க்குறத சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறோம், ஏன் சொல்லுங்க இருங்கப்பா நான் எங்கள் தம்பி திரும்ப பேசிட்டு இருக்கேன்டா, ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி எந்த அளவுக்கு மாறுவாங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, புரியல காசு ரெண்டு இப்போ தலைக்கீழ மாறுவாங்களா என்ன, ஃபஸ்ட்டு ஜேக்கு மேரேஜ் பண்ணிட்டு பிறகு எங்களுக்கு மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னேன், பண்ணி வச்சாங்க, மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லாமல் லண்டன் போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வரவே இல்லை, ஏன் அப்பா அப்படியே பிறந்துவிட்டு மொத்தம் மறந்துடுவியா ஒயின் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காசு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அப்படி ஃபோன் பண்ணாக்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப அளவு தான் பேசுவேன், பேசுகிறேன் இப்போனாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி ஓகே நம்மளால கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கா, ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்படியாக்கா ஜிம் கேட்குறாங்க. மாஸ்டர் ஒயின் சொல்லிட்டாங்க. அப்படியா அப்போ நீங்கள் எனக்கு அதுக்கப்புறம் கால் ட்ரை பண்ணிங்களாக்கா ஜிம் கேட்குறாங்க. எனக்கா ஒயின் 2 டைம் 3 டைம் ஃபோன் பண்ணியிருப்பா, அதுக்கு பண்ணிக்க மாட்டா, ஒயின் பார்க்குறா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா சொல்லிட்டாங்க. சரி விடுங்கக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுலக்கா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஒயின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜெயப்பூர் போய் பார்க்குறாங்க. யாரோ கால் பண்ணி எப்படி இருக்கா ஜிம் பேபி இப்படி இருக்குது, நீ ஓகேவா ஃப்ளைட் ட்ராவல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் கேட்டிங்களா சொல்லிட்டு அவங்க மேட்ச்க்கெல்லாம் வர முடியல, சரியா அவங்கள்ட்ட பேச எப்படி நான் உங்களுக்கு பேச பண்ண தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
ஆயிடுச்சாரு, வர முடியாமல் போயிடுச்சாரு, நீங்கள் யாரும் கால் பண்ணீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ சிவா பார்க்குறாங்க, ஜிம்மி எனக்கு பார்த்து சொல்லிட்டாங்க, டிவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் நீ வந்துட்டு பேபி ஹோல்ட் பண்ணல, பேபி டேதன் ஹோல்ட் பண்ணாங்க சொல்லிட்டாங்க, நீ சும்மா தான் இருந்தா ஜிம் கேட்குறாங்க. அப்போ சிவா பார்க்குறாங்க, ஜிம்மி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் உங்கள் மேரேஜ்க்கெல்லாம் வர முடியாது, ஆனால் என் ஹஸ்பண்ட் அனுப்புறியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டான், உங்கள் மேரேஜ்க்கெல்லாம் வர முடியாதா, என் ஹஸ்பண்ட் அனுப்பல, என் சார்பா ஜிம் கேட்குறாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கிஃப்ட்டா கரெக்டாக வாங்கிக்கலாம், நான் பேக் பண்ணி அனுப்பினேன் ஓகே சொல்லி காட்டுது, நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் இதை மிஸ் பண்ணல ஓகே, நான் கரெக்டாக தான் சென்ட் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாரோ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஜிம் எப்படி இருக்க குழந்தைக்கு ஒரு வார்த்தை கேட்டிங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க கிராண்ட் மகன் ஃபோன் கூட தாங்க சொல்லுங்க, கிராண்ட் மகன் ஃபோன் கூட தாங்க சொல்ல முடியும் ஓகேவா, ஒரு சிப்ளிங்ஸாக நீங்கள் கால் பண்ணிங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்போ யாருக்கும் முதல்ல சொல்ல முடியல சொல்கிறாங்க, சொல்லுங்கள் யாராவது எனக்கு கால் பண்ணிங்களா, எப்போவே டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிங்களா சொல்கிறாங்க. அந்த பாசம் அது எல்லாமே நான் நம்ம வீட்டில் இருக்குது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க பிஃபோர் மேரேஜ் வர மாதிரி இருந்தால் ஆஃப்டர் மேரேஜ் வர மாதிரி தான் சொல்லிட்டு அது நீங்கள் நடந்துக்கிற பொறுத்தா இருக்குது சரியா ஜிம் சொல்கிறாங்க. அவன் பார்க்குறா ஜிம்மி நீ அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாக்கா நான் தான் பேசுகிறேன், எனக்கு ஒரு இடத்துல பேசல வச்சுக்கல, லாஸ்ட் வரைக்கும் தலை குடிச்சா நிற்கணும் சரி, ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம தப்பு தான் ஓகே பரவாயில்ல, ஹெட்டை டவுன் பண்ணிடலாம், தப்பே பண்ணதப்பே ஹெட் டவுன் பண்ணிக்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ சுகா பார்க்குறேன், ஜிம்மி சொல்கிறாங்க சொல்லி சுகா நான் உண்மையில நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் என்னோட ரியல் சிப்ளிங்ஸ் தான் பார்த்துருக்கேன் சரியா, என்னோட அண்ணனுங்க என்னோட அக்கா தான் பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும், ஆனால் நீங்கள் யாரும் அப்படி பார்த்துருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயன் பார்க்குற அப்போ நீ அப்படி பார்த்து நீ கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணக்கா ஒன் டைம் நீங்கள் தான் எடுக்கல ஓகே அப்படி இருந்தீங்க. அப்போ காயில் எடுத்தாங்க, காயில் எடுத்துட்டு பேசினாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம காய் பார்க்குறேன், ஆமாம் எனக்கு ஃபோன் பண்ண நான் எடுத்தேன், நான் பேசுனேன், நீ திரும்ப உன்கிட்ட சொன்னேன் ஜிம் ஃபோன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நீயே பேசிட்டு நீ சொன்னேன், நீயும் ஜெஜாவுக்கும் மூவ் பார்த்துருந்தீங்க சொல்லிட்டு மூவ் பார்த்துருந்தீங்க வீட்டில் பிஸியாக, அதனால் நீங்கள் வந்து அப்போ நீ காது கொடுத்து கேட்கவே இல்லை அப்படி சொல்லி ஜெவ காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெவக்கு ஒரு மாதிரி சரி விட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஃபோன் பண்ணி கேட்டியா இப்படி இருக்க சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன் காய் பார்த்துக்க அவன் வீட்டில் ஒன்ஸ் ஃபோன் பண்ணிட்டே இருப்பான் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு வீட்டில் ஒன்ஸ் ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி கேட்பான் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவன் மட்டும் பேச மாட்டேன்ட்டு பேசுவான். எனக்கு நீ அவன்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் ஒரு டைம் கால் பண்ணி கேட்கவே எப்படி இருக்க ஜிம் என்ன பண்ணுறது சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறது ஒரு டாக்டர் சரியா ஃபோன் பண்ணி ஒரு சிம்பிள் அட்வைஸ் கொடுக்கல இப்படி இல்லடாமா அப்படி இல்லை சொல்லிட்டு தான் ஜிம்மில் ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருந்தால் கூட நீ வந்துட்டு ஒரு அண்ணன் நீ ஒரு அண்ணன் தானே நீ ஒரு டாக்டர் தானே நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி தம்பின்ற ஒரு பாசம் உனக்கு இருந்துச்சா, நீங்கள் வந்து கூட சின்ன வயசுல ஒரே ரூமில் வளர்ந்தவங்க ஒன்றா இருந்தவங்க அப்படி உனக்கு அப்படி கேர் இல்லை அவன்ட்டு விட்டு பேசுவானா அவனுக்கு உங்க மேலே கேர் இருக்குது சொல்லிட்டாங்க. பக்கம் ஜோப் ஒரு மாதிரி ஏய் நீ எனக்கு சொல்ல உனக்கு ஃபேவராக பேச நினைக்கிற பேபி நான் வந்துட்டு உண்மை என்னவோ அதான் பேச நினைக்கிறேன் ஓகே உனக்கு ஃபேவராக பேச மாட்டேன். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்பான் என் காய் என் அண்ணன் பார்த்துக்கிறியா அவர் நல்லா இருக்காரா சாப்பிட்ற தூங்குறாரு நீ டாக்டர் தான் அப்படின்னு வந்துட்டு கேட்பான். அம்மாவை பார்த்துக்கிறாங்களா அண்ணாவை அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசுவான் அவ்வளோ அழகாக கேர் பண்ணுவான். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடு காய் குடிக்கும் அவருக்கு இந்த டைமில் இந்த மாதிரி ஊருக்கு அந்த மாதிரி பிக்கெல்லாம் வாங்கி கொடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மேடாக வாங்கி கொடு சொல்லிட்டு என்னமோ சொல்லுவான் தெரியுமா அவ்வளோ யூஸ் பண்ணுவான். ஆனால் எனக்கு அது ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா கேட்குறாங்க. அப்புறமா யோகா மாதிரி காசு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா ஏன் நீ இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க எனக்கு நீ பேசியிருக்கா சொல்கிறாங்க. அப்போ என்னக்கிட்ட நம்ம ஜிம் என்ன சொல்கிறாங்க நம்ம ஒயன்கிட்ட இந்த பாரு எத்தனை டைம் ஜிம் ஃபோன் பண்ணியிருக்கான் எங்கள் அக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படி நிறைய டைம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கா நான் டாக்டர் நான் பார்த்து என் ஒய்ஃப் எனக்கு கேட்பா ஏன் எங்கள் அக்காவோட கேர் பண்ண கூட சொல்ல அவன் கேட்பான் தெரியுமா. ஆனால் நீ ஒரு டைம் கூட தம்பி கேர் நான் பார்த்ததில்லை இவன் நம்மகிட்ட சொல்லணும் விரும்ப முடியும் எனக்கு உனக்கு அது கேரளா இருக்கும் எதுக்கு கொண்டு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி கேட்டு எங்கள் வீட்டுக்கு அகைன்ஸ்டாக பேச சொல்கிறாங்க அகைன்ஸ்டாக பேசல உண்மை பேசுகிறோம் நீங்கள் என்னைக்கு அவங்க தம்பி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பாசம் இருக்கா சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு அவங்களும் பார்க்குறாங்க எனக்கு அவங்க எனக்கு பிடிக்காம மேரேஜ் பண்ணிட்டா சரி பிடிக்காமலையா சொல்லிட்டு அங்கே பாருங்க நீங்களும் லவ் பண்ணி ஒரு பாசம் மேரேஜ் பண்ணுவோம் சேம் அப்படி அவங்க அப்படி தானே அதுவும் உங்கள் அப்பா மட்டும் பர்மிஷன் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் பர்மிஷன் அப்புறம் என்ன கேட்குறாங்க இல்லை அவங்க ஏழு மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க இல்லை லேட்டாக மேரேஜ் பண்ண என்ன நடந்திருக்கும் கேட்குறாங்க சொல்கிறாங்க லேட்டாக மேரேஜ் பண்ணிட்டா நடந்திருக்கும் ஒன்றும் நடந்திருக்கா சரியா சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அந்த வீட்டில் ஒரு தனி ரூம் கூட தெரியுமா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க ஜோ பார்க்குறாங்க காய் சொல்கிறாங்க சும்மா சரியா சும்மா ஹைஜினிக்கு அந்த சொல்லிட்டு என்ன பண்ணுறது எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவனுக்கு வர சொல்லிட்டு இருக்க வேண்டியது ஆனால் தானே சொல்ல சரியா. ஆனால் நீ வந்து நீ சொல்கிற சொல்யூஷன் அவன் ரொம்ப ஹார்ட் பண்ணிக்கும் என்ன ஹார்ட் பண்ணுறது சரியா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் கூட நீ சொல்கிற சொல்யூஷன் என்ன ஹார்ட் பண்ண தெரியுமா டாக்டர் அதுக்காக எப்போ என்ன போட்டு போட சொல்லிட்டு இப்போ காய் கேட்குறாங்க. காய் சொல்லிட்டாங்க ஆமா நீ அப்படியே சொல்லிட்டு ஹார்ட் பண்ணது வார்த்தையில் ஹார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி அவனை எவ்வளோ டைம் ஹார்ட் பண்ணியிருக்க அவன் அப்படி நம்ம அண்ணன் தானே அப்படி சொல்லிட்டு நீ பாசமாக இருந்தாலும் சொல்ல சரியா நீ பாசமாக இருந்த சென்று நிறைய ஹார்ட் பண்ணுவேன் ஒரு அண்ணன் அவனுக்கு நான் சொந்த அண்ணா பார்க்குறேன்னாக்கா அதுக்கு எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன் இப்படி பண்ணி அப்படி பண்ணி சொல்லுவான். ஆனால் ஒரு டைம் கூட எப்படி கூட யார் எதுவும் சொல்றது கிடையாது நம்பின காலம் விட்டு சின்ன அப்படி கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க தெரியுமா அவன் தான் சஃபர் ஆகிறான். ஆனால் அவங்க வீட்டுக்கு நான் போய் இந்த படம் பார்த்தேன் இந்த ஜேகே அவனுக்காக என்ன பண்ணிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா அவன் ட்ரூ லவ் காமிச்சிருக்காங்க அங்கே போனக்கும் தெரிஞ்சு ஓ இவ்வளோ ஒரு பர்சன் லவ் பண்ணலாமா சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சுட்டு தெரியுமா அழகாக ஒவ்வொன்று பார்த்து அவனுக்காக எல்லாம் பண்ணியிருந்தான் அவன் லவ் டிசர்வ் பர்சன் தெரியுமா இங்கேருந்து அவனுக்காக அங்கே போன தப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க அவன் எதாவது டிசர்வ் பர்சன் இங்கே அவனுக்கு கிடைக்காது இவ்வளோ ஒரு எல்லாமே இந்த வீட்டில் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவனுக்கு கிடைக்காத விஷயம் எல்லாமே அங்கே கிடைச்சிது அப்படி சொல்கிறாங்க சரி லைஃப்பில் நம்ம சொல்யூஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணாக்க சொல்யூஷன் கிடைக்கும் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகே ஜிம் தான் இதுக்கு அவனுக்கு இங்கே என்ன கிடைக்கிறது எல்லாமே அவனுக்கு கண் கிடைச்சிது எல்லாமே அதிகம் கிடைச்சி எதுவுமே கம்மியாக கிடைக்கிறதுமே
அதிகமாக அவன் கொடுத்தான் சொல்கிறாங்க. அவங்க விட்டு கொஞ்சம் பிரிஞ்சினதை தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் அவங்க பிரிஞ்சதுக்கு அவங்க தெரிஞ்சிருப்பான் சொல்கிறதுக்கு அவன் பிரிஞ்சிருந்த அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பான். எனக்கு நீ எந்த அளவுக்கு அளவு கேர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லா பாடியும் அவன் செலிப்ரேட் பண்ணுவான். அவன் தான் ஃபஸ்ட்டு கேக் ரெடி பண்ணுவான், டெக்கரேட் பண்ணுவான், அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவான், நிறைய பண்ணுவான். ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவன் ஏதாவது ஒரு வார்த்தை நேரம் கண்டுபிடிங்களா கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒர்க் தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. என் பற்றி ஒரு டைமாக ஜிம்முக்கு யோசிச்சிருப்பா சொல்கிறாங்க. இவன் ஜிம்முக்கு பேபி போகிறதுக்கு சொல்லிட்டு அங்கிள் சொன்னாலே அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சியா சொல்கிறாங்க. இவன் மையன் நீ கேட்டி அம்மா என்னோட போறீங்களா சொல்லிட்டு இதே இடத்துல நீ வந்து ஃபாரின் இருந்துட்டு அங்கிள் பார்க்காம வராமல் இருந்தாக்கா சும்மா விட்டுருப்பா சொல்கிறாங்க. என்ன பண்ணிருப்பா சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் ஒயினுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பேன் நான் கூட நினைச்சீங்க வளர்ந்துட்டீங்க வச்சுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் வச்சுட்டு தெரியுமா சின்ன விஷயம் சொல்லுவான். அவங்க ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. புரியுது சின்ன எங்களுக்கும் எல்லா விடமே பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாரும் அவங்க பெரிய ஈக்குவலாக குழந்தைங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் கூட ஒரு ஈக்குவலாக ஒரே எல்லாம் ஒரு ரியல் சப்ஜெக்ட்ஸ் ஆனால் கூட ஃபைட் பண்ணி நேரம் உங்களுக்கு ஃபைட்டே வந்துருக்கு தெரியுமா. அது எப்படி அம்மா நீங்கள் எனக்கு ப்ராப்ளம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பார்க்க வரல, ஏன் நீங்கள் அக்கா மட்டும் கேர் பண்ணுறீங்க, அண்ணன் மட்டும் கேர் பண்ணுறீங்க, கண்டிப்பாக கேட்டுவாங்க, சண்டை வந்துருக்கும். அப்படி இருந்து ஆனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பரஸாக சிஸ்டர் வந்து கூட உங்களுக்கு எதுவும் ஃபைட்டு வரல தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க.